पाडो गिले गिले गुन 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 हिंगले गर्मीया गगले ताने चपगले कसो पागले अरे मोना ननोगने 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 धड़क धड़क ढोलता से धड़क धड़क भंडारा धड़क धड़क मल्लानी सेन्योरिटा, प्यार करती हो मुझसे? सबसे ज्यादा। भरोसा है मुझे? खुद से भी ज्यादा। दिखा दे मुझे तेरा वादा डांस, देखूं तो मैं कैसा है ये तेरा वादा डांस। मैं नाचा तो सबको करंट लगा दे, नाचा तो सबको करंट लगा दे। Boss, welcome to the stream and boss. How are you guys? How you doing? எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு செமையாக உடம்பு முடியல. நான் மத்தியானமே வாட்ச் பார்ட்டி பண்ணலாம் தான் பார்த்தேன், பட் ஐ couldn't do it. PMWC ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் பிட்வீன் த செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஏபிஜி அண்ட் ஒய்ஜி. ஸோ நான் மத்தியானமே வரலான்னு பார்த்தேன், என்னால் வர முடியல. ஐ வாஸ் லைக் சிக். டேப்லெட் போட்டு படுத்துட்டேன், சிட்ரசின். ஸோ சமயத்துக்கும் வந்துச்சு சிட்ரசின் போட்டோன்னே. இப்போ தான் எந்திரிச்சோடனே அப்படியே கூலி ட்ரெய்லர் பார்த்தேன். கூலி ட்ரெய்லர் பார்த்தோன்னே அப்புறம் கான்ஸ்டேபிள் பார்த்தேன். கான்ஸ்டேபிள் பார்த்துட்டு அப்புறம் இங்கே உட்காந்துக்கிறேன். ஸோ கூலி ட்ரெய்லர் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னே புரியல. கூலி ட்ரெய்லரில் என்ன கதை கைஸ் எப்படி இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒன்றுமே கிளிக் ஆகலையே கூலி ட்ரெய்லரில். ஐ கான்ட் ஈவன் கெட் இட். லைக் என்னடா இது ட்ரெய்லர்ன்ற மாதிரி குழப்பமாக இருக்கு. பட் லாஸ்ட் ஷாட் நல்லா இருந்துச்சு. இந்த பாஷாவோட அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி, லைக் அந்த இது என்ன சொல்லுவாங்க, ஒரு பாஷா ஸ்டைலில் வச்சுட்டு இது பண்ணாங்க. தட் வாஸ் குட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அந்த ஷார்ட் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டில். பட் எனக்கு சுத்தமாக புரியல என்ன நடக்குதுன்னே புரியல எனக்கு. ட்ரெயிலர் காணாம சீரானுங்க, யாரோ வராங்க, நிறைய கேரக்டர்ஸ் வருது. சௌபர் ஷாஹிரா அது. அதுக்கப்புறம் நிறைய கோ ஆக்டர்ஸ் வராங்க, அடிக்கிறாங்க. என்ன கதை இது? ட்ரக்கு கதைன்னு புரியுது. லைக் ஐ டோன்ட் நோ, லைக் ஐ காட் கிளியர்லி கெட் இட். லைக் என்ன சொல்ல வராங்க அமெரிக்கான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கோ ஆக்டர்ஸ் வந்துட்டு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரியலி நோ கேட்ச் அப் த ஸ்டோரி. பட் பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்றது தேட்டரில் பார்த்தா தான் தெரியும். ஏ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் அடி வாங்கும். ஏ ரேட்டட் ஃபிலிம் நண்பா. ஃபைட்ஸ் நிறைய இருக்கு போல. அது தெரியுது. ட்ரெய்லர்லேயே ஃபைட்டு தான் ஃபுல்லாக ட்ரெய்லர்லேயுமே ஃபைட்டு தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வேற விஷயம். ஸோ எனக்கு என்னென்னா கன்சர்னு, இப்போ ஏ கொடுக்குறப்போ கண்டிப்பாக கலெக்ஷன் 1000 crores அப்படின்ற எய்ம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வராது தானே. பிகாஸ் அண்டர் ரேட்டட் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வாட்சபிள். இப்போ ஃபேமிலிஸ் நான் எப்படி சொல்கிறது, ஃபேமிலி பார்க்குறாங்கன்னா அதில் 2-3 பசங்க இருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலியில் அவங்களாம் போக மாட்டாங்கல்ல. ஆட்டோமேட்டிக்கலி இது ஏ படம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிஸோட ரெவென்யூஸ் கண்டிப்பாக அடிவாங்க தானே. am I right? ஹீரோயின் ஷாரு ஸ்ருதி ஹாசனா
ஹீரோயின் ஸ்ருதிஹாசனா தெரியல, பட் ஸ்ருதிஹாசனுக்கு வந்து ரோல் கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ. சத்யராஜ் இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வேற இருந்திருக்காரு போல. அந்த ஒருத்தர் சிரிப்பாரு ப்ரோ. காமெடியா இருக்குமே அவருக்கு சிரிச்சா கூட நிறைய படத்துல வந்துட்டு சரி. மதன் பாயா மதன் அவரு இப்பதான் போட்டிருக்காங்க போஸ்ட் ஆக்சுவலி. லெட் மீ சி. மதன் பாப் வந்து பாஸ் அவுட் ஆயிருக்காரு இன்னைக்கு. ஸோ அவர் வந்து நிறைய படத்துல வந்துட்டு அந்த சிரிக்கிறப்போ வந்து அவருக்குன்னு ஒரு யூனிக் லாஃப் வச்சிருப்பாரு அவரு. ஸோ நானும் வந்து நிறைய டைம் வந்து நிறைய மூவிஸில் அதை பார்த்துருக்கேன். ஸோ சேட் தட் ஹி பாஸ்ட் அவே டுடே. ஃபேமிலி ஆடியன்ஸ் அடிவாங்க, கண்டிப்பாக அடிவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ். பிகாஸ் ஏ கொடுக்குறப்போ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு அடிவாங்கும். ஸோ அதுதான் யோசித்தேன் நான். கண்டிப்பாக ரெவென்யூ வந்துட்டு லைக் ஒரு ஹையர் டார்கெட் ஆஃப் ரெவென்யூ வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் கான்ட் அச்சீவ் த டார்கெட் ரைட். லைக் இப்போ வந்து யூஏ கொடுக்குறப்போ அதுக்கு வந்து நிறைய ரெவென்யூ வரும் கம்பேரிட்டிவ்லி. லைக் ஏவை விட அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது ரெவென்யூ வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையாக வரும்னு எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபீல். பட் ஐ டோன்ட் நோ, லெட் சி, பார்க்கலாம் என்ன வந்து எவ்வளோ பீப்புள் பார்க்குறாங்க அப்படின்றது பார்ப்போம். என் வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா கம்மியாக இருக்கா அதுனா சொல்லுங்கள். நிறைய டைம் இப்போலாம் கம்மியாக இருக்குன்றீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அரங்கம்மா திரட்டுமே இசில் பறக்கட்டுமேடா கூலி பவர் ஹவுஸே என்னைக்கும் குறையாத மவுசே. ப்ரோ PMWC யார் ஃபாலோ பண்ணுறீங்க பார்க்குறீங்களா இல்லையா? PMWC மேட்சஸ் இட்ஸ் really interesting that APG is APG வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு ஒரு டஃப் காம்படிஷன் with this smash rules and we make it இருக்கு ப்ரோ லைவ் a champion, so I think we don't have any pressure on it, so that's it. We will try to play our own game. I think from an audience perspective as well, the easiest thing to say is that you guys have concluded in just 2 days. Over at the நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கல அவ்வளவா. Yesterday it went very badly. ஃபர்ஸ்ட் டே அவ்வளவா நான் பார்க்கல. ஓகேவா? Obviously just completely dismantling the entirety of the 4-5's roster. 40 vs பவர் 40 ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ஓகேவா? லீக் ஸ்டேஜ்ல 40 ஓட பெர்ஃபார்மன்ஸ் அதிரடியா இருந்துச்சு. பட் ஃபைனல்ஸ்ல வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டா ஆடிட்டு இருக்காங்க 40 பாகிஸ்தான் டீம். ஐ டோன்ட் நோ வை, பட் தே ஆர் லிட்டரலி லைக் ஸ்ட்ரகிளிங் கைஸ். வாய்ஸ் கரெக்டா இருக்குங்க. கரண்ட் டைரக்டர்ல லோகி ஹேசே நம்பலாம், லோகேஷ் நம்பி போலாம். காஞ்சுரிங் தி லாஸ்ட் ரைட் ஸ்டைல நல்லா இருக்கு. ஓ காஞ்சுரிங் வேற வருதா? Send the shots through with the Tommy. Run him back. 4 thrives off. It's a good setup from 4 thrives actually trying to control. இப்போ நான் இன்கிரீஸ் பண்ணிருக்கேன் என்னோட வாய்ஸ். சோ வாட்ச் பார்ட்டி பண்றப்போ என்னோட வாய்ஸ் மேட்ச் அப் ஆகுதான்னு பாருங்க. படி வணக்கம் வாங்க ரோஷன் குமார். நான் ஆளே பார்க்க முடியறது இல்ல. Falak just got vision there. Timing on the actually on the peek back out. Bit of chip damage. That causes Falak to back off. Try and at least play for some time with the delay. Throw the flashback over. Got IQ up on the roof. And obviously this is the verticality that you're talking about. That's another element. He down to the back line with easy. This roof can provide so much additional cover that he can peek into them, and now Haji just can't quite get the angle. If he peeks through in the building, it's going to be really bad. Falak even re-engaging back onto Ragnar there and getting the first. No! T24! Oh my goodness! Big damage done. Noki with the reply. Instantly engaging to clean up onto the down players as well. Power just not there to follow up, and now Haji with a heroic play will find two. Dropping power. What the fuck is that peak, bro? And 4 thrives come ahead of it without losing a single so far. Easy as something to the table, but it looks like he brought nothing. Stand up there. முன்னரே வந்துருக்கணும் சப்போர்ட்டுக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சாங்க. YG போட்டு பெரட்றானுங்க இவனுங்க. யாரு இவனுங்க? ஏதோ YG வந்துட்டு 1 பாயிண்ட்ல குவாலிஃபை ஆயிட்டு 1 பாயிண்ட்ல குவாலிஃபை ஆயிட்டு டாமினேட் பண்ணிக்கிறானுங்க ப்ரோ. லாஸ்ட்ல இதுல வந்துட்டு ஃபைனல்ஸ்ல வந்துட்டு வேற ஸ்போர்ட்டி வந்து டாமினேட்டட் இன் குரூப் ஸ்டேஜஸ் பட் couldn't get dominate in finals. ஓகேவா? அதுதான் வந்து ட்ரூத்.
see if எந்த they can டீம்லாம் வந்து prove லீக் that the ஸ்டேஜ்ல வந்து firepower பெறட்டாங்களோ is still அவங்கலாம் there. வந்துட்டு லாஸ்ட்ல கிடக்குறாங்க. Galacticos எந்த டீம்லாம் கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆச்சோ அந்த டீம்லாம் இப்போ வந்து அச்சி ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க எல்லாரும். நீ பாரு அந்த கியா ஏபிஜிலாம் வந்து கொஞ்சம் டஃப்பா குவாலிஃபை ஆனது. ஏஇ பாருங்க ஏஇ எல்லாம் டாமினேட் பண்ணானுங்க பட் ஃபோர்த்ல தான் இருக்கானுங்க. இவன் வந்து ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்துருக்கானுங்க 26+ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கானுங்க. ஐயோ மாட்டிச்சு நண்பா காரே செத்தானுங்க ப்ரோ இவனுங்க செத்துட்டானுங்க heading across the shallows. They will have to come against Eden. தண்ணி It's எதிர்பே been a விட்டான். constant problem for ரெண்டு them வண்டி actually மாட்டிச்சு over படி. in this playoff. டாப் வந்துட்டு அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கானுங்க. I don't know டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. Against Alpha. It's a nice shot but it's a எகிரி easy வச்சா reply பட் லாங் வந்து வச்சு விட்டானுங்க. நைஸ் ஷாட் படி. உமாசங்கர் வாங்க ப்ரோ. வணக்கம் டிஎன் ஜான் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய். உமாசங்கர் வாங்க வணக்கம். விபின் ப்ரோ வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் गाइस லைக் பண்ணுங்க. I want to see if they can dive in to snatch away some of these points as well. Rita inside but at least a little bit of cover to play. We've got Alva on a wide berth around the edge as well so he can cover for the team if they further back whilst they're advancing up close. Rosemary looking for the engagement here. Loves these close quarters fights. Rosemary in his hands. Rito the DBS is a distraction there that comes through. And at least they're able to find it. The Krypton almost dancing off in the distance, throwing up the jazz hands. Distracts him actually for long enough. It's a wild play. It's almost a comical play. And it allows Alterigo to find that elim. They're laughing about it as well. So Jazz hands. Look. Alterigo very much a team. A little bit further into this one, they took a really quick rotate over towards northwest side, and Alterigo very much a team that is not afraid to go for these quick maneuvers, and I think they understood that their last shot down towards the southern edge, that's onto rig, but it's actually quite difficult to keep track of it all as we get for this teams. I had to quickly adjust my eye line, look over towards the map screen on that one before Prime's getting a knock on Loxy. He was quite far out compared to the rest of the squad, but had some cover. They've been able to go back over and look to pick him back up as well. And it is hard as outside TT என்னாச்சுனே தெரியல. நல்லா ஆடுனானுங்க ரூம் ஸ்டேஜ்ல. TT ன்ற டீம் இல்ல actually saw Alterigo go for that and as soon as they heard that fight they could not afford not to party there. They had to go for something. இன்னைக்குமே பெருசா எடுக்கல அவனுக்கு பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். Screen Scarface, obviously sketch and Carface. Oh, hang on, that's the way you could tie it in. They were playing off, is still up, but I think you need both of them. The way they were playing off on a day from yesterday will begin. That Sky from Hora kicking off the engagement. Spray வந்து ரிட்டயர் போஸ்ட் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? Just spray. Little bit late so on the detonation. Like, you know, Team Secret find him ready. Sky down and out, shot back over, no fear, at least catches one. It's a weird engagement from Hora, honestly, getting so Mr. caught Spray. up in the mix of it. This is over towards the north side. XTD IGL 2019 to 2021, I guess. I respect the teams are trying to go for this more so, often. Yangon Galacticos as well found themselves. Officially வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு அவர் வந்து like is quitting அப்படின்ற மாதிரி. Oh my god, that was like shittiest spray. And Loxy replies in kind, sending a nade over his way side and delivered. Aura. Curious if we can get Aura எத்தனாவதுல இருக்கானுங்க? Obviously the Team Secret fight still being Aura's in 12th. 12th. What the fuck? Bit of a spread bout between the Tiger, two. did you ask anyone regarding bank issue? I mean, it's Who is classic retiring? Farak, right? It feels like Mr. if he's Spray, presented buddy. with an opportunity, Retiring he'll try and grab it with both hands. signing off போட்டுருக்கான் அவ்வளவுதான். Retired not almost Regnum Karia, though. he's quitting. You tend to not retiring, it's quitting. Over towards that western side. It's an okay spot. There is a lot of sight lines looking down towards it, and I think retiredness சொல்லலாம், quitness சொல்லலாம். நல்ல ஒரு spray. Well, now they know the shots coming in from the eastern side. It's smart from them. Officially post பண்ணிருக்காங்க. Up again. Regnum Karia might just be baiting that knock. Mr. Spray officially posted that will go down with he's signing off from Gaming of those final members. PUBG Mobile, BGMI. Six knows him. Like finally
will bleed out. Kavin issue பாத்தியா படி Alongside Loxy. படி பார்த்தேன் படி கடைசியில வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னன்றா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணலன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வீடியோ போட்டுருக்காங்க DRX as well as I don't know literally like what's happening. I think it's a team that we didn't expect a whole lot like out of, but have actually impressed quite a bit. ரொம்ப தப்பு bro அது actually. But Alter Ego, this circle is disgusting. People are being educated and being like this என்றப்போ எனக்கு வந்துட்டு for a lot of teams. அவங்க ரெண்டு பேருமே வந்து லைக் படிச்சிருக்காங்க அவங்க தம்பி வந்து படிச்சிருக்காரு இஸ் a sportsman ஓகேவா இஸ் a sportsman moreover ஒரு விளையாட்டு வீரர் ஒரு காலேஜ் வந்து படிக்கிற பையன் ஆக்சுவலி ஓகேவா அந்த மாதிரி யோசிக்கிறப்போ லைக் கஷ்டமா இருக்கு ஏன் படிச்சவங்களே இப்படி பண்ணா அப்போ படிக்காதவங்களை எப்படி மாற்ற முடியும் படிச்சவங்களே இப்படி இருந்தா படிக்காதவங்க எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்க படிக்காதவங்க எப்படி பண்ணா சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு போலாம் அட்லீஸ்ட் படிச்சவங்களே இப்படி இருக்கிறப்போ எப்படி அதை மாற்ற முடியும் சொல்லுங்க அது அப்போ வந்துட்டு திணிக்கப்படுது நம்மளுக்கு ஊட்டப்படுது ஓகேவா இந்த ஊர் சைடுல வந்து ரொம்பவே மோசமா இருக்கு சென்னை சைடை விட பரவாயில்ல பட் சென்னையில இல்லைன்னு சொல்லல இருக்குது கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸா இருக்குது going for the push up against Fireflux and they're able but இந்த ஊர் சைடுலலாம் வந்து இன்னுமே அந்த ஒரு அது மாறுமானே தெரியல 50 வருஷம் ஆனாலும் மாறுமான்னு தெரியல 100 வருஷம் மாறுமான்னு தெரியல I don't know why சென்னையிலுமே சில பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பீப்பிள்லே வந்து அந்த மாதிரி பீப்பிள்லாம் இருக்காங்க I have heard about them so அதான் கொஞ்சம் வந்து படிச்சவங்களே இப்படி இருக்கிறப்போ அப்படின்றப்போ வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து மாத்துறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் ஃபீல் ஆச்சு அது மாறாதுன்னு எனக்கு வந்து எப்படி சொல்றது சம்டைம்ஸ் வந்து உணர்த்திட்டு போகும் ஓகேவா What is doing MBA jobs? I don't know. Bro, நானும் திருநெல்வேலி தான். What's the bro? Backup from the team, but it's a clean divide down the middle. Alter Ego. அவர்தான் 7 month ஆடலையே அப்புறம் என்ன அதான் 7 month ஆடல அவன் ஸ்ப்ரே வந்துட்டு he was waiting for the chances to you know chance கிடைக்குதான்னு பார்த்தாப்ல அதுக்கப்புறம் சான்ஸ் எங்கேயும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் I don't know with the nades trying to grab some hit markers understand where DRX is currently playing but he was a free you know freelancer in the sense out that pick as well எப்படி சொல்றது நிறைய டீம்ஸ் கிட்ட வந்து எப்படி சொல்றது கேட்டிருக்காப்ல opportunities and he was searching the teams also but கண்டிப்பா வந்துட்டு எனக்கு தெரியும் எப்படி சொல்றது it starts to get very heated down towards the southwest side with Falcon he was trying to join some team but up the hill right now unfortunately இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டோரி போட்டுருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் so இதுக்கு அப்புறம் வந்து he won't continue இதுக்கு அப்புறம் he won't continue அப்படின்ற மாதிரி போட்டாப்ல சைனிங் ஆஃப் ஆஃபீஷியலா so it's an easy burst and suddenly it goes down to 1 just Koa obviously Falcons prefer to play these fast slower games on Sandhawk Crypto நல்லா ஆடுறான் bro finalsல survival stage something changed still though you've got teams just throwing you into the carnage in these lobbies they just don't get to play the way they want to non-shin Red Force even making an appearance over in the Elim feed versus Earring the cast அப்படின்ற விஷயம் வந்து மாறாது அது மாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா எஜுகேட்டட் பீப்புளே இருக்காங்க அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போய் படிச்சா அதுக்கு மேல இருக்கு அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வந்துட்டு அந்த கொலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க ஏன் உங்க ஜாதியில பொண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு என்னடா இப்படிலாம் பேசுறீங்க லவ் வந்து தோல் பார்த்து வருமா இல்ல ஜாதி பார்த்து வருமான்னு எனக்கு புரியல லவ் வந்து நம்ம பேசுறோம் பழகுறோம் அவங்கள வந்து அவங்களோட கேரக்டர் பிடிச்சி அப்படிதானே வரும் அப்படிதானே ஒரு லவ் வந்து ஆரம்பிக்கும் ஓகே இவன் இந்த ஜாதி ஓகே இந்த கலரு ஓகே இவங்க வந்து இந்த மாதிரின்னு போய் ஜட்ஜ் பண்ணி நம்ம லவ் பண்ண முடியுமா அப்படி பண்ணா லவ்வே கிடையாது அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா யூ ஆர் நாட் லவ்விங் தி பர்சன் யூ ஆர் லவ்விங் தி காஸ்ட் யூ ஆர் லவ்விங் தி யூ நோ the skin whatever it is love doesn't comes like that கரெக்ட்டா அது எப்படி வந்து கமெண்ட் செக்ஷன்ல அவ்ளோ பச்சையா பேசுறானுங்கன்னு எனக்கு புரியல அது வந்து முட்டு கொடுக்குறானுங்க நிறைய பேர் அதுதான் ரொம்ப வந்து ப்ராப்ளமே actually lot of people are psych in the comments actually that was you know like you know scary நானா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவனெல்லாம் மாத்த முடியாது வாய்ப்பு கிடையாது நீங்க என்னதான் படிக்க வச்சாலும் சரி
அது ஊறி போய் கிடக்குது அவங்களுக்குள்ள. அது வந்து we can like you know ஊறி போனதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது bro. அது கஷ்டம் மாத்துறது. Sandhawk Northwest Circle, and they just get to play it out as 4. There is not a small possibility that they're able to get across the most educated, the most cashiers. அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பாக்குறப்போ டேஞ்சரஸா இருக்கானுங்க. என்னடா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. None of this, brother. Running this. They begun in this. Hyunbin hitting like the buffalo soldier up close. தற்கூரிங்க வந்து இருக்காங்க அப்போ. படிச்சுமே தற்கூரிங்களா இருக்கானுங்க. புரியுதா? Still suffering from casualties. And Nonshin, they have been very aggressive in the games we've seen. Even when it feels like they could opt to play slower, play passive. Oh my God. They get riled up and they take. After reading those comments, literally felt unsafe and insecure. In this instance, it's working well. இந்த சைடு பாத்தீங்கன்னா caste. அமெரிக்கா அந்த சைடு போனீங்கன்னா racism. ஓகேவா? Black, white அப்படி அடிச்சு making that cross on the shallows, absolutely no one in position. ஆக மொத்தத்துல எதுனா ஒன்னு இருந்தேனே தான் இருக்குது இந்த உலகத்துல. So funny to me. And with this circle, they actually have a top 3 possibility. Quite. என்ன சாரியில வச்சிருக்காங்க. வெரி டைகர் என்ன பிளான்? வாட்ச் பார்ட்டி ஃபார் ஹவ் லாங்? கேம் எப்போ? ப்ரோ இன்னைக்கு நான் வாட்ச் பார்ட்டி ஃபுல்லா பண்ணலாம்னு இருக்கேன் ப்ரோ. ஐ டோன்ட் நோ. கேம் வந்து ஒரு 11 மணி மேல தான் ஆடுவேன்னு நினைக்கிறேன். Instant tag out and they crash onto this immediately. Matches நல்லா இருந்துச்சு. பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கு. Good with the first shoot down against அட்ரா வெரிடா. ஐயோ ப்ரோ. But the backstab அல்ட்ட பார்த்தா to save it. Very bad. Nice try by the way. This could be easily third partied onto. Teams can start to move up. Refers Alpha though Rosemary. He was the man in the back Rosemary line that got one to open it. And Rosemary gives his life forward whilst they prepare themselves to get back Holy up shit, again. Bro. Alva waiting on the doorway, sees a player get out, but there's hard cover in position. Cuckoo, bro. Take the time with a single grenade. Let's see Cuckoo, what bro. can get done with this one. It could be gigantic. It misses. So close to blow bro. up the bits, but maybe you can handle it with the weapon. Porra, normal idella porra. On the move Nede illa bro enta. Zero bro. Side, all of this noise and holy shit bro. Nede bro. Cooks one to the reply. Bounce out the window on the lip. Kala oli. Reefus still just waiting for. Jari அப்படினா ஏதாவது ரோல் ஆஃப் இல்லாத தெரிய ஐடியா. ட்ரம்ப் ஆல்சோ கேஸ்டிஸ்ட் தான். There is going to be so much. எதை பண்ண முடியாது. இவனுங்களா புஷ் பண்றானுங்க. ஒண்ணுமே புரியலையே. செத்து போய்ட்டானுங்களா ஏபிஜி. அவளே எஜிதானே bro. அவளே இவனுங்க புஷ் பண்ணானுங்க. What the fuck is wrong yo? அவனுங்களே zone இல்லையா? ஏய் அவனுங்களே போய் புஷ் பண்ணி அடி வாங்கினானுங்க ஏபிஜி. But they have been the beast inside. YG வந்துட்டு நேடு குக் பண்றாரு. YG ல 3 கில் இருக்குது மெர்னாண்டுக்கு. Nades over the top. Meanwhile, in the Elim feed, you can see Regnum Karia taking shots from confidence at the moment. Just wide on the nade. Panic. That HP la வந்து அஷ்டாங்க. The way that they were hoping for. டாக் வந்து அங்க வந்து கில் எடுத்து டாக் வந்து இங்க ஒரு கனப்பன புஷ் ஜைல் கூட இருக்காரு. கனப்பன இங்க ஏறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நேடு போடுறாங்க. நேட்ல நாக் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா நாக் ஆவலன்னு நினைக்கிறேன். Let's go baby. படி இதெல்லாம் மாறணும்னா எல்லாம் இல்லனா to push things further. Currently in third place on the rankings, 2 players to work with. Doc moves up, moves forward. Nongshim Red Force, can they be shut down? Sleepy will be taken out by the play zone, trying to play out that match on the northeast edge. Either through all of this, despite the early rundown from Alter Ego, have lived this one out in what's happening in the comments on bro? this eastern side of the Northwest Island. What is the meaning of Metiolia? Look to get quite a few points off the back of this. They are unfortunately being a little bit passive on this one. Yaar spray wa Mr. Spray a lot more control. Carry ke chance kadikumbodhu avarku yen kadikama. Maybe அவர் expect பண்ண play இருக்கama irundhe irukkalam. Look at all this space that they could be taking. அப்படி இல்ல you cannot compare like that. Potential for a lot of these Elim points to be soaked up by if they can just roam in, close down on Alpha, there's much more that can be done. I think the thing is Doritos, they're just scared playing as 2. Doc. Benny looking over towards Doc now. Good shot backwards somehow. Some way. Alpha Gaming come out on top. What's happened? Done. I think the thing is Doritos, scared playing. Silent one. Doc C will find one. Benny looking over towards Doc now, and it's a good shot backwards somehow. Some way. Alpha Gaming come out on top. Zail rendu pera mucha othara mucha munje pochu bro team
They're angry. பாவையா NS But Alpha's here to calm them என்ன இவங்க down. இப்படி ஆட்டானுங்க இந்த மேட்ச் As Alpha Gaming. சரியான வந்து ஒரு கிராஸ் ஃபயர்ல ஆனானுங்க பாத்தீங்களா Incredible performance. ரெஃபர்ஸ் வந்து டாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆனா டாக் வந்து ஒரு ஒன்னே நினைச்சான் கரெக்டா அங்க வந்து அவனுங்களை வந்து டாக் ஏறி அடிக்க ட்ரை பண்ணும்போது ரெஃபர்ஸ் வந்து 2 நாக் வச்சு முஸ்டாப் இல்ல வெறியான ஒரு கிராஸ் ஃபயர் லைன்ல ஆனாங்க வெறியான ஒரு பேக்கப் வெறியான ஒரு ப்ளே அங்க மைண்ட் ப்ளே வேற மாதிரி அப்படிதான் ஆடணும் ஆக்சுவலி ரெண்டே பேர் நின்று மூணே பேரை செய்றானுங்க அப்படியே செஞ்சே விட்டானுங்க அவ்வளவுதான் இவர் மாட்டினாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இன்சைட்ல இருந்து முடிச்சிட்டாங்க ஆஸ்ட் 2 அசால்ட்டா வச்சா 1v1 ப்ரோ டின்னரே அடிக்க போறானுங்க ப்ரோ ரெண்டே பேர் முந்து டாக் கமா தூக்கிட்டானா ரே ஜான் காட் pick up from Zol and it's just on the god of killers that பாருங்க ப்ரோ இம்பாசிபிளான மேட்ச் எப்படி வந்து டின்னர் கன்வர்ட் பண்ணிருக்காங்க பாருங்க गाइस லிட்டரலி வந்து இம்பாசிபிளான மேட்ச் அவங்களுக்கு இது லைக் அவங்களுக்கு ஜோன் இல்ல அவங்களுக்கு எதுமே கிடையாது பட் they still made it to the dinner ஓகேவா அதுதான் வந்து இன்டர்நேஷனல் லாபி வேற மாதிரி ஆனாங்க கடைசில that was awesome fight with you know NS Red Force கூட எல்லாம் செம ஃபைட் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபைட் அப்ரிஷியேட் பண்ணனும் வேற மாதிரி டாக் no top on no performance வரல I meant because he was there equal at the time I didn't see as a comparison but he has got chance but now why not spray னு சொல்றேன் எனக்கு தெரியல ஸ்ப்ரே வந்து இந்தி டீம் கூட எல்லாம் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன் நடுவுல but he is not comfortable என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெளிவா தெரியாது நண்பா ஓகேவா எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன் definitely not like they haven't got any here but in terms of Alpha maybe he was not interested to play இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு பாத்துப்பாரு ஆலமா வேணாமா யோசிச்சிருப்பாப்ல யோசிச்சிட்டு கடைசில he took the decision and he posted today அவ்வளவுதான் I don't know இல்ல அந்த ஒரு பிரேக் டைம் எல்லாரும் எடுப்பாங்க இல்லையா அந்த பிரேக் டைம்ல கூட இருந்திருக்கலாம் damage nice shots from Alhaji but there is a response which backs him off. This guy is going to crawl back over to everybody struggling in the esports okay va everybody who played like OG players எல்லாரும் இப்ப struggle பண்ணிட்டு தான் இருக்காங்க டீம் இல்லாமலோ இல்ல வந்து salary இல்லாமலோ whatever so whatsoever everybody is struggling in esports because time வந்துட்டு time அந்த டைம்ல இந்த மாதிரி இப்ப எது இல்ல ஓகேவா எல்லாமே changed and everything is you know getting changed and எல்லாமே வந்து மாற்றங்களா இருக்கு இப்போ அதனால the things are not same the things are not same பர்கர்தான் சேம் இல்ல போறா இங்க ஒரு புஷ் அடிக்குறாங்க பவரை யார் வின் பண்ணுவா நேடு போறாங்க நேடு வந்து பத்தல நேடு வந்து முடியல. It's one of the very open compounds on the northeast side of the map, just a new Stalber. மெட்டி ஒலி நான் எப்பயா சொன்னேன் பட் ரொம்ப லிபரலா இருந்தா வேர்ல்ட் will have consequences both as to exist because those sight lines are so open does happily contain two teams. For horror they're figuring out whether this is worth it to them. It does not as we shove further away to the point where they can you can set up quicker. That's what bro both as to so it's just not worth the get vision of 4 Frives again. Obviously this is 4 Frives that have really been struggling in some of these games. They took some uncomfortable early game exits back in day 1. Oh my god, they were able to upset power on the hot drop here going into day 2's opening game. Scouting by where teams are to the pathways shooting range, which we all know is pretty horrible at times. We'll see Alter Ego though, and they're going to work some really good for that bit of Alter Ego esports, Alter Ego esports and stay for a long time, but we're centering on shooting. Group stage la பார்த்த வரையும் எல்லாரும் உள்ள இருந்தாங்க பட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீம் உள்ள போகாம வெளிய நின்னு ஆடுறாங்க. டாக் பாருங்க டாப் பிளேஸ்ல இருக்கான். டாக் தான் ஃபர்ஸ்ட் அங்க மோஸ்ட் எலிமினேஷன்ஸ் வெரி டாக் டாமினேட்டட். இதுல வந்து NS டாக் சி ரெண்டு டாக் இருக்கிறீங்க புரியல ஜி இவன் செகண்ட்ல இருக்க வந்த டீமே தெரியல அல்பா சே க்ளவுடா சே க்ளவுட் who is that which team is தமிழ் ரீஜனல் பிளேயர்ஸ் டெக்லிங் சொல்லுங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் பிளேயர்ஸ் they are having fun இன்னும் ஸ்கவுட் மெடல் ஆடுறோம் அதுதான் எனக்கு அது சிரிப்பா இருக்கு. அங்க வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் I don't know about our community and இந்த நாக்கு ஒருத்தர் வந்து பொட்டி ஆர்டரிங்க
around the ஏன் இவ்வளவு குழப்பம் இங்க வெடிஞ்சு சாவறானுங்க பவர் வந்து புஷ் பண்றாங்க கடைசில 33 Z வந்து அடிக்குறாரு இங்க ஒரு வேவ் நடக்குது அவங்கள புஷ் பண்ணி தான் உச்சிருக்கலாம் பட் பவர் வந்து பேக் ஆஃப் ஆயிட்டாங்க APG இங்க ஒரு கில் வந்திருக்கு Alpha Gaming and the difference is they've been able to make some heads up calls towards the late game whereas Nonshin if they will Nonshin Red Force holes in their vests and just move on YG Smile வந்து IDA ல ஒரு knock வெச்சிருக்காங்க did try and cross on the island APG போயிட்டு to slow them down to make their approach zone எங்க எடுக்குதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க Alpha call shots off தோர்கானா YG ல இருக்கான் bro சேக் cloud damn it actually been in a position to get the opening shots off before you lose a player was not worth it so they've had to keep chicaning around but இதெல்லாம் மாறணும்னா எல்லாம் மாத்தப்படணும் obviously that's way டைம் ரொம்ப ஆகும் ever since they had that டைம் ஆனாலுமே மாறுமா தெரியாது because lot of people are influenced by gas and shits Leader eliminated Fireflux do get the center of the circle on this one on this small plateau that they would have been very Alpha Gaming who did set up 20k land maybe he didn't read it as quite as well as I thought yeah not quite give it 90% efficiency about 10% goes along taking directly over towards Nonshin Red Force which again they are a terrifying team they're still a terrifying team even though they make mistakes sometimes you've got to admit that their prowess when it comes to engagements horrible to run into. Krypton knocked down by Sleepy. That's over towards the north side because he was slightly late on the rotate, scouting going over towards the west, desperately trying to find an area that they could play in. At least they had information over towards Horror there. Death it was, but not for naught, essentially. Rosemary. Shots down range. Making that one look like the major 14. Clean connections. It's a nice way to try back over. Damage was done onto their team. So you take Krypton, will keep trying to take heads off of you. Quick switch to the secondary as well. Barrage of bullets keeps on coming in, and they're relatively pinned as well. Regnum Kari is seeing the opportunity. Oh my god, bro. Actually with the explosive bow as well. This one could have some sparks to it, Blank. It could do. Able to get some damage over the top. Alter Ego, they explode a vehicle and it ends up in misery with Sleepy hitting the deck. He's going to take a nap on this one for a short while whilst the rest of the team desperately tries to wake him up, shaking him inside that ditch. Bro, it's trying to be Sukka. I mean, he can kind of just zone on this and nip at both of the heels. Comfortable for either squad. Okay, I mean, I'm comfortable being the operative word for him now. Quickly, get your head down, reset. Good shot. Bro. Your prediction, yaar winner. Horror's going to try and send some nades their way. A little bit further, probably would have find Toshpek. He's got no first aid kit. He's running on 10 bandages, which is not an ideal scenario for them. APG chance irukku. YG ko chance irukku. AE ko chance irukku. ER ko chance irukku. So let's see. WBG கூட திடீர்னு வருவானுங்க சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல ஆடுற டீம்ஸ் தான். You cannot like comparatively பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈக்குவலான பவரான டீம்ஸ் தான். யாருக்கு வந்து அந்த ஒரு லைக் கடைசி நாள்ல வந்துட்டு ஒரு லக் இருக்கும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. Because they'll have to move away. One of the லக்ன்றத விட பர்ஃபெக்ட்டா ஆடுறாங்களோ யார் ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. Bombarding it directly. Mistakes less யார் பண்றாங்களோ அவங்க தான் win பண்ணுவாங்க. Let's see tomorrow. Tomorrow is going to be like boom. Alter Ego in fact. Also tomorrow ல இருந்து எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து 1 to 4 இங்க இருக்கவே மாட்டேன். So நான் வந்து ஒரு 4:30 தான் வருவேன் வீட்டுக்கு. வேலை வேற இருக்குது அப்புறம். I don't know if I can do watch party tomorrow. பண்ண முடியுமான்னு தெரியல watch party. I'm continuing with my French level of 5th level in French. 5.1 ன்னு சொல்லலாம். 5.5 5th level வந்து ரெண்டு லெவல் இருக்கு. 0.1 0.2 இருக்கு. அதுக்கு அப்புறம் 6th level இருக்கு. So 6th levelலாம் mostly யாருமே பண்ண மாட்டாங்க. AE வந்து இங்க வந்து முடிச்சு விட்டாங்க. ஓகேவா? AE couldn't do anything. Outside zone வந்து வெளிய உள்ள இருந்து வரதுக்குள்ள முடிச்சு விட்டாங்க.
they should have gone inside. Horror will have to move though. வெளிய இருந்து kill எடுக்க ட்ரை Also பண்ணாங்க have been பட் somewhat முடிச்சு surprising விட்டாங்க from ஹோரா this position and they make it work. ஹோரால வந்து no fear வந்து 4 kills Uncomfortable clear spot பண்ணிருக்காரு. to be in, but they laid down So, and finally brushed themselves off and so I'm continuing with my now 5.1 classes will be from 1 to 4 for me. The south side of the map. நான் அது போணும் இன்னும் எல்லா வீக்கெண்ட்ஸ் வந்து கிளாஸ் They have made like இருக்கு. a nice little rotate, I would say. It's been அதுக்கப்புறம் I need to write an from that exam. western side. They've been very careful. அதுக்கப்புறம் அந்த of எக்ஸாம் teams எழுதிட்டேன்னா around them. நான் They வந்து do ஃப்ரீ find a ஆயிடுவேன். spot to work ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் படிக்க தேவையில்லைன்னு தெரிஞ்சு. Yeah, with some of the opportunities they've been presented to potentially அதுக்கப்புறம் engage work on experience third வச்சு இது parties as well. I பண்ணிக்கலாம், think no they're just issues. thinking about placements. They're playing a more strategic We can game grow on up the this career. rather than being baited into anything. Power though have been pulling no punches. They took the crash. If possible, I will start a business in the meantime after 1 or 2 years maybe. Versus E-Arena, but Fireflux are right there on the precipice of being I need to start a business, bro. 1 or 2 years. Literally, I will start in 1 or 2 years. Fireflux are right there. And the business update click ஆச்சுனா அப்படியே நான் வேலையை drop பண்ணிட்டு I'll just join esports. That's என்னோட current plan. இப்போ வரைக்கும் இருக்க plan. So அது வரையும் நான் capital save பண்ணனும். ஒரு business idea நல்ல ஒரு business ideaவா யோசிக்கணும். அந்த business idea வந்து எனக்கு நல்லா click ஆகணும். அது click ஆச்சு அப்படினா I will return back to esports. And that's the idea that I have till now. Okay வா? கண்டிப்பா வந்துட்டு நம்பிக்கை இருக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படினு. ஆனா பிஎஸ்ல I'm just thinking, I'm just working on it. இதுனா ஒரு நல்ல business வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி. I'm just saving the capital. I will just save the capital whichever I am earning from my job. இப்போ இந்த job வந்துட்டு வரது வந்து சேவ் பண்ணி அப்படினா வந்து business சேவ் பண்ணிட்டு I'll start a business and let's see நான் business வந்து ஐடியா வருதுன்னு பார்க்கலாம். ஓரா வெறியா ஆட்டுகிறானுங்க. Tomorrow there is a called smash. I have no idea what it is. Let's compare. All bark and probably no bite. The initial nade was very well placed coming through from Hora. Still have all players up, by the way. One is knocked, but they are in the 10 people பாக்குறீங்க, லைக் பண்ணி பாருங்க. ஹோரா வந்து டாமினேஷன் bro. 10 கில் bro. And this சூரா bro. இந்த மேட்ச் சூரா விட்டுக்கறானுங்க வரானுங்க. ஃபால்கனை வந்து அச்சி ஓட விட்டானுங்க. ஃபால்கன் வந்து அங்க பின்னாடி ஃபைட் எடுத்துக்கறப்போ என்எஸ் கூட ஓரா வந்து ரெண்டு டீமுமே அடிச்சு ஓட விட்டுக்கறாங்க. Players up by the and this is definitely one of those games where if 4 thrives அரங்க மதுரட்டுமே for a chicken dinner சில்லுக்கு எல்லப்பட்டுமே down. Like this is a massive opportunity. Coolie powerhouse. DRX potentially a big opportunity in this exact head-to-head versus Alpha as well. It'd be a squad you want to take down, make it more uncomfortable for them. The fire and flames burning down Reefus, but Top Trade straight back with 2 clean tags over on the DRX, keep him pinned in position, pop up from Yunbin. This is the man that can do so much. A bit of a king. நம்ம லைக் பண்ணி வரேன் நம்ம எல்லாரும் சாப்பிட்டீங்களா chatல? Let's go for 50 likes buddy. Bowls out. Rufus goes Motivation down push off the back of மாட்டேங்குது. it. Follow up in as well, rolling down. They're going to walk away with. We're accelerating things quickly and easily. They create cover for DRX to reset on this one. They still have 4 players, but not for long, as Top once again re-engages with the Mini 14 at distance. This guy is deadly. Fireflux, like you said, great engagement over towards Horror. Kind of sad we missed that one, as it was a clean sweep from bro actually. Play style again here as well. It's far similar to what we were seeing from Fireflux when they were really like dominate, where you had that back and forth between catch. First prize 3 crore illa 5 ya therilla bro. Engagements even on the spread, they're being able to work quite nicely. 3 crore ரொம்ப கம்மியா சொல்றீங்க. 7 elims, a ton of damage. $500 lakh dollars bro. What the hell are talking about? Alpha on the roam up. It's $500 lakh dollars na எவ்வளவுன்னு பாத்துங்க. He's hungry in the dinner plate. APG a ton of damage. Jaival push பண்ணிருக்காரு. Control for the longest. சேஞ்ச் கொடுக்கறப்போ அப்படியே உட்கார்ந்து தம்பின்றான் டிபில. அப்புறம் இங்க வந்து டாக்கா வந்து நாக் வச்சிருக்காங்க. டாக்கா நாக் வச்சதோட நம்ம டாப்பே முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டாப் வந்து டவுன்ல இல்ல. அவ்வளவுதான். டாப் வந்து ஒரு கில் அடிச்சாரான்றது தெரியல. They got around 6 kills. Immediately refocusing over towards so FF வந்து இங்க ஒரு டாமினேஷன் 9 கில் இல்ல செக்யூர் பண்ண போய் இங்க ஒரு நாக் சோல்லெஸ் வந்து செக்யூர்லாம் பண்ண முடியாது. சோ இது வந்து அடி வாங்குறாரு.
So weird for Fireflux as well because you see these games pop up now and again. படி நான் திருநெல்வேலி தான் இது மாதிரி இதை விட அதிகமாக ரொம்ப ஓப்பனாக வேணும் நடக்கும் இது மாதிரி இதுவும் மாறும் இல்லைனா மாற்றப்படும் டைம் ஆகும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரப்ப மேபி இது வந்து மாறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போக வேண்டியதான் என்ன பண்றது இதனால நிறைய விழிப்புணர்வு வரும் நிறைய பேர் வந்து பேசுவாங்க நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய பீப்புள் இப்படி இருக்காதீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஸோ அதனால கொஞ்சம் பேர் மாறலாம் மேபி பட் எல்லாருமே மாறுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மாற போறதில்ல மேபி ஒரு இஷ்யூக்கு அப்புறமும் மேபி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பீப்புள் மாறுவாங்க இந்த இஷ்யூ வந்துட்டு கொஞ்சம் பீப்புளை மாத்துறதுக்காக நடந்த ஒரு இஷ்யூன்னு சொல்லி எடுத்துட்டு போக வேண்டியதான் வேற எதுவும் பண்ண முடியாது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு I hope you will get justice. T24's POV here. There's been bullets whizzing through the windows for a while. He finally makes a move with the DBS. Close quarters engagement could take Ketch out of the mix. That's going to be a bit of a blinding game. Losing Ketch is a big deal. On the prime players. 0 kilogram bro. What the fuck is that? Wild though, you can't really ever count this guy out on Regnum Kaya, especially as a solo. He is hailed Why should I tell him as one about of the this? best solo players in the game. There is no struggle. As well as the DPS, he's got long range as well as close range on lock, but it is IQ to find that shot. Hyunbin now waiting in the wings here between them and Fireflux, and they have no idea. Hyunbin. ஒரே ஒரு நேட் இல்லனா மாலி போட்டா முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு bro, முடிஞ்சிச்சு அவன் அடிட்டான் bro, அவ்வளவுதான் bro. Wow. That's all these teams had to do if they wanted to cause problems for Fireflux taking the game itself. They go from 4-2 in the matter of a minute. ஷாட்கன்லாம் வந்து ஒரு புல்லட் அடிச்சா இறக்கிட்டா அதான் அழுத்திடுவாங்க. இங்க பாரு இவனுங்க போட்டியே. இங்கே போச்சு போட்டி. போட்டி போட்டி YG-யா போட்டியா. வா டாட்ரா டேய். உள்தனா கைடாயா அவன். Oh my god bro. Comfortable for 4 Thrives losing so power Balak with the Balak மூணு பேர் நிக்கறாங்க ஃபாலக் முன்னாடி. Target rich environment but the shots just don't deliver. பாவையா 40 ஒண்ணுமே பண்ணாம செத்துறானுங்க 4வது பொசிஷன்ல. 4 பாயிண்டோட 0 கில். You can get the pick up as well. This has been சேவ்டானுங்க YG அவனுங்க. நேட்லே முடியறானுங்க. வெளியே வர கூடாது நீ உள்ளே உட்காருன்றானுங்க. This is the way they Brianna நேடு மல 7 கில் அசால்ட்டான ஒரு கம்பேக் ஆன கேம் ப்ளே ஃப்ரம் YG. ஃபர்ஸ்ட் கேம் வந்து டவுன் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கேம் வந்து அப்படியே புஷ்டாங்க அவுட் பாயிண்ட். இங்க ஒரு நாக் வச்சிக்கறாங்க. இப்போ FF ல 2 பேர் இருக்காங்க, இங்க 2 பேர் இருக்காங்க, இவங்க 4 பேர் மொத்தம் வந்து 9 8 பேர். சோ இவங்கள புஷ் பண்ணி முடிச்சலாம்னு சொல்லிட்டு எடுத்து முடியறாங்க. அதான் 1 HP ஆவணும். ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால. பை பை வீட்டுக்கு போங்க. இப்போ FF ல 2 பேர் இருக்காங்க. FF ல 12 கில் அடிச்சாங்க. அவனுக்கு அதிக மேல அடிச்சாங்க. 9 கில் 12 கில். வரா மாதிரி கேம் ப்ளே. சரியான ஒரு நேடிங்க. இங்க போச்சு. பமாலி வாங்க படி. 12 people பாக்குறீங்க. லைக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. And the late games. Doc 19 kills, Cloud 18 kills, Mernat 16 kills from YG. YG ல 2 பேர் இருக்காங்க டாப் ராயர்ல. YG ல வந்துட்டு பாத்தீங்கன்னா Cloud அப்புறம் Mernat 2 பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே போட்டு. கனாபனா டாமினேஷன் போயிட்டு இருக்குங்க YG ல கிட்ட இருந்து ஒரு YG வந்து கோட்டடா ஆடுறானுங்க. லீடு பாத்தீங்கன்னா 93 ல இருக்கானுங்க, 77 ல இருக்குது. பட் வந்து எண்ட் ஆஃப் தி டேல ABG வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்து முடிச்சிருப்பாங்க. ஐயோ யோ ஒரு மிஸ் 249 ல வந்து மிஸ் பண்ணிருக்காரு. சோ ஃப்ரீ கில் வந்து ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு. ஜாலியா போய்ட்டான் அவன். அந்த மிஸ் வந்துட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவன் செத்துப்பான்னு நினைச்சிருப்பான். பட் M249 வந்து இஸ் சைகன். சோ அங்க ஒரு மிஸ் ஆயிருக்கு. ஆர்டர் வந்து ரொம்பவே வந்து டவுனா ஆடினுக்கிறாப்புல இந்த டோர்னமெண்ட். ஏனே தெரியல, ஆர்டர் கிட்ட வந்து ஒரு மேசிவ் பெர்ஃபார்மன்ஸே வரல இதுவரையும். ஆர்டர் இஸ் பிளேயிங் வெரி ஆவரேஜ். ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது. ஆவரேஜ் வந்து நீட் டு ஆர்டர் நீட் டு பக்கிள் அப். மத்த டீம்மேட்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க ஒரு டீம்ல. ஆர்டர் கிட்ட இருந்து ஒரு டிராப் டவுன் பெர்ஃபார்மன்ஸ். FF எந்த கண்ட்ரி Buddy சாப்பிட்டாச்சா? Staying quiet with it though. Don't want to really get too involved in the commotion. You also didn't face any struggle in the esports, correct? Bro, struggles na kandipa irukum bro. Of the game. Na solreenga there is no struggle in terms
Struggle is life, buddy. There is struggle always. There is always competition in whatever you do. Like the job you do, no, the sports you do, wherever you go, there is a struggle. Okay, wow. சும்மா வந்து எல்லாரும் ஜெயிக்க முடியாது. There must be, work இருக்கணும், underground work பண்ணணும், நிறைய வேலை பண்ணணும், அதெல்லாம் வந்து சும்மா இல்ல. Even in the job circle or job environment, struggle இருக்கும். கண்டிப்பா உனக்கு மேல ஒருத்தன் வந்து ஒர்க் பண்ணி வந்து மேல போக நிறைய வந்து பாலிடிக்ஸ் நடக்கும், உனக்கே தெரியாது. So struggle வந்து எல்லாத்துலயும் இருக்கு. Everyone is literally struggling in life. Life is a struggle. ஓகேவா, லைஃபே ஒரு ஸ்ட்ரகிள் தான். நீ படிச்சு முடிக்கிறது ஒரு ஸ்ட்ரகிள் தான். காலேஜ் நீ ஸ்கூல்ல படிச்சு முடிக்கிறது ஒரு ஸ்ட்ரகிள். அதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறன்றது ஒரு ஸ்ட்ரகிள். ஸ்ட்ரகிள் தான் வாழ்க்கையே நண்பா. ஸ்ட்ரகிள் இல்லாம இங்க யாரும் ஜாலியாலாம் வாழ முடியாது. Oh my god bro, that was crazy bro. Dog. படி சாப்பிட்டாச்சா? சூப்பர் சஸ் இருக்கா இன்னைக்கு? இல்ல நண்பா, சாப்பிடல நண்பா, இன்னும் சாப்பிடணும். சூப்பர் சஸ் இன்னைக்கு வந்து இருக்குமான்னு தெரியல. சோ பண்ணலாம் நண்பா, எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. சூப்பர் சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நண்பா. Incredibly low on the drive around. See happening here in this downtime, even though it's been limited resources. Terrific spot. Half and the loot crate being dropped off as we head over towards testing edges. Very much edge play style. It is hard to come in from those out on the beachhead. Very much. It's just. This is really movement for absolutely everyone. Order on the knock DRX la. So long, you get the move up from DRX. Past all the commotion that's being caused. FF நல்லா ஆறானுங்களே, எந்த கண்ட்ரி தெரியலையே. நீங்க பார்த்து சொல்றேன். Scarface up close. FF வந்து bullets on target. எந்த கண்ட்ரியை பார்த்தனே. The vehicles keep guessing with the crosshair place. Fuck the shit. Meanwhile, it's he that gets the shot back over onto TROHPY. Yeah, I reckon this is a ball push for FF வந்து இது Turkey. We have to say, I mean, I know where they're coming from because what they every single game so far is just aggressive pushes. We know we play center very well. Personally, in my opinion, trying to just brute force it over towards the center of Quarry, it's not a great idea, okay? It's just not the best of ideas. Yes, you might have found a small opening here, but you know there's going to be so many more teams nice and central earlier than you. Okay, so this fight that's been going on for so long finally kicks back off. And its power could literally handle it with ease. And sideline shot from Rectancaris was the only beneficial thing that comes in to slow it down. But Falcons, you run into a brick wall of power on that, just shot after shot. Buddy, நாளைக்கு ஏபிஜி ஜெயிப்பாங்களா கப் தூக்குவாங்களா? ஏபிஜி மேல தான் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஏபிஜி ஜெயிச்சா நல்லா இருக்கும். APG YG நல்லா ஆடுறாங்க. they are giving a tough to head to head competition பயங்கரமா போயிட்டு இருக்குது YG கிட்ட இருந்து. பட் பார்க்கலாம் இந்த TT Chinese டீம்லாம் என்ன ஆச்சுனே தெரியல bro, but I don't know, literally they are like literally dropped group stageல வந்து டாமினேட் பண்ணாங்க, நல்லா ஆடுனாங்க. ரெண்டு மூணு டீம் எதெல்லாம் டாமினேட் பண்ணச்சோ group stageல இங்க வந்து ஸ்ட்ரகிளிங் தான் ஃபுல்லா. அப்படியே கேம் பிளேவே வேற மாதிரி இருக்குது ஃபைனல்ஸோட கேம் பிளே. So அதுதான் மேட்டர். that have just been scouting, looking on the periphery with ஒரு நல்லா ஆடுறானுங்க. Around with it does 43 points வந்திருக்காங்க. பரவாயில்லை, மக்கள் பய இருக்கு கொஞ்சம். They need to buckle up more today, tomorrow to complete in the top 5 or top 5 podium. Very strong position to play from. Striker went to Buddha mode. Is promising for their late game. புத்தா ஆகணும் ப்ரோ, அப்படியே எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல்ல பண்ணணும் ப்ரோ. எமோஷன்ஸ் லைக் எல்லாமே வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும். லைக் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் வேணும். அது எப்படி அச்சீவ் பண்றதுன்னு தெரியல. How we can achieve those powers? Meditation, yoga, I don't know. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே most of the problems will be solved in the life. Fucking desires is the problem, okay?
Fuck the desires. Live for yourself. Live what you have. What with love. Live with what you have. Protection from Moana at least as well. You can அந்த ஒரு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. யோசிக்குது அப்படியே மைண்ட். அடுத்து என்ன லைஃப் பண்ணனும். This cycle அப்படியே desire அந்த I was saying, I mean, Arena, you get Joker, instant tag there from the side. He's able to punish onto one of the players, break up the fight a little bit. Buddy, Ultimate Royal competition kinema buddy. Happening on our screens is Alter Ego and Ultimate Royal competition புரியல first place. انا பயமா கம்பேர் பண்றேன். இங்க ஒரு சரியான ஃபைட் நடக்கும் பாக்குறீங்களா? சரியான ஃபைட் YG-யும் AE-க்கும் அடிச்சிப்பானுங்க, ரொம்ப நேரமா அடிச்சிப்பானுங்க இந்த இடத்துல நான் பார்த்தேன். டாக் தலைவன் டீம் தான் ஜெயிக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். Not quite found yet. I think Burnett went down but was quickly brought back up into the fray. Back up with a temporary HP to play with on this one. And the live with what you have and mindset இருந்தாலே போதும். A lot of problems to solve. Okay, wow. அது வந்து most of the people கிடையாது. யாருமே கிடையாது வெச்சுக்கலாமே. அடுத்து என்ன தான் யோசிக்கிறோம். அது யோசிக்கிறோம். Okay, fine. But அத வந்து நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோம்ன்றது தான் மேட்டர். நம்ம அதிகமா யோசிக்கிறப்போ தான் அதோட வந்து ப்ராப்ளமே வந்து கிரியேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு எகிரி குச்சி ட்ரை பண்ணான்னு தெரியல. பட் ஒரு தப்பான ஒரு டிசிஷன் மோனா கிட்ட இருந்து. ஆனா அச்சிருக்கலாம் அழகா 249 வச்சு இருந்துட்டு பாத்துருந்தா. பட் எகிரி குதிக்க ட்ரை பண்ணி அவன் வந்து அஸ்டான் அந்த கேப்ல இது ஃபுல்லா இருக்குது. ஓகே ஸ்ட்ரைக்கர் கிரிஃபின் நான் சொல்றது கரெக்ட் தானே? Over towards the north side. Actually a horrible circle. There's fields down towards the southwest. There's this one compound that Ida's currently holding. There's the disgusting terrain of Quarry that so many teams need to brave their way through. Nah, buddy, motivation side, it's just the swamp. Bro, motivation எல்லாம் தரணும் bro வாழ்க்கையில. அப்பதான் வந்து புரியும் என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படி. Walk away with feels with Arena just sort of perched. சரியான ஒரு நாக்கு நினைக்கிறேன். Play Romeo with the spray on the dive over. That's a bit of a chip back on. Actually Joker as well getting the spot again. Same player, same player. Down because of it this time. Oh, Rosemary re-engages back onto them. Position he's playing it a lot so wide. ஏயும் செத்துருவானுங்க, YG-யும் செத்துருவானுங்க. சரியா? Romeo will just on. எப்படி செத்தாம? Rosemary, two players that we have touted a lot so far, but Arena. கிரிப்டான் எப்படி செத்தானே காமிக்கல? What the fuck? Back up from the position. அழுத்தி விட்டுறான் Romeo. This north side. They know there's Romeo around this area, so they can just continue to put அடிப்பானுங்களா பாக்கலாம். ஒரு நாக்கு ஃப்ரீக்கி ஃப்ரீக்கி டாட் ஹெச்பி up against so the aftermath that came through. It's three separate teams put the hurt on over towards Nongshim. இங்க அடி வாங்கிட்டான் bro. மேல லாங் வந்து வாங்கிட்டான் bro. ஈய கிட்ட இருந்து if he blessed on that one, but it's not going to work from distance. Quick barrage. ரெண்டுமே அல்டிமேட் பவர் ஆன டீம் YG and AE. இவனுக்கு AE வந்து நடுவுல பலப்படி பண்ணி விட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நல்ல ஒரு ஃபைட் தான் இப்ப இருந்துச்சு. Just edging further closer towards this, feeling more and more comfortable. இவனுங்க எங்கன்றா வந்தீங்கன்ற மாதிரி பாக்குறானுங்க. சரியான ஒரு ஜோன் பிளாக்கிங் EA கிட்ட இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால. எல்லாம் HP இல்ல ஒருத்தங்கிட்டயும். டெர்னி கேவா டோனி கே கிட்ட இருந்து வந்த பேரா டெர்னி கே. அவ்வளவுதான் அல்டிமா அவனை போயிட்டு. ஓ மை காட் ப்ரோ, அல்ட்ட விட மாட்டேன்றான். அச்சுதான் ப்ரோ 4 கில் டெர்னிகே. அண்ணா பின்னாடி அங்க பாத்தீங்கன்னா APG வந்து முச்சே விட்டுறாங்க. TT ஒரு கில், FF ஒரு கில். APG வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க 10th பிளேஸ்ல. வித் எவ்வளவு கில் பாத்தீங்கன்னா 3 கில். சோ ஒரு பாயிண்ட், அது ஒரு 4 பாயிண்ட் வந்திருக்கு. பவர் ஃபயர் வந்து வருது. பட் சாக்குரா இங்க செத்துருவான்னு நினைக்கிறேன். சாக்குரா என்ன பொண்ணு பேர்லாம் வச்சுக்கிறான். What the fuck? That is not what you want to see. I think this is a nice call from Ida, but it's Joker paperங்களா Joker that way. Yes மாரியே. I thought this is an incredible call from Ida. அவனுங்க புஷ் பண்ண பாக்குறானுங்க நண்பா.
செத்தான் பாருங்க செத்தான் நண்பா நேடு போடா முடிச்சு நண்பா அவன் பாரு அவன் நேடு பண்றதுக்குள்ள யார் நம்ம ஃபர்ஸ்ட் நேடு பண்றாங்கன்றத கணக்கு யார் போறாங்க கணக்கு அவுட் ஆயிவன் அவனுக்கு சரியான ஒரு நேடு பட் நாடகால பட் 1 HP மார்கனுக்கு இன்னொரு நேடு வந்து வெடி வைக்கிறான் கார் வெடிக்குதுன்னா ஆயிடுவான் பட் கார் வெடியில நான் காவல அப்பதான் இன்னொரு நேடு போகுது பட் will get knocked yes is getting knocked but again வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வந்துட்டு ஃபால் பேக் IDA கிட்ட இருந்து இங்க வந்து 5 கில் WBG க்கு இங்க இன்னொரு கில் செக்யூர் பண்றாங்க 40 என்ன பண்றானுங்க தெரியல லிட்டரலா பிரிஞ்சு ஆடுறானுங்க நண்பா அடி பெல்றானுங்க 40 போட்டு உட்கார வைக்கிறானுங்க let's go baby like பண்ணி பாருங்க நண்பா 60 people பாக்குறீங்க They've had a bad time. Please. They had a bad time in those Let's warehouses. get into The fact 50 that they've been able likes. to continue to ASAP. push through on some difficult timings is really nice to see. மாட்டானுங்க அங்க Royal டி taking மாட்டிக்கு out நாலு the ஒருத்தர் remainder of என்றானுங்க Thundertox here. Sook with some fantastic aim on side with the signature bow in hand பா too. தப்புதான் bro And Thundertox just could not make that cross. துக்கு கிட்ட இருந்து மிஸ் ஆயிருக்காங்க வந்து ஸ்ப்ரே No talking, just bullets from downrange. DRX, 2 players again here as well. Hyunbin still standing. His brother in arms taking a bit of a hefty hit from that one. It's Falak that's kind of just belly crawling up to see if he can get any kind of impact or potentially just keep his nose clean. Nice nade thrown over, barely off target there. Shots from the side and a quick swipe that comes through from Falak of all players. He will finally be taken down and continues to rack up point after point after point. 8 elims now. என்னோட பரிக்ஷன் FF Fireflux with consistency. FF சாம்பியன் அடிப்பாங்க வாய்ப்பு இல்ல ERX தான் சாம்பியன் அடிக்க வாய்ப்பு இருக்கு FF கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கு இங்க ஒரு ஃபைட் நடக்கும் பாருங்க FF வந்து WBG புஷ் பண்ணுவானுங்க சிரிப்பா இருக்கும் ஆனா அந்த ஃபைட் இவனுங்க WBG ஜோனை விட்டு போயிட்டு ஏதோ பண்ணுவானுங்க இவனுங்களை அடிக்கிறதுக்கு தான் EA அடிக்கிறதுக்கு பண்ணுவானுங்க கடைசியில EA அடிக்க மாட்டாங்க WBG ஆர்டர் பாருங்க செத்து போயிட்டான் அப்படி செத்தானே தெரியல ஏறி போய் செத்துட்டான் இந்த ஒரு மேன் லாஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிருஷியல் ஆயிடுச்சு இந்த இடத்துல இங்க ஒரு ஃபைட் சரியான ஃபைட் EAக்கும் இவனுங்களுக்கும் IDAக்கும் Mormon in panic stations now as well. Luckily heads WBG push பண்ணுவாங்க down to the ground floor able to get out. இவனுங்க புஷ் பண்றவனுங்க டைரக்டாவே குத்தி இருக்கணும் அந்த இடத்துல போய் கீழ பட் இங்க இருந்து வரப்ப என்ன ஆயிடும்னா டைம் வந்து பை பண்றானுங்க அவனுங்க EA டைம் பை பண்ணி ஓடுவாங்க He could very well be here. இவனுங்க இங்க வந்ததே வேஸ்டா போய்டும் அவனுங்கள புஷ்ஷும் பண்ண முடியாம அவனுங்க போயிட்டு அங்க உட்கார்ந்துருவானுங்க இப்ப இவனுங்க பண்ணிட்டு நல்லா பிளாக் பண்ணி விட்டுருவானுங்க மேல வந்து WBGக்கும் FFக்கும் ஃபைட் ஆட பவர் வந்து ஈஸியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டின்னர் கட்சி பவர் ஃப்ரீ டின்னர் கொடுத்துருவானுங்க பவர் கோண்டி பாய் ஃப்ரம் சுக்கா முடிஞ்சா என்ன அடிக்க சொல்லுங்க புரியல ஜி Quick burst from the damage. 2 players on low HP. converted switches to the shot. வந்து வச்சு முச்சுட்டான். He's quick with the secondary as well. வந்து இங்க வந்து ஒரு ட்ரை பண்றாரு. Down towards the basement right now. Quick heads up. ஏறி அடி ஒருத்தன் வருவான் மேலே போட்டு புதுபுனி ஏறி 1 HP ல. Sook's already done quite a bit here. Really has. அவ்வளவுதான் பிடிச்சு விடுவான். அவனே திரும்ப நாக் வச்சிடுவாங்க ட்ரேட். இப்போ இங்க ஒரு நாக் வைப்பான் இவன். நல்லா ஆடுவான் அந்த இடத்துல திருப்பி. இன்னொருத்தன் அடிக்க வர பாக்குறப்போ அவன் இவனை அடிச்சுட்டு அவன் ஜோன்ல ஓகேவா ரெண்டு டீமும் செத்துட்டானுங்களா இப்போ EA vs பவருக்கு வந்து அங்க பாத்தீங்கன்னா த்ரெட்டா இருந்தது FF இப்போ FF ஓட த்ரெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா செத்து போயிட்டானுங்க ஜாலியா இவனுங்க ஜாலியா வந்து டின்னு அடிச்சிருவானுங்க They have angles on them. Faheed FF அங்கந்து இவனுங்கள பிரஷர் பண்ணிருந்தா பவரை WBG போயிட்டு இவனுங்கள பிரஷர் பண்ணிருப்பாங்க EA பவர் இல்லனா FF யார் ஜெயிக்கறாங்களோ அவங்களுக்கும் WBGக்கும் ஃபைட் வந்திருக்கும் ஆனா இங்க எப்படி ஆயிடுச்சுனா WBG கீழ போனாங்களா பின்னாடி FF வந்து அவனுங்க அடிச்சின்னு பவரை எவனுமே கவனிக்கல பவர் வந்து ஜாலியா அடிச்சிட்டு போயிட்டானுங்க சிரிப்பான ஒரு மேட்ச் Free dinner for power அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு Talk APG, yeah, albeit there is still plenty many more that could
reasonably Actually, stay global at each town is other's direct arms lengths and be குட்ட nice and மாட்டாங்க. safe. I have I seen imagine many, where even we're 2 gonna players go நால is யோசிப்பாங்க. rotate through குட்ட the மாட்டாங்களா? water, whether that's on hovercraft boats will depend on what they've been able to find. 374 target they can send over towards 374 target அவ்வளவுலாம் வராது படி. from this drop. So IPL not really going to be conflict 180 on that target. western bridge for 180 now. to 170 190. Previously, we've also seen four thrives அவ்வளவுதான் depart வரும். from the ஏனா ferry 120 தான் period, இன்னைக்கு very அடிச்சிருக்கானுங்க. clear area, 12 மேட்ச்க்கே. fairly early on. இங்க and maximum not 190 for a வரும். bridge cap. To go north 180 ல இருந்து 190 வரைக்கும் வரும். அதுக்கு மேல வராது, வாய்ப்பு இல்ல. 374லாம் சொல்றீங்க. என்ன ப்ரோ பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல படி. You can't dismantle, in fact. In play. அரங்கமதுரட்டுமே northeast of விசில் பறக்கட்டுமேடா கூலி பவர் ஹவுஸ் என்னைக்கும் குறையாத மவுஸ் அது நோட் பீப்பிள் பாக்குறீங்க லைக் பண்ண வர ஸ்ப்ரே பண்ணுங்க. ஆமா கரெக்ட்டா டைரக்டா குத்த மாட்டானுங்க தான். பட் அதத்துல குத்தி இருந்தா டைம் பை பண்ணிருக்கலாம். டைம் பை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். But there is a time buy. அது கொஞ்சம் சிக்கமா ஆயிடுச்சு படி. Yeah, four thrives currently just rocking up to that ruined split that will sit around those bridge crossings. And again, I'm going to re-emphasize this. Teams are going to be looking to control those crossings. With a team, with a circle that is split down the middle with this river, those positions are going to be huge, not only in terms of your ability to rotate yourself, but in the ability to control other teams around you. So this split for four thrives, pretty solid right now, with DRX being that counterpoint on the north edge. The west side is starting to get really difficult. Next circle pops in. This is nasty all the way up to North George. I love it. I really do. And look at how many teams now have to rotate to the western side of the map, get up top. The whole northern parts, shooting range and above, completely free. But maybe bro. But John, I think we're about to lose our first. Oh, these bridge crossings are going to get brutal now. DRX, they're moving away from it, which might allow four thrives to get on through nice and quickly. But the first knock comes on through. It's over towards Nongshim Red Force. This is over by Fireflux as well. In school, in apartments, and you can see that Fireflux do not want to allow the team from South Korea to get out unscathed from this area. They're on the long side of the circle. In 20 seconds, it will start closing. It's early stages, so you can hang out in the blue zone for a while, but they don't have too much time. Tell you what, we talk about Yegon Galactica's APG. 138 smash rule என்னது? Fireflux, we got to give them their flowers, John. I mean, we're talking a second and third place in back-to-back maps, 12 eliminations in game. Tablet போடுறனால நல்லா தூக்கம் sitting at 9, so they're elevating themselves up. Now, for Fadine, he's moving forward. Citrus என்ன போட்டானா வெச்சுக்கோங்க. வேற மாதிரி தூக்கம் move வந்துரும். away, and I thought he was going to fire on the vehicle. He doesn't. So Sleepy and survival. Sleepy, Kiki, do you know me? These fights are a little bit isolated from one another right now. A 2v1 on the north side. Are you in favor riding? of Thunder Talk, but a 3v2 on the south side in favor of Rodrigo. Across the road, they're looking for that pressure, and that's brilliant. Okay, hang on a minute. They regroup 3 versus 3 for Rodrigo on this south point, but a big nade opens things up, and Moana can start to move in. Alva செத்து ஆடுறான் அந்த டீம்ல. ஏயில. Rosemary நாக்கு. Nade is being cooked, but I don't think it's going to have an பண்ணி effect போ on வாயிலே போட Moana. போறாங்க. Shuts the door maybe to throw off the scent. Rosemary பேர் வெயிட் பண்ணலாமேடா. டேய் ஏன்டா வேஸ்ட் பண்ண டைம் மௌனா டேய். தாவலாத வேலைடா டேய். Instrumental in these fights. He's so good, but Krypton have good faith he's going to be able to get Rosemary back up. Moana in the meantime will continue to keep the pressure up. So Thunder Talk can't push forward. மௌனா சமத்திட்டு வாங்கிருப்பான். பின்னாடி வந்து ஒழுங்கா ரிவே பண்ணிருக்கலாம் அப்படி. Think they did. Maybe looking for the re-knock. No. Just about able to squeak away from the damage there, and Thunder Talk going to live to see another day as 4. Rosemary is still down. They have to reposition away from the nade. Krypton still with 2 in hand, but the pump punch, the leap around the broken wall not going to quite connect. Moana's down again. Trying to cut through them, and it's Alter Ego. பாவம் ராஸ்மேரி அங்க. அவளா நான் கை கடக்குறான். ரிவே பண்ணது ஒருத்தனமே போல. நான் பண்ணிருக்கணும். மௌனா ஸ்மோக் போட்டு பின்னாடி போய் அவனை ரிவே பண்ணிருக்கலாம். இல்லனா அவனை வந்து ஸ்மோக் போட்டாது வர வச்சிருப்பான். அவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டான் மௌனா. But the way they played that was great. That's a mistake. All 4 members stay alive, and more importantly, they've got எவ்வளவு டைம் வந்துச்சு அவனுக்கு பாருங்க கிட்டத்தட்ட 30 seconds மேல வேஸ்ட் பண்ணிட்டான். Thunder Talk. Look at YG position, same position. Up in the zone. Centers up to where it currently was. It still has those target is 374 correct in play. Bro, நான் bro சொல்றேன் 374 இல்ல bro. Currently at Falcons too, but Falcons I do worry about APG, Noxham Red Force, who most likely are going to last day smash rule இருக்குல டாப்ல எந்த டீம் நானும் வின் பண்ணலாம். ஓ செலியன் வாங்க bro, hi bro. So smash rule வேற இருக்கு. அது வேற படிக்கணுமே அப்பறமா. The question is, do they want to try and engage across the way? That's going to be pretty position. They potentially draw in Team Talk
own teams to apply the pressure on Regnum Karya. APG though, Falcons, remember APG coming from the outside, now choosing to challenge that of the Falcons on the southern zone, and the nades are detrimental. They're not going to try and hold on the top of Everest. They descend, and immediately the southern point of the Falcons is dispatched, and this 2-2. The Falcons on the southern APG though, Falcons. So in the meantime, Falcons. I team being on their way, they lose 2 players. It's power coming hot off of a big win, potentially elevating themselves up. This is a critical fight, and the reason Trying earlier on, Weibo Everest, so potentially a 3-party them down, but for a little bit because Weibo do not have sightlines. And the blue zone has been taking them down, but they can chill across side of Everest, so potentially a 3-party fight in North George. Has Nongshim actually crossed? Not unscathed, the blue zone has been taking them down, but on the north, so 3 teams convert. Forces power to rotate in, but like I said, Ida, Fire Flux, Thunder Talk, as Thunder Talk reposition, Jing taking a lot of damage, Scarface down low. You gotta favor Fire Flux in this moment. They've been hot, they've been slaying out, and they are looking to get active once again to catch up to DRX in top 3. Thunder Talk somehow managed to sail straight through the middle, and Scarface actually goes down for Fire Flux. Not really in the best of spots either, fairly isolated. Thunder Talk looking to disengage, get ahead of this rotation and get in towards the next circle. The slow pickup there may cost them a knock. As Xing hits the deck behind the rock, there's still pressure from behind. Fireflux looking for the res as well. And Ida's in hot pursuit, mind you. They are not going to back down. They want a third party this, and they want to take advantage of the hillside where Rita is currently at, and Aaron, of course, and the rest are starting to move through. And now you've got Fireflux in this bowl. This is not going to be good for them, and most likely Ida is going to be able to pick them apart piece by piece. Aaron on the hunt now, looking to try and capitalize on a downed player for Fireflux, but it's not quite come through just yet. Solus now is on the deck. நேடு போட்டு புஷ் பண்ணுவானுங்க. பட் அங்க ஒருத்த நாக் எடுக்கறான்ல. ரிவே தான எடுத்துக்கறான். ஸ்மோக்க போட்டுட்டு வர வச்சு ரிவே பண்ணிருக்கான். மேபி அங்க போயிருந்தா நேடு போட்டுருப்பாங்க. I am shocked Ida did not fully capitalize off of their location. Yes, lot of times bro. By time நிறைய இருந்துச்சாங்க. Maybe even disengaged up. It's across the board. அவனா கைவே கட்டனானே ரொம்ப நேரமா. மோனா வந்துட்டு நேடு போடவும் ட்ரை பண்ணல. பிரஷர் பண்ணவும் ட்ரை பண்ணல. சும்மா சுத்திட்டு இருந்தாங்க போயிட்டு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா கிரிப்டான் வந்துட்டு வந்திருக்கணும். கிரிப்டான் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும், கிரிப்டான் ஏறி போயிட்டு இது பண்ணிருக்கணும். ஏன்னா மௌனாவோட பொசிஷன் வந்து ரிவீல் ஆகல அவ்வளவு சீக்கிரமா. நம்ம கிட்ட போன பிறகு தான் பார்த்தானுங்களே அவனை போட்டு கேட்டுருச்சான். He could have easily won the saved it, but ஒழுங்கா பிளான் பண்ணல அவன். To try and keep themselves safe from the third party, but losing 2 players, they're going to crash straight on into the middle. Scarface wants a little bit of an off angle here, but Regnum Karya போச்சு பாருங்க. crunch him on down. இங்க நேடு வாங்கிட்டானுங்க. Actually did quite a lot of damage to Regnum Karya, but Silas is there. There's a resistance from across the way. Catch. No way did they take Regnum Karya here. No way did they let this happen. Catch good. Regnum Karya is getting Silas has to look on helplessly. He cannot get down there and assist. The only thing he can do is try to keep Catch at bay. The solo from Fireflux. The solo that might be able to get 3 cleanups. Another nade rolls in, but it doesn't connect. So Silas still has the maneuverability in conjunction with Loxy to maybe get Regnum Karya back up into the fight. They can potentially go for the full reset here. It's a question of if Catch can connect with another nade, or if a team from the south side gets angles on it. There's Loxy going down. 2 4th Thrives who are on the northern shore already. They managed to play the buildings on the east side on the cube and will spot the shot. But Wild was rezzed just before that knock was sent on in, which means that Regnum Karya can still get the full reset. All right, it's going to be tough though. Catch refuses to back away. Being in the shed, he's not overexposing himself. Therefore, nobody can truly get an angle. Now, with APG firing off from the distance, Silas has no choice but to back away. அது பவரா இருக்கு நல்லா. லாஸ்ட் ஒன்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Falcons under the bridge alive for the time being, potentially for APG. A nice little turn up. Nongshim Red Force, they've been trying to push their way in behind this engagement for a while. They have 3 players left standing, with Weibo in their way as well, with 2 players on that roster, and Power off to the north, playing as 2 themselves. It's been scrappy in North George for a while now, and nobody's really looking to push all the way out. I think Weibo closest to it. Yeah, when the zone shifted, I knew these 2 teams were going to have to clash eventually, and unfortunately for Power, they've lost a lot, and they're going to continue to lose even more. Ragnar, who I feel has had an off day, the last one standing for Team Power, Nongshim Red Force, they want the final elimination, and there's nothing that tells me they're not going to place, but
only for a little bit of time. I mean, Weibo most likely going to see him if he runs across the field. And Yangon Galacticos across the way, very happy to be on the turret. Out towards the riverbank there, but on that ridge, they're looking to try and take care of E-Arena, and they need to try and fight it out now. Well, Eda's fully eliminated. They were the ones getting into a fight with Fireflux and Thunder Talk on the northern side, but even though they're gone, it doesn't mean the northern side is free and clear. DRX, E-Arena, fighting currently for the hilltop control. Of course, they still have to move their way in. When it comes to E-Arena, they're taking some heavy damage. Joker barely able to stand up. Finally dropped. This DRX continues to push up, continues to slay out, and there's no reason why I think they're going to lose this fight. Unfortunately, though, DRX have a knock on their backline and potentially off, oh goodness me, potentially an off angle coming through from Team Secret on their western side. This is dangerous. This is pretty tricky to navigate, but they do still have the momentum advantage. Longshan Red Force, by the way, eliminated over. So only Weibo going to have a chance to get out. Another nade sent on over, but look at this is brutal oversight onto this fight. Here it goes. They're clashing. They're up close. Now it's a CQC fight. Yunbin, great shot. A little bit of damage himself, and through the smoke he drops, and look, angle, just peppering shots on anybody he possibly can. It's even going to be Toshpik taking down a DRX player. And by the way, update, Regnum Karya get all 4 members up. They still have great legs in this map. Definitely a lot of opportunity here for Regnum Karya. At the point standings that they're at right now, they do need Yangon Galacticos is still alive, though. They have 3 elims. They're in a really solid spot. The difficulty will potentially be in their run when it comes to stage 7, that sort of phase of the game. You could see Silas gets rid of E-Arena on that far side hill. Their position goes sky high in terms of its potential, right? You just need to take down E-Arena. You start to extend your line. They're right on the edge of this next circle. They'll have to contend with Team Secret trying to push it from the north edge, but E-Arena going to have to move first. I do wonder where 4th Thrives. When is India big tourney for India? Split on the river side. Next month BGMI they got to move up if they go Sky Sports tournament. And that engagement upcoming lineup place with Team Secret, E-Arena. For the other 2, if they it's not going to be easy for them either, but they're forced to move forward. That's going to be into Redox. The solo from Team Falcons, and Falcon is going straight into him. Falcon is going to continue that crash on the south side. Noki does get pinged away there by Joe, who is overlooking that south side of the bridge. The fact that the southern shoreline is still in is crazy. This is the only reason, really, that still alive in this one. 4th Thrive's going to go for a swim, going to try and meet up with Falak on that western side. They have to, because APG is also about. So you got the solo from Falcons with Redox, and then you also have APG, or they're going to be fighting desperately for control on the southern side. இன்னைக்கு ஜைத்தூன் போனோம் ஓகேவா கேரி இருக்கு அந்த குனாஃபா சாப்பிட்டா என்ன ப்ரோ அப்படி இருக்குது டேஸ்ட் ஐயோ சைடா இருந்துச்சு ப்ரோ எனக்கே பிடிச்சிருந்தது குனாஃபா தாமையாச்சு சைடுல குனாஃபா Team Secret who's still looking to find a couple of positions, but all of this right going down is favorable for Yangon Galactic. Takes 100 points, and more importantly, get another winner chicken dinner. It could be massive here. They are 1 point shy. Hey, Silas, bro, what the fuck? They will be beautiful average, still keeping pace. Hell yeah, baby, let's go. Away from them now, because Silas has been re-knocked. They do manage to get rid of 2 players now. Down on the deck as Team Secret push in on the long spit ridge line against Regnum Karya, and it looks like Silas Toshpik now gone for Regnum Karya. 2 more with a sliver of health. Wild looking at IQ from a distance. Loxy forced to hit the dirt, get a little bit of health before he re-engages onto the fights of the 4-man unit from Team Secret, who continues to push up. Now, we do notice IQ gets active on APG, so that 4th Thrives rotate in. It takes down the solo from Falcons, and it also engages into the APG fight, which a couple of players are going to be down as we look at Team Secret once again pushing forward on Loxy, on Wild. I want to say for Regnum Karya to be alive this long, to recover when you looked at him earlier,
and they're still up fighting against Team Secret. It's been a wonderful game for them. Regnum Kaya will be going down here, though, almost certainly. Loxy has a nade in hand. He's looking to try and get the cook on, get a knock or two maybe towards Team Secret, but they have 4 players. They're all alone on this ridge line. They should know he's on this buggy. They'll send it out wide, and they're spraying already. They're pre-firing, and I'm counting him out now, because he's dead. Team Secret with an opportunity to play that ridge line that I put so much this game goes. YG தான் zone நாங்க தான் ஆளேன்றாங்க வாங்கன்றாங்க with the knock here and there, but it's like they've just been chilling. TS made poor rotation. Poor rotation la bro வண்டா பாருங்க ஜோனுக்கு. Point lead even over second place and even more so over DRX at 69. So for them, they don't need to do anything special. They just need to play good PUBG Mobile. And that's exactly what they're doing. This game surely going their way. Meanwhile, in the southern portion, still deadly as ever. Weibo focused on APG. You notice 4 Thrives were taken out. They were a team that crashed in on the solo of Falcons. APG then started fighting with them, managed to stay all 4 up. So for Team Secret, most likely going to try and gatekeep APG. This could be wonderful for them. They can rack up even more eliminations. Team Secret starting to get a move on now, get a shift across. There really isn't too much cover that sits ahead of them here, but Weibo finally going to get drained away. 3 teams now remain, and they are all sat at 4. Actually, the most central, even more central than that. Shoreline, but Team First team can move forwards on their buildings, and they will be even more central than that. Team Secret, the first team that needs to make a move now. So APG has good real estate on the shoreline, but Team Secret also they're going to be able to stop APG. I say that you know what spray on the high ground. The craziest Vortex sprayer that's knocked out. So it's a wonderful shot on the train, dropping a player from Vortex spray, bro. Secret. Hang on, Galactica says, hey, you guys can Vortex guard, bro. Go for the placement points. We want another winner everybody, which would be at 4, by the way, which would be incredible. Manages to get trained back up, another 4v4. Nobody biting the dust just yet. 3 teams, 12 players in action. Refus getting rezzed as well. You can see Yangon Galacticos playing the high ground on the rooftops there, which is why they're staying so far back on their building. The next circle will be coming in 10 seconds as well. Could potentially shift away from Yangon Galacticos towards Alpha Gaming. I think this is edge and they want to get more open zone away from Yangon Galacticos. Zael knocking, they pulled the trigger and Alpha Gaming were ready for them. Absolutely ready. Jaiki now has to get desperate. He's got to push up the solo to try and keep APG's hope and dreams alive for the winner chicken dinner, but APG takes them apart 1-by-1. But hey, maybe there's life, maybe there's an opportunity. Jaiki pushes up and Buddy's dropped down, unfortunately, and now Yangon Galacticos are pushing in and Romeo's got a beautiful off angle. You wait 5 seconds as Team Secret and none of this happens. You don't go for this crash because you don't need to. You wait for Yangon Galacticos to move, and all of a sudden it's over towards the top of the tables and Yangon Galacticos trying to defend the spot, but Alpha Gaming and they're being assisted by their opponents here. Smile down next and Yangon Galacticos lose the fight. Alpha Gaming can still do this, but I love the off angle from Romeo and a beautiful nade. Crazy, bro. Yangon Galacticos takes Sama fight Galacticos are pushing in and Romeo's got a beautiful off angle. 3v3 ஆயிச்சது நேடு போட்டான் டீமேட்க்கு. None of this happens. You don't rotate down. You don't go for this crash because you don't need to. You wait for Yangon Galacticos to move, but all of a sudden it's over towards the top of the tables and Yangon Galacticos trying to defend the first place spot, but Alpha Gaming and they're being assisted by their opponents here. அவன் எதுக்கு பீக் பண்ணானே தெரியல. And Yangon Galacticos lose a few in the fight. Alpha Gaming can still do this, but I love the off angle from Romeo and a beautiful nade puts it into it, and Yangon Galacticos takes another win for today to put him at the only the swing he can down so that still has to the fight. And means that refuse really get it made been trying with Weibo in their way in for a while. They have 3 players left standing north. Looking to potentially, and unfortunately for Power, they've lost a game. Munila stunning now. Noxian Red Force, the team trying to work really solid
just been chilling. They're hanging out. They're in a great spot in the standings. They already have a point lead even over second place. It's over towards the top of the tables and Yangon Galacticos trying to Doc எங்கயோ போய்டானே bro. டாப் ஃப்ராகர்ல வந்திருப்பான் போலே. டாக் தான ஐஜிஎல் guys. Below APG and to even put it in even more perspective, APG last எந்த ஏரியா ஜைத்தூன்? place. They walked away with 16 points. அடியார். 40.4 தேவலாத ரொட்டேஷன். ஆமா. அவங்கள புஷ் பண்ற. ஆனா அவங்கள புஷ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லையே. ஜோன் அவங்ககிட்ட தான் இருக்கு. YG வந்து இது பண்ணிட்டானுங்க. தேர்ட் பார்ட்டி அடிச்சானுங்க. They could go all the way down to Viademar. As actually Loxley picks up the first elim of the match. A nice clean elim there added to the tally for Regnum Kaya over on the middle side of the tables. But I'm expecting Yangon Galacticos to potentially push down all the way to the south of this one. Get over towards La Driera, Viademar area potentially. And I don't imagine that too many teams are going to get in their way immediately. They could just stop off over towards Trailer Park. That's right. They might just loot early and get on in that way. Well, one of the things Yangon Galacticos does on Miramar that we've been hyping up over the past couple of days is they stay in blue zone for the longest time. So it's going to be hard to even see them until maybe stage 3 where they finally decide to get rid of the zone. Baby. They Miramar. இந்த மேட்ச் பார்க்கலாம். இந்த ரெண்டு மேட்ச் நான் பார்க்கவே இல்ல. டக்குனு பார்த்து முடிச்சிடலாம். கேம் ப்ளே போலாம். Red Force tournament start is in நாளைக்கு வைபு கேமிங் கிட்ட கம்பேக் இருக்குமா? What your thoughts guys? As they try and move on the வைபு while taking quite a lot of damage. கேம் போலாம் நண்பா. 11 போலாம். 11 ல இருந்து ஒரு 1 வரையும் ஆடலாம் நினைக்கிறேன். 1:30 வரையும் கூட ஆடுவோம். Galacticos right now more நான் தூங்கிட்டேன் already. சோ தூக்கம் வராது. பிரச்சனை இல்ல. Even thinking distance of Yangon Galacticos right now. இங்க பாருங்க. மார்மனுக்கு மார்மனே நேடு போட்டு செத்து போயிட்டான். Very happy with that arena fumble. Not good. Especially when you're வாழ்க்கையே வெதுப்பான். You can't let that sort of thing happen. Reefus on the outside. He's also to take this fight through for arena, but getting up and challenging him is so difficult. And now Doc easy throw நினைக்கிறேன். APG moving in from the sidelines. Easy fight for them நினைக்கிறேன். The jaws on this trap. You would think so. Still though, in close and personal in the CQC fight, arena does have the shotties needed in order to battle against APG once they do push forward. And Reefus can only do so much from the hilltop. It's going to be up, or it should be from the rooftop. Power loses Al-Haji, a crowd favorite. I'm curious how that's going to impact a little bit later on. For APG, though, they start to tighten the vice grip. Joker, though, on the outside is a little bit interesting, giving an opportunity for Alpha Gaming. It's going to be really Joker difficult to have an impact for Joker. Reefus isn't going to give him the opportunity. I can guarantee you that. Doc will find out about this position as well. So the off angle there is spotted. They'll easily handle this. It should be disengaging if they can. Yeah. Tough for Joker. If he knocks down Doc, maybe he starts to push up. Zayal potentially takes over the place and maybe challenges Joker himself, but it just doesn't end up occurring. Zayal, though, continues to push up. Maybe being the tip of the spear in this engagement. Sakura hasn't moved, and in fact, the arena, the bottom players don't have to. It's up to APG to penetrate this building. Certainly is. And taking a look at the rotates on the map as well, Yangon Galacticos currently making their way in on the west side against the Falcons. You can see that in the picture-in-picture on your top right. The expanded mini-map there could potentially come into conflict. They're still quite far away from each other. As the names start to come through, Tiny K over towards Ziol. They got to try and chase this one down. He knows Top's on the wall, burns off the corner, burns off that retreat. Could potentially put a lot more pressure onto this one, but Top actually hops forwards, gets up to cover, and the rest of the team are going to keep this one at arm's distance. Both drives moving on past this, not going to get stuck in either. Escaping there before his health bar depletes to 0. Oh, but how aggressive does Doc want to get? He knew the damage is in now. He doesn't have the positioning. Attorney K will recover, get his health back up into play. Shots will ring out, but Attorney K is nasty. He has the right hand peek advantage, and he'll try and take advantage, but gets mowed down as he peeks in the line of sight of 3 players from APG. Now Joker has no choice but to retreat back into a corner and try and stay up, but he can't go anywhere. Nowhere safe. Doc around the corner there, keeping that suppressive fire down, and they find another falls, and now Joker is the last to go. No knock sent back towards APG, and E-Arena donate 4 more points to put them over into the triple digits as well. அங்க ஏறி பிரஷர் பண்ணாம மீதி 2 பேர் என்ன ப்ரோ பண்ணுகிறானுங்க? நேடி போட்டு குடுக்குறான் அழகா. அவனே ஏறி பிரஷர் பண்றான்.
interesting. மீதி ரெண்டு பேர் என்ன பண்ணானுங்களே தெரியல. Challenging on Galacticus to make tomorrow even more interesting. For EA. TRX, the struggles continue as one player will get dropped, fully finished off. வைகி கடைசில TS இருந்தா பொசிஷனை பண்றாங்க. Loves his long range fights. There is no comeback. All luck. Whoever gets CD after the smash rule, score. Easy flush out as well. நான் படிக்கிறேன். smash rule நான் படிக்கிறேன். எனக்கு தெரியல என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. I have to read this so that I can get an idea about it. To get a little bit closer. I'm wondering. Yeah, definitely need ons, but still. Doc lead by 25 kills. Let's go, baby. Doc is the top fragger or what? And DRX, the region has become quite active. APG going to coalesce towards a compound right now. They don't want the smoke from Yangon Galacticos. Smile stanchions himself out to the east side, and we'll just east side just try and end. வைத்தி எல்லா மேட்ச்மே நல்லா ஆடுறாங்க, but still Doc வந்து டாமினேட் பண்ணிருக்கான் bro. GLD Dragging sixல. They're compilous, but speed for hard team edge other rosters. Now let's talk about Falcons first. 14 people பாக்குறீங்க, நான் லைக் பண்ண பாருங்க, 50 likes போலாம். For Thrive's even getting act power. Falcons all within the area, and Falcons are getting dismantled. Redog's the only one to stand now on the inside. Navallo down and can't really go for the cross cleanly. Ideal. Out to the east edge right now. Once the circle shrinks a little bit more, that ridgeline will start to gain power, similar to how we saw it. Very excited. Into blue, right in TA player, but still relatively healthy. But first one to get active here in the factory, and Moana is down. Going down first there on the engagement. DRX wanting to rack up a point or two if they can. Nade over towards another, and Alva goes in the factory. Rosemary எல்லாம் ஏஏ கேலி. We've got a fight. DRX சொல்லி விட்டாங்க ஏஏ பிடிச்சி. Got to worry about all damage, loses a player, but still relatively healthy. But for them, they've got to worry about alter egos because they're collapsing. Alva was the first one to get active onto the DRX members, and now the rest are going to join in. We've got a fight over here in the factory, and Moana is down. Going down first there on the engagement. DRX goes down. You can always use more points standings. They successfully win. Adeniya sitting பேரு. What the fuck is the sitting, bro? DRX maybe a northern rotation. Coolie trailer effect average, Vikram trailer level இல்ல. Things do start. Nagarjun was trying low legs. Got Team Secret who's up ahead of them. Firefly. எனக்கு average தான் feel ஆச்சு trailer, but let's not, you know, decide with the trailer. பார்க்கலாம் மூவி எப்படி இருக்குன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல actually trailer பார்த்தோனே. Third party either from DRX. பார்க்கலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். From a distance. எனக்கும் average தான் feel ஆச்சு. A little bit more damage. 3 players alive. I don't know about others. Has made all the easier. I'm looking at No Fear right now, thinking about how this position can impact the engagement. His team is done for. Remember, I mentioned Weibo at the very beginning. A great Miramar team. They've been relatively slow so far. However, I think this is where they start to capitalize on their current positioning. They can look down on this fight between Hora and Naksham Red Force. They can also look down onto DRX. Well, but up close and personal, we see Naksham Red Force with Tizzy throwing out utility, taking down Hora. As Hora are in trouble at the moment. Only 2 players alive. Sky is down and out. Tizzy even burning himself to go in for the full finish. Looking for another point. Peek பண்ணியே பார்க்கறான். உள்ள இருக்கானா கேக்குறேன். வெளிய இருக்கான். No impact on the engagement there. Sky 5 கில் வச்சிருக்கான் ஓரல. எப்பயாச்சா அவ்வளவு கில்? Tizzy at least right now thinking. நடந்துச்சு எப்படி தர அவ்வளவு கில் ஆச்சா? Do start to get a bit spicy. 24 யா. Forward positions. DRX maybe a northern rotation is in the books for Yangon Galacticus. அங்க பாருங்க Sky 14. Spicy. Got Team Secret who's up ahead of them. Fireflux to the left, DRX to the right. So it is certainly inside a bit more. I was thinking about how this force Weibo at the very. This is where they start. And Naksham Red. We see Naksham Red Force with Tid there, but certainly instead did. But now for DRX taking the broke away and chose to challenge a team up ahead. But now for DRX taking the fight to YG. Cars coming and Hyunbin ready for it. Choke. Surely he falls, and he will. Now the rest of the DRX roster forced to try and be heroic in the moment. But Smile gets to full finish. DRX down to 2 players, and YG goes for a reset. You cut off one head, 2 more arise to take its place. Yangon Galacticos rallying around
Mern out there. Pop him in the back of the buggy. Put pressure onto DRX. Back them off here. An emergency evacuation being enacted right now. DRX have no say in the matter. Say indeed. DRX running out of time, running out of resources. Only 2 players left. Top or kill, dog or kill. Yep. Vikram la trailer starting la irundhe enna varaikum small story like a Singham police story. Progress on the hilltops, maybe to look down for a third party for DRX. They've got to fight tooth and nail. They need to get out. This story line ennaane therilla appadi. Is what they need. Me puriyilla. Horror are eliminated in the meantime, and DRX giving I couldn't even guess about this. The film. Smile in pursuit. They want Anapna to chase push one down. Notion Red Force there over the road on the north side. Inga odave koodadhu. Inga va fight adinga odrandran. He is able to take odave koodadhu. Odra scene illa inga vaanna. Player on DRX, and they keep churning through these games, through these See teams. odran so yes. It's just domination left and right. The only other time I can remember something like this happening is all the way back in like 2019, right, with Bigatron over And the pump gun illama UP indhuchna alaga oni edutha pump gun da matter choke aichu 100-point margin. Obviously the point scoring system was a bit different back then, but that's the only other time I can remember this sort of domination happening in a tournament at a global level. And they're just feeling, again, the pressure isn't as heavy as it is for other rosters. Yang on Galacticus, they've hit their flow state. They're just looking so good. DRX forces in Sohej just straight in the middle with a buggy exit. And now Yangshum, wow, okay. Yang on Galacticus managed to get a knock, and they take the fight from a distance against Noxum. Red Force Tizzy is down. He's dropped. Galacticus, no reason for either. Certainly. Get overly aggressive. Take your time. APG paranga polti niranga anchi On the south north, APG are there as well. But let's hop into this fight because it's popping off over on the edges of Picardo. Yes, it is. It's going to be our team of 4 Thrives going against Ida, who is now getting pieced apart. 4 Thrives wolfpacking together continually upwards. Now notice Falcons and Power are not too far behind. Naki needs to be very careful on how he swings this angle, because most likely he's going to get shot instead of back. With Ida being dealt with, Aaron fully gone. Now you can focus your third party, or is going to be more tested. Yangon Galacticos, are they in danger right now? Your fight ya very fight ya to their east side, potentially more impactful. 4 Thrives if they can find a Romeo position to their east side, potentially uncontested for the time being. There's potential danger off in the distance, and Navarro across them. Yangon Galacticos, are they in danger right now? Okay, hang on a minute. Romeo and Say Cloud both down on the front. Noxium Red Force have 4 players alive. It looks like they're going to be able to finally do something against the roster that's been a terror to the rest of the lobby. Well, it seems to be the case, but Noxium Red Force with 4. You got 2 Mighty Warriors from Yangon Galacticus. Mernat firing some shots, drops 1, goes for the second, can't connect enough. But what a valiant effort it was, but it doesn't mean they are gone just yet. Actually, fully fit, even 3 points. Our attention to APG. APG paranga evlo kill achiranga. Catching up to Yangon Galacticus, the team looking to take down the Falcons. 117 points is their target now after this match. They are currently on 104 with the 8 points that they've gotten so far, which means that they are 13 points behind right now. So they still have quite a way to go if they want to catch up. But this is brilliant news. Like you said, the opportunity now to draw level back for APG with Galacticos, which is something that could only be dreamed of further down the table. India lost loading, bro. Passive game for APG, but Fireflux, they want to stop them. எப்பயும் அப்படி பண்ணி தான் win பண்றாங்க. Bro, 80 people like பண்ணி 15 likes பண்ணலாம். Like பண்ணி பாருங்க. They're in 5th place. There's a lot of money still to be earned in a championship. கனபன நேரானுங்க. கனபன நேரி கனபன அடிச்சுறானுங்க. Down, Fireflux left with just 1 HP அடிக்கிறான் bro. But for how long? Well, Madcap says, "I've got this. Boys, what? I'm going to take the cake. I'm going to push up. 1v3, no problem. APG, not like this." Oh, they are going to push Madcap back off the angle though. He has one. Ayyo, Reefus var out now. He will go. Oh, keeps them together. The full reset potential, but Navallo could also change things around. The Falcons moving on up with their last player. He's not going to be there in time. He's just trying to get a little bit எதுக்கு bro? ஏன் bro வர விட்டான்? அங்கேயே பாத்துக்கலாமே bro. எதுக்கு bro பின்னாடி போனா எதுக்கு வந்தான்? என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. நேரா போறான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு வந்தானா? நல்லா அச்சானா 1v2 வெரியா அட்டான் bro. Madcap. இப்போ இவன் இங்கேயே நின்னுக்கலாம். சண்டு தான் போட்டான் அவன். எதுக்கு அவ்வளவு தூரம் ஓடானே தெரியல. இந்த ரிஞ்சிலே நின்னுட்டு திரும்ப பண்ணிரலாம். பட் அவன் ஏறி வந்துட்டான் அதுக்குள்ள. அச்சே விட்டான்.
Rufus keeps them together. The But full Rufus reset நல்லா potential, ஆடுறான் but பா not இடத்துல. Valo could also change things around. The Falcons மைண்ட் moving யூஸ் on up with பண்றானுங்க their பா. last player. பயமா யூஸ் He's not பண்றானுங்க. going to be there in time. He's just trying to get a அந்த little bit இடத்துல further சன்ன forward போட்டு onto this circle. நேடு Alpha மாதிரி புட்ரே gaming பண்ணி now up to 11 eliminations. சரியா ஏட்டான். 10-point game. Who knows? You mentioned Narvalo. He's gone. 12 கில்லி மா சூர eliminated for APG. This is their game to take. They've got a lot of great competition. They still have to fight for zone, maybe even against Fourth Thrive. I'm assuming Noxum Red. யோசிக்கிறானுங்க பாருங்க அந்த அளவுக்கு thinking capacity பெரிய decision making வேற மாதிரி IQ will try to alleviate some of the pressure from a distance. கஷ்டம் இந்தியா வின் பண்ண bro. Have a lot of utility here so as எதுல சொல்றீங்க படி கிரிக்கெட்டா என்ன சொல்றீங்க no reason for him to fire off. He's going to be a sneaky beat. ஓ நட வேனேலோ நட வேனேலோ I do start to worry about மலை வர வேண he might get gunned down. Oh no! Oh, they know he's right there. Surely he. WBG 4 பேர் இருக்கறானுங்க. Surely they spot out. He's pulled his gun away. No, he's getting spotted. Okay. M4 is out, and it is. They know he's right there. Surely he checks the angle. Surely they spot out. He's pulled his gun away. No, he's getting spotted. Okay. பட்டு கடக்குறான் bro அங்க. And it is DRX eliminated. Crisis averted on the northern side. Weibo. The Chinese fans very happy about that one. Very happy indeed. That could have been crazy. Losing half your team in just a moment's time to a solo who's been surviving. That would have hurt for sure. T24 down, but not for long. Naki's going to get him back with 4 of their players. Just neck and neck. Doc starting to... She's going to mow him down. You need numbers in these final fights. And at the moment, center of the circle, closest occupant is Fourth Thrives, who we're on board with just there. And they will get a little bit closer to this one. However, the high ground now has to be rolled off. APG, you can see how low their health bars are. You've got to imagine that their meds are looking a little bit threadbare as they take some shots up towards Noxum Red Force. But Doc C hasn't been handled just yet, and he finds both of the backline. Again, it's all up to Reefus to keep them alive, but Top is going to get flushed away, and it's IQ to actually push Doc C off that high ground. In the meantime, there's a trade-off. A Weibo taken back down. This engagement is going every direction on this circle. All right, huge. If we can get a reset, at least with a duo, Weibo now focused fully on Noxum Red Force up ahead. Sook, a great grenade. He's going to throw it. It goes down the hill, but Benny and Tizzy managed to distance himself, but a wonderful shot will drop one. Reefus அடிச்சு கொல்லிருக்கா இந்த மேட்ச் பா. Doc C getting another point, I believe, putting APG. எல்லா கில்லையும் திருட்டானுங்க bro. Could potentially be racking up more and more. 2 கில்லை திருட்டானுங்க APG. Quite got that flush just yet, so the 12 elims, they'll try and add to that tally. Falak nade over the top. This looks good, and it will find the knock of the 33. Weibo's sidelines now are opened up a little bit, and he manages to get back as well behind that Molotov. Really timely retreat. The old ducks behind the headland just in time. Gotta favor Fourth Thrives in this moment. A team that was so incredible. The dominant roster throughout group play, struggling when it comes to grand finals, but a chance to step it up. Reefus is down a solo. Last alive for the team of APG. Sayal also taking damage himself, and Alpha Gaming will in fact be eliminated. But good news even more so for Fourth Thrives, who have dominated position, and they have dominant control here. I don't think they can lose this game. Weibo Fast பண்ணி ஃபைனல் மேட்ச் போங்க. In the ditch there, but he's in the smoke. A little bit too hard to find last this time around, but the spray downs, the shotgun. WBG 40 and பாப்போம். Of the business. Fourth Thrives now with 9 eliminations, trying to convert this one against Weibo. They've crunched them in. Look at how they sit on this circle. We're on to stage 8 now. It will close dead center, and Fourth Thrives should have this one on lock in a 4 versus 3. Falak's gonna be up on that off angle now. Sook should be next on the menu, and you can imagine he's gonna bite that. Able to nail that shot, of course. Well done. No chance he doesn't. Now it's a 4v2. T24 pushing closer and closer to Order, and he down below. T24 finally looks like he starts to fire a couple of shots. Order most likely dropping in a moment. He as well. Is this the game? Will we see it won from Fourth Thrives' perspective? Only one more player remains, and I just don't know if it's enough. Fourth Thrives will take game number 5. Much needed. Earning new points. And you know what? Number 1. From Fourth Thrives though moves. They need another banger. ஏய் வந்துட்டானுங்களே 65 பாயிண்ட்ஸ். இன்னும் நல்ல ஒரு மேட்ச் ஆனாங்கன்னா வந்துருவானுங்க. ஆனா இவனுங்க 2 பேர் தான் காம்படிஷன்லயே இருக்கானுங்க. கப் அடிக்கிறதுல எல்லாம் எங்க 80 பாயிண்ட் இருக்கறான். இப்போது
30 பாயிண்ட் லீடு ப்ரோ. 32 பாயிண்ட் லீடு வைபுக்கு. டிஆர்எக்ஸுக்கு கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் லீடு. 84, 94, 104 கிட்டத்தட்ட பாருங்க 38 பாயிண்ட் லீடு. வைபு கேமிங்கால முடியும். இவனுங்களாம் கஷ்டம் ப்ரோ. 2 நேரம் அடிக்கணும், 2-3 நேரம் அடிச்சு வந்தாதான் மேல. இங்கேயோ இருக்கானுங்க இவனுங்க 2 பேரும், YG அண்ட் ஆல்ஃபா. சரியான லீடு. வா ஆல்டர் ஈகோ பாருங்க, சரியான டிராப் டவுன். லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடுவான்னு நினைக்கிறேன் ஆல்டர் ஈகோ. பார்க்கலாம். வைபு முடிச்சுக்கிறானுங்க போல ஸ்டார்டிங்ல. style of gameplay will most likely if you are going to play game means call me when you are going. Galacticus, not going as north as we're used to seeing, still could be a little bit. But எல்லாரும் லைக் பண்ணி பாருங்க. For 33Z, Weibo Gaming, come 33Z முடிச்சு விட்டாங்க. Haven't lost them yet. Not just yet, but we'll see. Very certain. கண்ணா பண்ண புஷ் நினைக்கிறேன். Use it very soon, but not yet. They're going up. They're trying. Oh no, they did push back. They're all in one vehicle. இப்போ நான் அடிக்குறேன்றான் ரோஸ்மேரி. I hate necessarily a good thing. I hate it so much. Stop that. Thank you very much. Goodness me. Alter Ego, hop out of the vehicle, drop 2 off, and they haven't actually confirmed this flush just yet. So, looks like they're not even going to try. They're just going to get away, get out of there. I mean, you know, if I'm to be going into tomorrow's competition, even with a heroic game this time around, it only breaks you up into. பாகியா பஞ்சார போட்டா முஞ்சே போச்சு இப்போ. Still not close enough, at least. Not முடிஞ்சே போச்சு. Want to be right, to the rest of the others. அவ்வளவுதான். Bye. 2 kills. Forgo one. No, excuse me. Alter Ego Spire back onto Weibo. They forgo one cleanup, potentially getting 2 now. I see the math. It's working out. எப்படி யோசிக்கிறான் பாத்தியா அவன்? பகிய பஞ்சர் போட்டதா கூட அடிச்சிருக்க முடியாது. Still not. பகிய கூட தூக்கிட்டான் ப்ரோ மினில. They forgo one. No, excuse me. Alter Ego Spire. I see the math. It's working out. Hey, look, he's still down behind that rock. So now. சரியான பெயிட் இது ஆக்சுவலி கூட. இங்க பாருங்களா. இந்த பெயிட்ட பாருங்க. இவனுங்க இங்க இருந்து போய்டுவானுங்க. போற மாதிரி காமிச்சிட்டு அங்க ஒருத்தன் நிக்க வச்சானுங்க ரோஸ்மேரிய. ரோஸ்மேரி அங்க நிக்க வச்சான் ரிட்ஜ்ல. இவன் இங்க இருந்து போய் ரிவைவ் எடுக்கும்போது ரோஸ்மேரி அங்க வந்து அஸ்டாப்ல. வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ப்ரோ இதெல்லாம். ப்ரோ வைபர் வாங்க ப்ரோ. இதெல்லாம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறானுங்க பாருங்க. வெயிட் பண்றோம் நாங்க 2 பேர் போற மாதிரி போறோம். நீங்க போயிட்டு ரிட்ஜ்ல எடுங்க. ரிட்ஜ்ல எடுத்துட்டு அந்த பகியை போடுங்க. நான் பகியை போயிட்டு ரிகவர் பண்ணப்போ பகியை சொருவி விட்டானுங்க. சைனீஸே சொருவி விட்டானுங்க. சைனீஸ்க்கே சைனீஸ் ஸ்ட்ராட்டஜி போடு. வேற மாதிரி யோசிக்கிறானுங்க நண்பா. Now they'll major engage. Shumasel, a little bit of a drift off the side. Galacticus not all stand on 4 yards. They had 2. நல்ல ஒரு கேம் ப்ளே from AE. That was a nice the hot drop. Okay, it was a knockout with the mini 14 from Rosemary. If you're able to do that, that is brilliant. Air knock bro. Airborne astugranuga bro. And if you're able to do that, that is great stuff. Okay, it was a knockout with the mini 14 from Rosemary on the early game to find that. That's the pick. So, Firefly much time to fire. Auto taps over. Likely to see place 14 in striking distance, and that's what I was saying in RPG that sort of side, right? If you get a tournament, but it's definitely very, very movable around the middle side, right? If you get a big game here as Falcons, you get 22 points on the board. All of a sudden, you're up at 64. Right. You're in the running for those podium positions. You never stop fighting until the very end. So the tournament is done with. You continue. Wait பண்ணுங்க. அவன் மட்டும் வேற லீக்ல ஆடிட்டு இருக்கான் படி. For Navallo, he's speaking of which that on the bro Rosemary la avlu scene illa finals la dark da scene speaking of which dark sure out ta ellathiyume also calling out the exact locations of where Horta is at. seriyana shot bro hits the shot on a sleepy and takes him down. Super surprised he's still alive. Very good kutra kaile a limited supply of players on 2 now remaining standing. Redox is circling again, giving them an aerial display as they threaten to take down Jiggle into the smoke with that pump action shotgun. Need over the top. Should not be long for this game. Another the top and the air burst is good. Good stuff. With the carp as they did for Horta. Well, that's big as well. He'll find is nice and ridge lines. They can play that sort of position. See the high ground. Rosemary la achieve ukara vachanga finals la. Avanaala top rank la vara mudiyala. One of those teams
First team ஒழுங்கா ஆனாதானே வருவான். high ground that is afforded to them. டீமே அச்சு உட்கார வச்சிட்டாங்களே. பா சரியான ஸ்ப்ரே டாக் கிங்க. ஐயோ they're just popping shots. Actually 4 thrives Exactly. yet again. Maybe a side swipe from Chumasera. Yeah, that's the risk you take when you go center zone, especially with a zone such as எங்கயோ நான் கை கடக்குறான் டாக். எப்படி ட்ரை பண்ணனுங்க? வைப்பே இல்ல. Miramar, there's every single angle possible, and from fourth right, great advantage of it. And even for Ragnar, well, he decides to ஈட்டியை போட்டு அடி அடிக்கிறானுங்க ப்ரோ. சைனீஸ் டீம் அந்த டீம் போட்டு பெரட்றானுங்க எல்லாரையுமே அவனுங்க. Definitely not the Thunder Top team we've witnessed during the survival stage. இந்த மேட்சே fight till the very end. இந்த மேட்ச் ஏக்கு ஏன் இவ்வளவு சீன் இருந்து பாப்பீங்க? இதுவா நம்ம இருந்தா புஷ் பண்ணிருப்போம், பட் அவங்க வெயிட் பண்ணி ஆடுறாங்க. யா அதான் சொல்றேன், நம்ம ஆளுங்க அவசரம் தான் எல்லாரும். 4 பேர் போய் புஷ் பண்ணி செத்து போயிருப்போம். 2 பேர் நாக் ஆகி அவனுக்கு 2 பேர் வந்து அடிச்சிருப்பானுங்க. பட் அவனுங்க பாருங்க போற மாதிரி போய் வந்து அடிக்கிறானுங்க. இந்த மேட்ச் பாப்பீங்க ஏக்கு எவ்வளவு சீன் இருக்குன்னா, ஏய் நல்ல டீம் தான்ப்பா இல்லன்னு சொல்ல. Fighting on the right side, the opposite side of where Falcons and Auction Red Force are. Dombu அடிக்கிறான். There's the slipper of hell slips away. Krypton has a chance and take it, taking down Scarface. Very good அடிக்கிறானுங்க. Fireflux rolling up like a sushi conveyor belt. Krypton chows down on him, able to knock them straight on out of the vehicle as it flies on past. Add that one to the bill, thank you very much. Good shooting. Alter Egos in a great spot. Alter Ego நல்ல டீம் தான் நண்பா. ஆனா டாக் வந்து இப்ப வேற லீக்ல இருக்கான் ஃபைனல்ஸ்ல. ஓகேவா? Opposite of power. Meanwhile, for Falcons, we knew this fight was going to take place. Noxum Red Force was their only other enemies. Now, Falcons win this in good fashion with all 4 players left up. They're going to have this compound area to themselves, which could be incredibly valuable depending on where the next zone shifts. So, a critical fight for them to take with Tizzy in the smoke. Falcons need to keep their head on a swivel and not just blast on Biome. That UMP is going to knock them out. இவன் பாருங்க எப்படி உட்கார்ந்துக்கறான் ஸ்மோக்க போட்டு செத்தான்டா. புடி கேடிச்சி. He knows there's a person in here now. Holy shit. And Koa immediately able to put him down there. Again, that's the warehouse now controlled. The longhouse is next up. These are a lot harder to take control of than the warehouses. But the question is, do they need to right now? They've got control of this. Not really too many teams contesting them in this area. Could potentially be third partied by a team like Yangon Galacticos. And still has some teeth to it. Don't necessarily need to push just yet. Need to keep Narvalo up. Hey, தப்பு பண்ணிட்டான் படி. அங்கேயே ப்ரீஃபயர் பண்ணி தான நான் கச்சிக்கலாம் படி. பட் QBC தான் இது பண்ண முடியாது. Through the doorway, good. Oh, side of the wall does catch the damage that they were looking to put spots out a while. ஈகாலாயி அடிபானுங்களா? That is one great white off of the distance. YG வந்தானே பின்னாடி. That body. Loved his off angle, but now start to question Wilmer Nat. அரங்க மதிர டு மே. Able to hit the shots. இந்த மேட்ச் ரெகுலர் தான் படி. யா APG டீம் நல்லா இருக்காங்க. Has been sent and Doc C down to a sliver of health. APG வந்து பெஸ்ட் டீம் bro. Dropped off that. Falcons look to win this in full fashion with all 4 players last alive. The question is, what can the last remaining member of Noxium Red Force do? Circle counting them in on the edge of the circle as well. They're going to be happy to hold this fight for a little bit longer. APG ல டாக் நல்லா ஆடுவான், ஜயலும் நல்லா ஆடுவான். Looks for the flush. ரெப்பஸும் நல்லா ஆடுறான், டாப்பும் நல்லா ஆடுவான். எல்லாரும் நல்ல பிளேயர்ஸ் அதுல. And that team is like, you know, playing so good. You'll even look at when we look at the map, right? Reapers பத்தி எனக்கு தெரியாது அவ்வளவா. பட் ஜயல் பாத்துர்க்கேன், டாக் பாத்துர்க்கேன், டாப் பாத்துர்க்கேன். எல்லாரும் டாப் நாட்ச் பிளேயர்ஸ் தான் அவனுக்கு ரீஜன்ல. ஜயலோட some craziest play நான் வந்து சைக்கா இருக்கு. ஜயல்ல அந்த மாதிரி ஆடுவான். Ziyol fill out where Falcons can go rotation to get a couple of pop shots made. Set up very deep, maybe power. I think that now they fat cap rather too much. Where we come in. Yangon comebacks are and depending on where it goes, and I assume they're going to have to move forward. There's no way they get blessed by this. Zone பாருங்க எப்படி இருக்கு. APG இங்க இருக்கானுங்க, 40 இங்க இருக்கானுங்க, YG இங்க இருக்கானுங்க, Falcon இங்க இருக்காங்க, TS இங்க இருக்காங்க, TD இங்க இருக்காங்க, Power இங்க இருக்காங்க, FF இங்க இருக்காங்க, AE இங்க இருக்காங்க, WBG இருக்காங்க, WID இருப்பாங்க. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா இந்த ரெண்டு டீம் தான் வந்து டின்னர் அடிப்போம்னு நினைப்பீங்க. கரெக்ட்டா? பட் அதுதான் இல்ல. எட்ஜ்ல இருக்க டீம் தான் டின்னர் அடிக்கும். அதுதான் சீனே. பாருங்க அந்த சீனை மட்டும் பாருங்க. There's this big hill ridge in the middle of this circle with இந்த AE தான் டின்னர் நினைக்கிறேன். playing on the compound. ஏனா எட்ஜ் இருக்கு zone. So Falcons are going to be put into a blender. Hold up distance. Now this gives an opportunity potentially
now going in to, I don't know, make an impact, but Narvalo needs to get back Holy on his shit, feet. bro. Weibo now go. Find the charge position on Galacticos, but instead of that, Falcon's going to try and sail under the terrain cover, get ahead of Yangon Galacticos, potentially towards Horror. YG எங்க இருந்து வந்தானே தெரியல bro. திடீர்னு நல்லா ஆடுறாங்க bro. Okay, Redux going to 77k னா என்னது first? I don't know bro. நான் கண்டா அது 77k. But EWC ல எல்லாரும் 4 or 5 finger player ஆ இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர் வெயிட் பண்ணுங்க. Okay. நான் இந்தியா சைடுல இன்னும் 3 finger player தான் அதிகமா இருக்காங்க. இதெல்லாம் பின்னல தான் கேம் பிளே டிஃபரண்ட் இருக்கா. Bro, finger எல்லாம் doesn't matter. Practice that does matter. 4 finger okay, 4 5 fingersலாம் வந்து நல்ல ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் எல்லாம் ஓகே தான். But 2 finger ரொம்ப தெரியல எனக்கு. இப்ப நிறைய பேர் 2 finger எல்லாம் ஆடுறது இல்ல. Most players are playing like 3 4 தான் maximum prefer பண்றாங்க. So I don't know about the finger stuff. But I believe, personally believe எல்லாமே வந்து practice தான். எல்லாமே வந்து mindset தான். ஏன்னா ஒரு நேடு போட்டாங்க அவங்க வந்து ஓவரால் இருந்து பட் ட்ரை பண்றாங்க டீம்மேட்ட சோ பிரச்சனை இல்ல. சேஃப் பட் இப்ப சேஃப் இல்லன்னு நினைக்கிறேன். அடி கனபல உள்ள போது எல்லாம் செல்லுது நேடு கனபல வரும்போது பாலகி எங்க அடி வருது. சோ அதனால இவன் சேஃப் இப்போ YG சேஃப் APG ல வந்து நாக் செக்யூர் ஆயிருக்கான் ஒருத்தன். 77k னா என்னப்பா யாருக்கு பா தெரியும் chatல சொல்லுங்கப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா எனக்கே தெரியலப்பா. அவனுக்கு பாருங்க டிஸ்ட்ராக்ட் பண்றானுங்க பாலக பக்கி ஓட்டி நிக்குறான் ஒருத்தன். Noki over the angle may be a linchpin position for the The thing is, committing for this position when your drives may be a little bit of a bridge too far, and I think that slipping around the sidelines may be better in the long run for them positionally. Okay, it seems to be the case. Now, for Yangong's value and other why for Yangon have been able to hold this compound for a long time. They've only got the one elim to show. Your match say that, and I a little bit more. Reapers earlier on, but they're still pouring out punishment over the rest of the hero bullet. What the shit? Over the teams that took them down a peg. Yangon Galacticos moving up and actually further north and potentially looking in all strategy and aggression with proper net play that Weibo have the north end of. Irunga nam netla porom 77k explain what is 77k. Sending it to the hard cover. Ella nariya per vekkiraanga is currently at. Now for Alter Egos though, straight into Fireflux. This was a duo that was dismantled early on, who has been staying alive center zone, but now as they do get pressured, they once again have to fight for their lives in the final game of the day. And Madcap very weak. His partner just to his right taken down. Madcap tries I don't know about the meaning of the 77k. Maybe luck to fire onto Alpha, but is it enough? Fight effort kuda. His partner just to who has been staying alive center zone, but now as they do get pressured, they once again have to fight for their lives in the final game of the day. And Madcap very weak. His partner just to his right taken down. Madcap tries to recover with a little bit of health. He'll get the medkit pop the time to fire onto Alpha, but is it enough? Can he continue to stay up? Can he continue to fight Alter Egos? The answer is no. They will be able to roll back and Yangon headlong into the compound here. Say Cloud down first. Lamurna trying to put pressure in down the line. Rita goes down now. Yo, what the fuck? And Smile Live denied that opportunity though, as it will be shut down. Aaron from across the way putting nades on in. That splits Murna and he's shut down with the nade from across the distance. Over in that warehouse they hold strong. 2 players for the top of the table team. What are you even doing? To try and piece things back together against Ida. Stop, bro! Flashed Smile down. Romeo now forced to go at it straight ahead. It's a battle for sure. The winner of this getting a plethora of points. Weibo comes in, and Weibo needs a big game. This could be massive for them if they can somehow, someway as a duo, wipe these 2 rosters and get a deep run. That'll put up closer to 100, but as order falls, Sook last alive. The chances of that happening now fall to the wayside. Really super likely to happen in the first place. But Eren on this off angle in the warehouse has been instrumental throughout this entire fight. With just Romeo remaining, he was able to cut across the sideline of Yangon Galacticos' position for so long. Beautiful stuff coming through on the off angle for the young Firecracker player Eren over on Ida.
Romeo, the last one standing. Being on Galactus, trying to fight. அடிறானா எதுல Here அடிச்சான் bro comes the எப்படி push, bro and it அடிச்சான் is going to be good. எப்படி அடிச்சான் Trying to கால்ல fight. அடிச்சுக்கறான் bro Here comes no, the last கால் one தெரியும் தானே standing. Being on Galactus. கால்ல தான் trying அடிக்கறாங்க to பாருங்க fight. Here comes the push, and it But is earlier than they wanted once again, but let's face it, still healthy. But now, APG has a direct route into first place to set the point தூக்கி threshold. மட்டும் தான் இருக்காரு Ooh, DRX as well. Remember, they're a team with a chance to push up towards the top of the tables. They have 4 players alive. Unfortunately, APG கிட்ட ஆமோவே இல்ல ஜியோல் கிட்ட DRX gonna have to move a little bit further north with Yeah, but open push. lighting up their crossing. Can I be Don't push? find so easy, but Hyunbin does find the way all the way across. Hey! Spray down onto one, but அடப்பாவி by the rest of Arena, Joker and Mormon holding face for now. And DRX வந்து டிராப் ஆயிட்டானுங்க getting bro across this இன்னைக்கு road ஃபுல் side. டிராப் பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன் நேத்து நல்லா ஆடி இருக்கானுங்க நினைக்கிறேன் Sticky Galley. Krypton Mustang. Going to try and go at it alone for APG. A chance to dethrone Yangon Galacticus, who has been in first Silas. place for the longest time. But the question is, can they pressure Silas. up? Can they take down Ragnum Kari? And I just don't know if they're going to be able to. It's going to be a tough spot to be in without question. And APG already has a downed player. This is truly going to be a testament of their skills. 3 players, but only 2 of them up and standing. The off-angle dispatched now. Regnum Yo, Kaya Tanaka have கிடக்குறானே, the blue zone to APG play ல. around, but they have to leave as well. Top taken very, very low there. தாக்கல காப்பாத்துறது வாய்ப்பே இல்ல Breaks out wide, a little bit more healthy. Needs to find a புஷ் பண்ணி ஆவணும் needle பானுங்களே வேற வழியே on இல்ல the side of Regnum Kaya, but Smoke can't இல்லையா? quite நான் கதை find it. The தெரியலையே. haystack too dense to be able to piece it together. Wild. Looking அவ்வளவுதான் to sweep the legs, Yol goes down. Alpha Gaming most likely Yol'ல falling here to the செத்துறானா? blue zone, and the final இல்ல tag செத்துறான். is good. Regnum Kaya, 4 players alive. Now they need to turn their attention northwards. And I don't think it was enough to overtake first AE place. baby. So top place should go அப்படின்றானுங்க, to Yangon Galacticus, who hold on tight, but APG so close. We focus on the remaining teams left, and of course we look at Power, who's had a decent day, but will this be the shining example Hey, of hey. what they can do in the finals? Well, maybe not so, as they're down to a solo. Teams are இவனா 9 கிலோ வச்சிருக்கான் அடி each other along this ridge line that sits central to the circle right ஏய் now. 9 கிலோ Power there my for the longest god time, but now they've only got Ragnar to contend on this high ground. Alter Ego pushed in from the east side. They are playing as 3. Rosemary on rampage வருது in this circle, but Regnum Kaya on the south side, they had 4, but Sakura wants to change that. Maybe a chance to take them low. We'll go in my with the god. shotgun and again takes another player down, and Irina not going to go down without a fight That's just bro. yet. Regnum Kaya, Day getting ruined right now to close it down. Loxy back to the blue, not much wiggle room to play with. They might have few points, but they are Rosemary, mighty, kill but it. from the off angle, taken down before the story கில்லி can கில்லி கில்லி truly கில்லுன்றான் get started. எங்க அங்க போணும் நான் இங்க போனா தான் கிடைக்கும் கில்லுன்றான் Rosters ஆனா சைலஸ் இருக்கான் may மாட்டனானா start to செத்துருவாரு get இவரு exciting for Ragnum Karya. 2 players down. The question is, can they get Wild and Loxy back into the fight? And you also got a question for Silas. How much of an impact can he have bro, against bro. Alter Egos? He's in the forward position, and I believe Alter Egos know exactly where he's at. Silas needs to hold this face here, right? For Regnum Kaya, they need Hey, the பதினெட்டு control of கில்லா. this open ground that sits in front of them. 20 seconds was enough to get those reses before the zone pushed on in. They can get a little bit healing done, but the vehicle's low. Roseberry now pushing up, and that's the rest of Power dispatched. Ida as well. Playing up and on that ridgeline from the western side, Regnum Kaya finally able to get away. orgasm, huh? As 4 players, this எடிக்கிறான் may just be done and dusted. This might be, but you got to give செத்தான் credit நேட்ல where it is- oh my what a god nade from a distance. Darkin throws it just right. Krypton down. And Alter Egos, 2 members to fight with. Ida keeping the pressure on, which is only even better news for Ragnum Karya with all 4 players alive. Surely this is their game to take. It's been a while since they've been in the winner's circle, a while since they've had a winner chicken dinner. Surely they can get the job done this time around. Next stage will close dead center. That sits close to Alva's position right now. You can see that high ground there is under their control, but Ida could take the angle here, and Regnum Kai obviously with these nades, that looks pretty Alva good. Gali, I don't Martin think Gali. the Alter Ego are going to be able to hold this position for much longer. Jeff, Regnum what's Kai it? should just be able to swell over this. That nade looks Hold good, on. and there's the knock that they were looking for. Alter Ego want to try and take a player or 2 down against Regnum Kaya. They'll need to find this opening, but they've now lost their forward position, and it's just so hard to find these openings. hey Ooh, and that's a big down onto Even Darkin. that- That's going to drop the players from Ida down to just a solo. Alter Egos at
meta duo. Loxy weak, no worries. He's got teammates for a reason. Slowly but surely, Regnum Karya start to push forward. Alter Egos, they're back against the wall. They still have to worry about the solo from Ida, who's going to be Aaron, who's trying his best to stay up as long as possible. But Wild wants to take his head off. We'll go for the spray, and there's the connection. Okay, 4v2. We're gonna win this match. 2v4, it's their advantage. Silas leading from the front. They've got 9 elims. They can add that up to 11. That will be a 21-point chicken dinner and put them nice and healthily for a podium competition spot at the end of day 2 here in the grand finals. Silas again pushing around the edge with that UMP, the AUG in the back pocket as well, facing down against Rosemary and an MG3. That is not a friendly sight to see, but he's got his teammates where Rosemary does not. Wow, great shots. That at least helps a little bit. Rosemary, a guy that's been known to clutch up 7 eliminations for the day. Rosemary guns him down. Is this the end? Hey, not it. Karya choke the final engagement despite the man advantage. Well, it's Krypton's hitting the shots needed. Krypton might be able to do this for Alter Egos. He only has a couple of players to take care of. He goes to challenge on the Loxy, but it's not enough. You can't reset this. You can't get Rosemary back into the fight. You just have to keep pushing. Regnum Karya choke on the first push, and now Krypton in a 1 versus 2. Loxy and Wild for Regnum Karya, trying to keep this one in the back pocket. Alter Ego have 14 elims. No way are they going to let Rosemary get this race. Regnum Karya dropping the ball here for Loxy. No, he steps back again. Are you kidding me, Regnum Karya? That's not going to work out. Krypton, no way. How on earth do they let that happen? It's Alter Ego to find a wild opening onto Regnum Karya. That is crazy. What a massive blunder. Massive blunder indeed. That is insanity. I cannot believe my eyes. What just happened? Alter Egos stand there. Regnum Karya, despite the man advantage, can't get the job done. And that right there pretty much puts a cap. வேற மாதிரியான ஃபைட் நண்பா இது ஈஸியா இருக்குது 2 பேர் 7 கில் ப்ரோ அவங்களே 14 கில் அடிச்சுக்கறானுங்க டஃபா chicken dinner and put them nice and healthily for a podium competition spot at the end of day 2 here in the grand finals. Crazyயான clutch படி pushing around the edge with that UMP, the AUG in the back pocket as well, facing down against Rosemary and an MG3. That is not a friendly sight to see. Krypton தான் இங்க வந்து கீ ப்ளேவே அப்போ அரா மாதிரி கீ ப்ளே Krypton That at least helps. Actually. A guy that's been known to clutch up 7 eliminations for the day. Silas goes over the hill. Rosemary guns him down. Is this the end? Will Regnum Karya choke the final engagement? Bro, எப்படி ப்ரோ செட் ஆனுங்க? Krypton, and Krypton's hitting the shots needed. Krypton might be able to do this for Alter Ego. The Loxy ஏன் பின்னாடி போறான்? He goes to challenge. அடுத்த டைம்ல அடிக்க பார்க்கலாமே Loxy. என்ன பண்றான் அவன் Loxy? You can't reset this. You can't get Rosemary back into the fight. You just have to keep pushing. Regnum Karya choke on the first push, and now Krypton in a 1 versus 2. Loxy and Wild for Regnum Karya. Trying to keep play. Alter Ego have 14 elims. No அவனுக்கு எவ்வளவு பீட் ஆகுது பாருங்க. அவனுக்கு எவ்வளவு பீட் ஆகுது. Trying to keep this one in the back pocket. Alter Ego have 14 elims. No way. Get this res. Regnum Karya dropping the ball here for Loxy. No, he steps back again. ஒரு செகண்ட் லேட்டா புஷ் பண்ணிட்டானுங்க நண்பா அவனுங்க. அப்பயே புஷ் பண்ணிருந்தா அடிச்சிரலாம். Regnum Karya. That's அவன் ரிவைவ் ஆயிட்டான் கரெக்ட்டா. இவரு இவன் அடிச்சு இவன் அஸ்தான். The fuck is that? Rosemary face cam பாத்துட்டேன் நண்பா நானு. Rosemary face camமே காட்டலையே. Krypton தான் face cam காமிக்கிறாங்க. Panicா? சரியான மேட்ச் ஆனா. That is crazy. What a massive blunder. Massive blunder indeed. That is insanity. I cannot believe my eyes. I cannot believe what just happened. Alter Egos stand their ground. Regnum Karya, despite the man advantage, can't get the job done. And that right there pretty much puts a cap on the entirety of today's performance. Teams dropping the ball where they need to pick it up the most. But for Alter Egos, really the crowd favorite, a team that is looking to make history, might have just put themselves in the ballpark of potentially winning a championship. What a dropped ball there. Regnum Karya with a 6-point swing on that as well.
in that engagement. They would have 6 more points if they'd have been able to win that, and it was theirs. It was theirs. MG3 la athala sama powerful gun bro. He had nothing going for him. They allowed the first 8. Evlo point They allowed those areas the map. இப்போ வந்துட்டு எவ்வளோ டேபிள் பார்ப்போம். 118 117 வைபு கேமிங் வந்து 82 78. அதான் இவனுங்களும் இப்போ காம்படிஷனுக்குள்ள வந்துட்டானுங்க. ஒரே மேட்ச்ல வந்துட்டானுங்க இவனுங்க. எங்கேயே வந்துட்டானுங்களே ஒரே மேட்ச்ல 56ல இருந்து. ரெக்னம் டின்னர் ஆச்சுன்னு தான் இவனுக்கு கொஞ்சம் பாயிண்ட் முன்னாடி போயிருப்பானுங்க. ஒரு 4 + 2 6 பாயிண்ட் கிடச்சிருக்கும். 80 கிட்ட இருப்பானுங்க. இப்போ இவனுக்கு வந்துட்டானுங்க அவனுக்கு பதிலாக. நாளைக்கு தான் இருக்கும். அப்போ நாளைக்கு வந்து இந்த 4 6 5 ஓகே 6 டீமு கிட்ட வந்து சாம்பியனுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்களாம் எக்ஸ்ட்ரானியாக ஆடணும். 2 டின்னர் கூட தான் வந்து காம்படிஷனுக்குள்ளே வர முடியும். காம்படிஷனுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் ஆடினா தான் வந்துட்டு கப்படிக்க முடியும். இப்போதைக்கு இருக்க காம்படிஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த 6 டீம்ஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்கு. 74 76 78 82 117 188. ஸோ மீதி எல்லாருமே வாய்ப்பே இல்லை. டிடிப்பா சைனீஸ் டீம் லாஸ்ட் இயரில் இருக்கிறத இப்போ தான் பார்க்குறேன். நல்ல ஒரு ஆட்டம் ஃப்ரம் AE டாமினேஷன். ஆக்சுவலி கிரிப்டானோ 7 கில் இந்த மேட்ச், இவனும் 7 கில் இந்த மேட்ச். ரோஸ்மேரியும் 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்கானுங்க. எக்ஸ்ட்ரானரி ப்ளே. அவனுக்கு இந்த மேட்ச் மாட்டிச்சுன்னே வச்சுக்கோங்க. மாட்டிச்சு அவங்க சொருவிட்டானுங்க எல்லாரையுமே. அவ்வளோ கில்லு வந்துச்சு பட்டு 16 கில்லு வச்சாங்க மொத்தமா. எவ்வளோ கில் வச்சானுங்க? 16 26 பாயிண்டா மொத்தம். இப்போ வரையும் 4 கில்ல இருந்துருக்கானுங்க. ரோஸ்மேரி 3 அப்புறம் இந்த ஒரு ஃபைட்ல வந்து 2 கில்லு 6 கில்லு. ஓகே அதுக்கப்புறம் எப்படி அவ்வளோ கில்ல வச்சானுங்க? Remember their team. காமிக்கவே இல்லை அதெல்லாம். டாப் டேமேஜ் டீலர்ஸ்ல வந்து ரோஸ்மேரி இருக்காரு. மிராமர்ல நினைக்கிறேன். இது பர்టిక్యులர் மேப்ல காட்டுறாங்க. என்ன கதைன்னு தெரியல. APG already has a downed player. 2 of them. They have ஒரே மேட்ச்லயே வந்துருவானுங்களே போலியே. டாப் is alive. Top remaining team teams are ripping shreds out of each other. 9 கிலோ வந்துறாங்க அதுக்குள்ள. 6 இருங்க. ஒண்ணுமே புரியலையே படி. காம்படிஷனுக்கே வரல. ஸ்மாஷ் தான் வின்னர். ஆல்பா கேமிங் வரல. ஓ காம்படிஷன்ல இல்லையா அவனுங்க? Now have to move a little. Smash எல்லாம் என்ன படிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. To dethrone Yangon Galacticus, who has been in first place for the longest time. Smash point 128 ல இருக்கணும். Just don't know if they're going to be able to be a testament of off angle, but they have to leave it a bit more health. They find that the haystack too dense to be able to piece it together. Here to North Galacticus, who hold on tight, but more as well. This ridge line. 3 Sakura. Main forces in this maybe. Arena not going to go down. Lock 80. Now down to our 2 players down. Much of it needs to know exactly where he's at. Silas needs to hold his face. Yeah, bro. They need the control of this open ground that sits in front of them. 20 seconds was enough to get those reses before the zone pushed on in. They can get a little bit healing done, but the vehicle's not going to win via smash rule. On the base. நான் பாப்போம். ஆஃப் ராகர்ல யாரு இருக்கான்னு பாப்போம். ஆனா காமிக் பண்ணலாம். I may or may not have said that. I've tried to go there. Have I died to guards before? இது என்ன மேட்ச்? ஃபன் மேட்ச். Have you? I didn't think that they're quite strong. ஓவரால் MVP பாப்போம் நம்ம. ஃபன் மேட்ச் தான் தட்டி விடுவோம். ரோஸ்மேரிக்குலாம் ரிவ்யூஸே போக மாட்டேங்குது ப்ரோ. 100 playing with his team. That's without a doubt. Doc was incredible. 99 Big narrative. I mean, கம்மியா காட்டுறானுங்க. அப்பயே 25 அடிச்சு வச்சிருந்தான். ஒண்ணுமே புரியல. He's doing sound effects. Triple elimination. That's a lot of triple elims right now from Doc, Zyor, Reefus. Triple elimination னா என்னது கதை இது? கம்மியா காமிக்கிறானுங்க கில்ஸ். Are you aware of where they're positioning themselves on the map? And if so, are you guys going to adapt to either avoid them or push them to get one up on them? இன்னிக்கான மேட்சஸ் காண கணக்காது என்ன கதை?
And it's nice to டெய்லி see எம்இபில ஓகே இன்னைக்கான மேட்சஸ் கணக்கு போல இன்னைக்கு வந்தான் டெய்லி எம்இபில வந்திருக்கான் நேத்து யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம் reward. ஓவராலா இந்த 25 கில்லுன்னு நினைக்கிறேன் நண்பா இன்னைக்கு ஃபயரா இருக்கும்னா ரியாச்சு பண்ண நாளைக்கு டெய்லி எம்இபி வந்தா அதுக்கு வேற பிரைஸா ப்ரோ தெய்வம் இருக்கானே சேக்ல ஒரு நேத்து 13 கில்லு நேத்து 13 அடிச்சிருக்கானுங்க இன்னைக்கு பாருங்க எவ்வளவு அடிச்சிருக்கானுங்க அப்போ 15 அடிச்சிருக்கானோ அவன் எவ்வளவு சொன்னேன் நானு Some stumbles over the course of the tournament. 16 3 கில் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கான் இன்னைக்கு டாக்கி ஏய் என்ன ப்ரோ இது 16 எலிமினேஷன் 19 நாக்அவுட்ஸ் ஜிஜிஸ் சரி ஸ்மாஷ் அவுட் ரூல்னா என்னன்னு பாப்போம் வாங்க நான் பார்க்கவே இல்லையே நண்பா ஓகே team would play using a regular tournament rules until a team has reached a determined number of points threshold known as match point. The match point for the stage is top 1 points after match #12 plus 10 points. Okay, once a team reaches the match point threshold, that team will become match point eligible for the sequent matches. The first team to secure a WWCD after they are match point eligible will automatically be crowned the winner of champion of the stage. Maximum number of matches to be played is 6 matches. If none of the none of match point eligible teams were able to claim a WWCD, then the team with most points will emerge as winner or இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அது எப்படி கனெக்ட் பண்றானுங்க ஐயோ சுத்தமா புரியலையா இது என்ன ரூல் இது டே 3ல அப்ளை ஆகும்னு போட்டிருக்கானுங்க ஓகேவா but what is this நண்பா whoever gets 128 points and get CD after that is winner winner of the tournament 128 பாயிண்ட் இங்க எதுவுமே மென்ஷன் ஆகலையே ஓ ஓகே இப்போ நாளைக்கு ஒரு டீம் வந்துட்டு இப்போ 2 டீம்ல வந்து யார் 128 பாயிண்ட்ஸ் போக்கி அவங்க வந்து டின்னர் அடிக்கிறாங்களோ they will automatically crowned as an champion or champion of the tournament finals கரெக்ட்டா ஓகே இப்போ வந்து 128 பாயிண்ட்ஸ் போயும் டின்னர் அடிக்க முடியல அப்படின்னா then the team with the most points will emerge as the winner or champion புரிஞ்சு போச்சு top ones okay the match point for the stage is top ones point after match 12 plus 10 points அப்போ 128 பாயிண்ட்ஸ் இப்போதான் புரியுது எனக்கு ஓகே 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 இப்போ நாளைக்கு அவனுங்க வந்து இப்போ YGல இருந்தோ இல்ல டாப் தான் APGல இருந்தோ 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு டின்னர் போட்டானுங்க அப்படின்னா they will be the winner even though அவங்க வந்து கீழே முடிக்கிறாங்கனாலும் அவங்க தான் வின்னர் கரெக்டா பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல வேற மாதிரி இருக்கே படி நல்லா இருக்கே நாளைக்கு அதுக்காகவே ஆடுவானுங்க அப்போ வெறி கொண்டு நாளைக்கு அச்சுப்பானுங்க அப்போ 2 டீமும் APGயும் YGயும் டின்னருக்காக அச்சுப்பானுங்க டின்னர் கண்டிப்பா ட்ரை ஆட் பண்ணுவானுங்க நாளைக்கு நல்ல ஒரு ரூல் நண்பா நாளைக்கு ஃபயரா இருக்கு போது அப்போ அந்த 2 டீமும் வந்து எப்படி ஆடுவானுங்கன்றத பார்க்கலாம்
டீமும் நாளைக்கு என்ன பண்ண பார்ப்பானுங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மேட்சே 10 பாயிண்ட் எடுத்துட பார்ப்பானுங்க. மீதி 5 மேட்ச்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீதி 5 மேட்ச்ல ஒரு டின்னர் அடிக்க பார்ப்பானுங்க. அவ்வளோதான். அப்படி டின்னர் அடிச்சிட்டானுங்க அப்படின்னா they will become the champion of the PMWC. இப்போதான் புரியுது எனக்கு ரூல். ஓகே got it. அது ஃபேரே இல்லை. ஆமாம் அது ஃபேரே இல்லை ஆக்சுவலி. பட் அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க போல ரூலு. பட் யா படி எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. படி 35 லைக்ஸ் தான் வந்திருக்கு. லெட்ஸ் கோ ஃபார் லைக்ஸ். அது ஃபேரே இல்லை தான் நண்பா. ஐ டோன்ட் see this as a fair competition பிகாஸ் இப்போ வந்து கஷ்டப்பட்டு இப்போ WBGயே இருக்கட்டுமே, WBG வந்து கஷ்டப்பட்டு கம்பேக் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு வந்து முடிகிறாங்க. இல்லை ஏஇயாக இருக்கட்டுமே ஃபஸ்ட்டு நாளைக்கு முடிகிறாங்கன்னா இவனுக்கு எதனா ஒரு 2 டீம் வந்து டின்னர் போட்டு நாங்கள் கிரவுண்ட் ஆஃப் த சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன கதை இது சொல்லுங்கள். தட்ஸ் நாட் ஃபேர். அப்போ கஷ்டப்பட்டு ஆடுறவன் என்ன எனக்கு புரியல ஜி. ஜி இது கணக்கு நண்பா, எனக்கு புரியல நண்பா. We'll go training ground for some time. I will just teach you guys how to make a proper sense, okay? But I don't see this as a fair competition. Target பண்ணுவாங்க படி டார்கெட் கண்டிப்பாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. பட் அடிக்கலாம் நண்பா. டின்னர் அடிக்கிறது என்ன ப்ரோ அவங்களுக்கு என்ன ப்ரோ ஈஸியான விஷயம் ப்ரோ டின்னர் அடிக்கிறது. கீழே இருக்க டீம்ஸ் வந்து டார்கெட் பண்ணால் மேபி சான்ஸ் இருக்குது. மேலே இருக்கவங்களாம் டார்கெட் பண்ணி ஆடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏஇ அப்புறம் WBGலாம் டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் சேஃபாக ஆட பார்ப்பாங்க. அவங்களாம் சேஃப் ஆனால் தான் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது சாம்ப் அடிக்க முடியும். சப்போஸ் இந்த 2 டீம் நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் அடிக்கல வாங்க அபிவினர் வணக்கம் டின்னர் இருக்குல்ல அப்படின்னா வந்து சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்களாம் சேஃபாக ஆட பார்ப்பாங்க. அதுக்கு கீழே இருக்க டீம்ஸ்லாம் வந்து மேபி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. What the fuck bro? They are trying like chicken dinner எடுக்கிறவங்க தான் பப்ஜியோட கான்செப்டே. ஸோ அது பேஸ்ட் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. சீரிஸ் அல்டிமேட் இது மேபி பட் எனக்கு என்ன கன்சர்ன்னா இப்போ நாளைக்கு கம்பேக் கொடுக்குற டீம் அப்பன்னா அவனை சொம்பையா 78 பாயிண்ட்லேருந்து இப்போ ஒரு 150 160 பாயிண்ட் வரானா அவன் நான் சொம்பையா போ. இருக்கு ப்ரோ. ஸ்ப்ரே வர மாட்டேங்குது. அப்படி 10 பேர் பார்த்துருக்கீங்க லைக் பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. ஒன்னேடிஎஸ்ல இருக்கோ அதனால தானா ஒன்னேடிஎஸ்ல இருக்கு நண்பா. I need to practice 1ADS. So 1ADS வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கமாக தான் இருக்கும்.
வந்துட்டேன் bro. வாங்க அபிவினல், எப்படி இருக்கீங்க? Nice. That was crazy points. Let's go bro. Let's go timing. Anti team join பண்ணிட்டானா இல்லையா? Next month only yesterday on affected. It's not paid. கேட்ட வரையும் இல்லைன்னு சொன்னாப்புல, தெரியல. Okay. One minute for a dot ஆகுது நண்பா. ரொம்ப தப்பு இது வந்து 50 seconds 55 seconds தான் வந்து டாட்டுக்கு இருக்கும். ப்ரோ நான் 1 daysல ஆடுறேன் ப்ரோ. 14 லாம் days வந்து வேற கிரிப் ப்ரோ. baby. grip நம்மளுக்கு மேட்டர்ஸ். என்ன grip இது? ஆஃப் grip போடுறோமா? லெட்ஸ் ட்ரை ஆஃப் grip. படி எல்லாரும் லைக் பண்ணுங்க. 12 பேர் பாக்குறீங்க. உங்களுக்கு எப்போ ஸ்பீடா பண்ணா வரல. யா கம் ஸ்லோ இன் ட்ரைனிங். ஆமாம்மா, அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா தானே வரும். இதெல்லாம் 12 hour ஆனாதான் வரும் படி. ஸ்லோ இருக்கதான் செய்யும். அதுக்கு மேல இருக்கு இது. சி இந்த கிரிப் அதுக்கு மேல இருக்கு படி. சி அலிக்க ஆகாது. இது வெர்டிகல் ட்ரை பண்ணுவோமா? இது வந்துட்டு ஆஃப் கிரிப் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா ரீகால் கண்ட்ரோல் ஆகும். பட் ஆனால் கண்ணா பின்னான்னு போகும் புல்லட்டு. அது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் கிரிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெர்டிகல் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஆங்கிள் கிரிப் தான் நல்லா இருக்கும் இருக்குதுல. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா
ஏய் அஷ்டம் ப்ரோ எவ்வளவு ப்ரோ அடிக்கணும் fuck this red dot bro ready rangam madhya ratme ஈவன் டார்கெட் ஷூட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்லோ ஆயிடுச்சு ப்ரோ அதெல்லாம் சொல்கிறேன்ல அதெல்லாம் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் ப்ரோ ட்ரைனிங் கிரவுண்டில் இட்ஸ் நாட் லைக் யூ ஷுட் டூ டெய்லி எனக்கே தெரியுது ஸ்லோ ஆகிருக்குது நான் வந்து கண்ட்ரோல் வேறு மாற்றி ஆடுறேன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மட்டி ஸ்ப்ரேலாம் போடுறப்போ கொஞ்சம் வந்து கடுப்பாகும் ஏன் ஆர்டர் வந்து கொஞ்சம் கேவலமான ஆப்ஷன் தெரியல I had lot of hopes in order but it's just not making up to it mark come on bro இந்த grip கொஞ்சம் நல்லா இருக்கு I guess this grip system நீங்க சொன்ன ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன் நான் லைக் லெஃப்ட்ல தான் நான் வந்து கண்ட்ரோலே பண்ணுவேன் இங்க டினால பண்ணுவேன் நான் லெஃப்ட் தான் வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலி லெஃப்ட் இந்த சென்ஸ் ரீகால் பண்றப்போ நான் வந்து டில்ட் பண்றப்போ போனை வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணறனால எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து பிரஷர் ஆகும் FPS வந்து என்ன பிரயோஜனம் அப்படி லைக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க Let's go bro, that's accuracy bro, let's go baby. But in the grip okay, yeah, this is feeling good right. Buddy, angle or LL when then vaanga bro, angle or laser sight la waste buddy.
recoil இதுதான். Bro. Hey. Angle தான் நல்லா இருக்கு. கை வலிக்குது எனக்கு. சீ. ஓபன் பண்றதுனால இப்போ என்ன பண்ணணும்னா இது தூக்கி லைட்டாக மேலே வைக்கணும். இன்னும் தூக்கி லைட்டாக மேலே சொல்லணும். ஓகேவா? Suddenly remembering BBMI. Sensitive comes bro. Bro BBMI la enga bro pona avan enga bro avan dhaan bro veriya வந்து சொல்லி குத்தாங்க bro என்னோட sensitivity நீங்க பார்த்தாலும் வேஸ்ட் தான் நண்பா but still I will go ஓகேவா தான் என்னோட sensitivity நான் இது வந்து இப்ப 6x 8x 1x ல போட்டுலாம்னு இருக்கேன் 1 ல என்ன கதைனா இப்போ நான் வந்து வேற கண்ட்ரோல் ஆறேன் கம்ப்ளீட்லி ஸோ இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல சரியா ட்ரை பண்ணி பாருங்க பட் ஐ டோன்ட் நோ ரீகாயில் வந்து 0 சென்சிட்டிவிட்டி தான் அது நீங்கள் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஏன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது Hey! Watch bro. நீங்க வந்து எப்படி உங்களுக்கு செட் பண்ணலாம் ட்ரைனிங் ரன் வந்து இந்த மாதிரி பிக் பண்ணிலாம் அடிச்சு பாருங்க பிக் பண்ணிலாம் நீங்க அடிச்சு பாருங்க ஸோ அடிச்சு பார்த்தா ப்ரோ எனக்கு இந்த ஹேண்ட் இங்கே வலிக்குது ப்ரோ இங்கே வலிக்குது ப்ரோ எனக்கு மேலே என்ன கதையே புரியல நீங்க லெஃப்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா லெஃப்ட் உங்களுக்கு வீக்காக தான் இருக்கும் ஓகேவா இந்த சென்சில் லாட் ஆஃப் ஹரிசாண்டல் recoil you have அது எப்படி ஹரிசாண்டல் recoilலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியலையே அது grip வைஸ் தான் ப்ரோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹரிசாண்டல் recoil பட் ஹரிசாண்டல் recoilக்கு வந்து ஆங்கிள் grip தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஹரிசாண்டல் gripக்கு வந்து உங்களுக்கு
ஹரிசாண்டல் recoil வந்து பாத்தீங்கன்னா can be controlled by using இது angle grip தான் வந்து one of the best grips. கை வதறது EWC பாஸ் வெறியா கேச்ச படி. ஆமா ப்ரோ சம வெறியில இருக்கேன் இப்போ நான். எனக்கு EWC ஆடணும், என்ன இறக்கி விடுங்க. அடி ரோஸ்மேரி வச்சு பேரட்டன் நான். ரோஸ்மேரி நான் அடிக்கிறேன் தலை. ஓகேவா, இறக்கி விடுங்க லாபியில். ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, லெஃப்ட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை தலை. லெஃப்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஈஸிலி லைக் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸ்கோப்பை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸ்கோப் 2 வந்து டிபிபியில் இருக்குது வாங்க அப்படின்னா, ஸோ டிபிபியில் இருக்கிறத வந்து நீங்கள் எஃபில் பண்ணி இப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லெஃப்ட்டு. ஸோ உங்களோட ஜாய்ஸ்டிக் வந்துட்டு எப்படி வரணும்னா, லைனப்பு லெஃப்ட்டில் ஆடுறப்போ நீங்கள் லெஃப்ட்டில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகி அடிச்சிங்கன்னா he will be easily knocking you up. இப்போது இங்கேருந்து பார்க்குறப்போ அவனுக்கு ஈஸி ரைட்டில் அடிப்பான் அவன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ லெஃப்ட்டில் அவனை லெஃப்ட்டில் வந்து நம்ம பீக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லெஃப்ட்டில் வந்து எஃபி போட்டு ஸோ லெஃப்ட்டில் அப்படி அடிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பாருங்க ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகி அடிக்கிறதுக்கும் டிபிபியில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எஃபிபியில் போட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா, எஃபிபியில் நீங்கள் மாற்றிட்டு ஒன்றுமே இல்லை. எஃபிபி இது வந்து யார் அப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைனீஸில் ஒருத்தர் இருப்பானே, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போடுவானே அவன், சைனீஸ் பிளேயர். யார் அவன்? ஷிட் பிளேயர் ஞாபகம் வருது. வாடா மெகாட்ரான் வணக்கம். தம்பி மெகாட்ரான், எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட. நீ காம்படிட்டிவ் ஆட போறன்ற, ஜாப் அட்டன் பண்றேன்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜாப் போயிட்டு எப்படி நீ காம்படிட்டிவ் ஆடுவ? ஸோ ட்ரை தோஸ் வந்து லெஃப்ட் ஆடுறப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நானே அதான் ட்ரை பண்ணேன். அபிவேன் என்ன புரியல உங்களுக்கு? அடிக்கலாம் ப்ரோ, நம்ம மண்ணா கம்மியா நாம ப்ராக்டிஸ். No one is slower than anyone. Okay, wow. If you practice and if you have the mindset and if you can do anything in this world. That's the positivity. Okay, wow. It's just a matter of time and matter of practice and matter of, you know, training around order. Back to TDA, bro. Oh. 46 bro, red dot. Let's go baby, let's go. Let's go. $46 நல்ல ஒரு ஸ்கோர் தெரியுமா ரெட் டாட்டுக்கு அதுவும்.
டைலர்ஸ்லாம் வந்துட்டு ரிப்ளை பண்ணு ப்ரோ. இல்லை ப்ரோ. ப்ரோ எப்படிலாலும் நம்ம எனக்கு ஜாப் நெக்ஸ்ட் இயர் தான் போவேன். அப் டு தட் டைம் கோனா ட்ரை வித் மை ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல். ஐ ஹவ் 1 year. I need to prove something. If it goes well, I will stick with this, or else I should have a backup. ப்ரோ பேக்கப் இருக்கட்டும், ஓகே ஃபைன். ஜென்டெக்ஸா? ஜென்டெக்ஸ் இல்லை, பேர் வந்துட்டு ஏதோ வரும் ப்ரோ. இருங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சைனீஸ் பிளேயர். அவன் வந்து ஜென்டெக்ஸ் இல்லை. பெஸ்டா பண்ணுவான் ப்ரோ அவன். அடிக்கடி ரீல்லாம் வருவாயா? டபிள்யூல வரும்னு நினைக்கிறேன் பேர் கூட. ஜீஃபான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவன் வந்து லைக் சொல்லிக் கொடுப்பான் எப்படி வந்து நீங்கள் சென்சிட்டிவிட்டி வைக்கணும், லைக் என்ன பண்ணணும், லைக் எல்லாமே சொல்லுவான் அவன். லெஃப்டில் வந்தால் எப்படி அடிக்கணுன்றது நான் வந்து அவனோட ரீலில் வந்துச்சு அவனோட இது ஒன் ஆஃப் த இது, ஓகேவா? ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி வைக்கணுன்றது எல்லாமே போடுவான் அவன். ஜீஃபான் பப்ஜிஎம் அப்படின்றது வந்து ஒரு சைனீஸ் பிளேயர். ஸோ யூ கைஸ் கேன் ஆல்சோ ட்ரை வாட்சிங் ஹிம். கண்ட்ரோல் கோட் ஷோ பண்ணு ப்ரோ. என்னோட கண்ட்ரோல் கோட்லாம் மட்டி தான் தலை. இது வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள். நானே செட் பண்ணிருக்கேன், இன்னும் எனக்கே கரெக்டாக உட்கார மாட்டேங்குது கண்ட்ரோல் கோடு. எனக்கு இந்த ஜம்ப் பட்டன்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரியல நண்பா. ரொம்ப நாளாக வந்து இந்த ஜம்ப் பட்டன் எனக்கு வந்து கோளாறு. போடுமா ப்ரோ? என்ன ப்ரோ? Still you are 2 finger gyro player தான். Don't say 4 finger. ஆமா, நான்லாம் 2 finger தான் மோஸ்ட்லி. இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ எஃபிபி நான் மாற்றி அடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரைனிங் நோட்டில் மட்டும் தான் கற்றுக்க முடியுமே தவிர்த்து நீங்கள் எதுலேயுமே கற்றுக்க முடியாது. உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைக் ஜம்ப் பட்டன் எங்கே வைக்கணும், எந்த டைமிங்கில் வந்து நம்ம எங்கே சோக் பண்ணுறோன்றது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரே இட்ஸ் கோனா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். டிடி போவியா லாபரம்? இல்லை ப்ரோ. கோப்பின் தான் வந்துட்டு கோப்பின் பண்ணால் ஜம்ப் ஆகிடுச்சு நண்பா. எனக்கு ஐ நீட் டு ஃபிகர் இட் தட் நண்பா. எனக்கு ஸ்லோவாக தான் இருக்குது, ஓகேவா? இந்த கண்ட்ரோல் வந்து ஐ நீட் டு நோ பக்லப் லைக் இன்னும் வந்து எனக்கு ஃபுல்லாக செட் ஆகலை. ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா பக்காவாக இருக்கும் இந்த கண்ட்ரோல். எனக்கு தேர்ட் லேஅவுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். பட் நான் வந்து இதில் தான் ஆடிட்டு இருந்தேன். பட் நான் அதில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒன்ஸ். அது ஏன் நான் ஸ்டாப் பண்ணேன்றது இப்போ நான் ரிக்ரெட் பண்ணுறேன் நண்பா. இது ஏன் நீங்கள் ஆடணும் அப்படின்னா இதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அக்யூரசி உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால வந்து ஐ வுட் சஜஸ்ட் லைக் ப்ளே இன் த தேர்ட் லேஅவுட்.
வந்து நான் எல்லா டார்கெட்டுமே அடிச்சு அதில் வந்து எல்லா டார்கெட்டுமே நீங்கள் வந்துட்டு உடைச்சிங்க. ஹலோ கைஸ் கேக்குதா? இதில் நீங்கள் வந்துட்டு ஓகே படி குட் நைட், டுமாரோ இஸ் அ கைண்ட் ஆஃப் பிக் டே, நாளைக்கு சந்திப்போம். ஓ டிவைஸா? ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் மினியில் வந்துட்டு எல்லா எல்லாவோட டார்கெட்ஸும் நீங்கள் அடித்து பழகுனீங்கன்னா தட் வுட் பி லைக் நைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா I would practice mini like this one. I would like destroy all the targets in front of me. Okay வா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் மினி. அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி எய்ம் அட் அ பர்டிகுலர் டார்கெட் அண்ட் இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எய்ம் பர்ஃபெக்ஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஹெட் ஷாட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது அடிக்கலாம். 120 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 300 மீட்டர்ஸ், 300 மீட்டர்ஸ் வரை நீங்கள் ஒன்றா அடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கிறதுக்கான இந்த ஒரு இடத்த வச்சு நீங்கள் எய்ம் பண்ணி லைக் இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்துட்டு ரன்னிங்கில் போகிற கார்ஸ் அடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கில் செக்யூர் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா நண்பா? இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸ்பீடு கிடைக்கும் நண்பா. இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீடு கிடைக்கும். ஸ்பீடை வச்சு நீங்கள் அடிச்சு நோட்டுக்கலாம் லாபியை. அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். வாங்க மேகலா தேவி கேம் வாங்க. நான் ப்ரோ ஹிட்லர் ப்ரோ ஆடுறீங்களா? மேபி அக்கா இருக்கலாம். ஏன்னா புரியலையே நமக்கு. டெஃபினெட்லி யூ வில் கெட் ஸ்பீடு நண்பா. ஸோ அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஓகேவா? கவிதைகளா நீங்களா தலைவரே? ஆல்ரெடி இன்வைட் பண்ணிட்டேனே. ஷேட். என்னாச்சு ப்ரோ? யாரா இருக்காங்களா ப்ரோ? ஸ்பீக்கர் ப்ரோ. கிரிஃபின் ப்ரோ வரடா. வாங்க கிரிஃபின் வாங்க. முகம் காட்டினி ப்ரோ எனக்கு ஒன்று மாற்றணும். எங்கே மாற்றணும்னு தெரியல. ஆடுங்களா தலை? இல்லை இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டட் அவுட்ஃபிட்டு கேம்குள்ள போனோடனே ஒரு லே அவுட் வருது இல்ல ப்ரோ? அதை எப்படி செட் பண்ணணும்? இது ப்ரீசெட் கேக்குறீங்க? கேம்குள்ள போனோடனே வந்து டிஃபால்ட் இருக்கு. அது நார்மலா எது மாத்துறீங்களோ அதுதான் ப்ரோ மாறும். க்ளோசெட்ல மாத்தணும்னா நீங்க எடிட் கொடுத்து மாத்தணும். கேட்டீங்களா? க்ளோசெட் எங்க இருக்கு? இருங்க. இன்வென்டரி டச் பண்ணிட்டீங்களா? சரி. ஆமா க்ளோசெட். அதுல டாப்ல க்ளோசெட் கட். அதுல கீழே சேவ் லுக் இருக்குல்ல, அதை டச் பண்ணீங்கன்னா எடிட் கொடுத்து தான் மாத்திக்கணும். இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அது 1 2ன்னு அப்படியே மாதிரி ஆப்ஷனே வரலையேடா. கீழே இருக்கு ப்ரோ. கடைசியா சேவ் லுக்குன்னு காட்டுதா இல்லையா? இன்வென்டரி டச் பண்ணோடனே லெஃப்ட் சைடுல பாருங்க கீழே சேவ் லுக்குன்னு காட்டு. அதை டச் பண்ணிட்டு மீதி இருக்கும் பாருங்க RP 1 மற்றது எடிட் பண்றது. நல்லா கேக்குது. பிபி கொடுத்தா அன்லாக் பண்ணலாம் போலயே.
டிஃபால்ட்டா ஒன்னு இருக்கும் ப்ரோ. டிஃபால்ட்டா இருக்கு 90 டேஸ் காட்டுதேடா. 45,000 அப்புறம் காட்டுது. ஆர்பி வாங்குனீங்கன்னா ஆர்பி இது ஒன்று இருக்கும். இப்போ இதில் எடிட் கொடுக்கணுமா? அதில் எடிட். முகம் காட்டினி முதுவெண் பனி இதழோரமா. ஏன் வாங்க மேகலாதேவி ஏ எல்லையே ஹெல்மெட் நல்லா இருக்கு. இந்த இதுக்கு பாரு இது போடலாமா? ஜோக்கர் பேக் கரெக்டா இருக்கா இதுக்கு? மஜா பை எத்தி மஜா பை பச்சை பை. நான் ஹிட்லர் ப்ரோ ஆடுங்களா? நான் தெரியல ஃபர்ஸ்டே சொல்லணும் தல. புரியல ஸ்ட்ரைக்கர் ப்ரோ. யாரு? ஹிட்லர் கூட தான் அஸ்கி வாய்ஸ்ல பேசுறேன். அஸ்கி வாய்ஸ் ப்ரோ வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. என்ன தெரியல நடக்குது. இது நல்லா இருக்கு. இந்த ஹெல்மெட் லெஜெண்டரி ஹெல்மெட். ஓகேவா? பேக் பேக் வந்துட்டு எடுக்கலாம். சரி வாங்க டக்குன்னு போலாம் நம்ம. ஜல்தி 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 கைஸ். ரெடி கொடுப்பேன். ஹெல்மெட் ரைட் பண்ண முடியல ஏன்டா? அது செட்டிங்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இன்வென்டரி டச் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஸோ ஹெல்மெட்டிங் ஏன் இது அடிக்கடி டவுன்லோட் ஆயிடுச்சு சானாக் மேப்பு? ஆட்டோ டவுன்லோட் இது ஆன் ஆச்சு. ஏன்டா ஆடுங்க? ரெடி கொடுங்க. ஏன் ப்ரோ 12:30க்கு க்ளோஸ் ஆயிடுமா இது? இல்ல வீக்கெண்ட் மட்டும் அதிகமா இருக்கு. ஏன் போட்டிருக்கும் ப்ரோ டைம்? ஆமா ப்ரோ 12:30 தான். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் லீடர் கேட்டீங்க? ரேங்க் கம்மியா இருக்கு. ஒரு மேப் டவுன்லோட் ஆகல ப்ரோ. ப்ரோ நானே இறங்கல் மட்டும் தான் ப்ரோ வச்சிருக்கேன். ஓகே படி குட் நைட். நாளைக்கு பாப்போம். ஜான் குட் நைட் நண்பா. ஸ்டார்ட் ஆச்சு. 9 more likes to go for 50 likes நண்பா. லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காலையில தான் இன்ஸ்டால் பண்ணி. டென்சிட்டியே இங்க பாப்பா, டென்சிட்டியே இங்க கம்மியா இருக்குடா. செட்டு போட்டு ஒண்ணுமே இல்லடா இங்க. முடி வளருமா கைஸ்? சொட்டையாயிட்டான். சொட்டையாயிடுச்சு இங்க பாருங்க. முடி வளருமானே டவுட்டா இருக்கு. என்ன செய்யணும்? என்ன படி குட் நைட் சொல்லிட்டு கிளம்புறீங்க எல்லாருமே? உங்களுக்காக தான் நான் கேம் பிளேவே ஆட வந்தேன். ஸ்கில்ஸ் டசன்ட் மேட்டர், ஸ்கில்ஸ் டஸ். ஸ்கின்ஸ் மேட்டர்ஸ் தான் ப்ரோ. இந்த கார் ஸ்கின்ஸ்லாம் ரொம்பவே மேட்டர்ஸ். ஓகேவா? அது உங்களுக்கு வந்து புரியல. டேட்டா தான் புரியும் உங்களுக்கு. I need a weapon. இது ஏன் கன்னு வர மாட்டேங்குது அல்டிமேட் ராயல்ல கையில? தெரியல என்ன பண்றாங்க. Good luck mates. இருக்கேனா? நீ எதுக்குப்பா இருக்க? அப்பயே குட் நைட் சொன்னேன். மேட்சஸ்லாம் ஆடியா இல்லையா? நீங்க ஏறி அழிங்க கவில நான் பாக்குறேன். மேகலாதேவி மயக்கான பண்ண முடியுமா ப்ளீஸ்? சாப்பிட்டீங்க? ஆனால் சாப்பிடலங்க, எனக்கு பசி இல்லை. அதான் சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. நானும் இருக்கேன். எல்லாரும் இருந்தீங்கன்னா நல்லது ப்ரோ. என்ன கிழிக்கிறீங்கன்னு பாக்குறீங்களா?
சரி ப்ரோ வாங்க ஐயா நாகார்ஜுன் வணக்கம் ஐயா ப்ரோ அது வேற செக் பண்ணணும் ப்ரோ மானிட்டைசேஷன் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல தலைவலியா இருக்குது நோட்டிபிகேஷன் இப்போதான் வருது ப்ரோ இல்ல 2 ஆட்சன்ஸ் வந்து கேக்குது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுது கிரியேட் பண்ணா டூப்ளிகேட் ஆயிடுது ஒன்னே புரியுது நகர ரைட்டன் சாட்டர்டே சாப்பிட்டா அப்படிதான் ரைட்டன்ல போய் ஒரு சொருவிட்டோம் ப்ரோ 5 பேருக்கு வந்து 3000 சில்லறை வந்து பில்லு 3200 ரூபாய் கிட்ட பில்லு சரியான சொருவல் ஸ்டோரி போட்டீங்களா இல்லையே யாருக்கு ஸ்டோரி நோட்டிஃபிகேஷன் ப்ரோ ரைட்ல ஒருத்த வரான் ப்ரோ ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் அது அவன் அப்படியே பிளாக் அடிச்சிருக்கான் ப்ரோ ரைட்ல மட்டும் ஒருத்த இருக்கான் அவனை பிளாக் அடிங்க அவன் யோபி பாய் பேசுறது கேட்டுச்சு ஸ்டோரி போட்டனே வரலையா என்ன ஸ்டோரி போட்டீங்க இன்ஸ்டாகிராம்ல தானே என்ன ஸ்டோரி போட்டீங்க யூடியூப் லைவ் கேக்கல ப்ரோ என்ன கேக்குறாங்க சாப்பிட போனீங்கன்னு சொன்னீங்கல்ல அது எப்படி தெரிஞ்சுச்சு கேக்குறாங்க லைவ்ல சொன்னேனே அதனால தான் தெரிஞ்சுது பக்கத்து வீட்டுல தான் ப்ரோ Watch out! அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டெப்ஸ்க்கு வரான் ஆல்டோ போடுறாங்க கீழே குதிக்கிறா ப்ரோ அவன் டீம்மேட் இருக்கான் ப்ரோ அங்க 3 ஸ்டோரி சைடுல இருந்து அடிக்கிறான் இங்க தான் ரோட் அக்ராஸ்ல தான் இருக்கான் யார் வீட்ல பேக்ரவுண்ட் சவுண்ட் கேக்குதுயா 10 பேருக்கு 54k சாப்பிட்டோமா நாங்க கம்மியா தான் சாப்பிட்டோம் அவ்வளவு பெரிய வயிறுலாம் இல்ல படி புரியல எனக்கு 54k வா மைக் ஆஃப் பண்றாங்க ப்ரோ இங்க ஏய் இருடா கண்ணே இல்லடா Watch out! இனிமே இல்ல பையாம இருக்குடா வாங்க ப்ரோ எங்க இருக்கீங்க ப்ரோ சவுண்ட் வாங்க வாங்க இந்த பில்டிங் வாங்க ப்ரோ PMWC ஆடாச்சே மாத்தி போட்டோம் வண்டிக்கு முன்னாடி அங்க வந்து ரோட் கிராஸ் பண்ணலாமா எங்கடா இருக்கான் இங்க இருக்கான் இங்க தான் வரான் ஆஃப்லைன் பிளேயர் நாச்சவன் ப்ரோ நீங்க எங்க நாக்கு வச்சீங்க Watch out! ஆஃப்லைன் பிளேயர் ஏறலாமா லாஸ்ட் மேன்ல இருப்பான் தனியா போயிடாதீங்க அழுத்திடும் அழுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கூடிய ஒன்று காத்து அடிக்குது படி ஏன் நோட்டிஃபிகேஷன் போல தெரியல எனக்கே காத்தடிக்குதுடா ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்றேன் எனக்கே அடிக்குது ஒரே இறையுது யாரோட மைக்கு மியூட் பண்ணி ப்ளஸ் சம் சரக்கு கேஷ் டு ட்ரிங்க்கு அதெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா வரதான் செய்யும் நான் அதெல்லாம் பண்ணலையே ப்ரோ அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ ஏன் ப்ரோ ஹெல்த்தை எடுத்துக்கிறீங்க ஏன் ஹெல்த்தை எடுத்துக்கிறீங்க அன்பா ப்ரோ இங்க M4 இருக்கு I got supplies. நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஆட முடியும் போலயே கிளாசிக்கு கடுப்பு
ஏன் ஹெல்த் கத்துக்கிறீங்க கிரிஃபின்? ட்ரிங்க் மீன்ஸ் வந்துரும். ஓகே. ஆமா ட்ரிங்க் பண்ணீங்கன்னா வரும் தானே, கூடவே வரும். இன்னும் எறையுதா? இல்ல இல்ல எறையுது. கைஸ் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு தெரியல. போலாம் கைஸ், அலைவே இல்ல. இப்போ மம்மி வண்டி போறோம். I don't drink or smoke. I'm a teetotaler. மாஸ்டர் கட் தான் இருந்துச்சு. நான் எப்படி உங்களை நம்புறது ப்ரோ? ஊதி காமிங்க. அப்படின்னா போலீஸ்கார் மாதிரி பேசுற. அதான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். போலீஸ்கார் மாதிரி பேசுறிய நண்பா. அடிச்சு பாருங்க. அப்புறம் எப்படி கிரிஃபின் நம்பர்ஸ்லாம் ஷார்ப்பா சொல்றீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தரு காப்பாத்தணும் கத்தரு. ஆடு தானா தலை. டிஃபரண்ட் ரோட் சாட்ல ஓபனா பேர்லாம் போடுங்க. மிஸ்லீட் பண்ணாதீங்க நண்பா. பியர் இதெல்லாம் போட்டு ஓப்பனா அவர் போடக்கூடாதுன்னு சொன்னா ஓப்பனா நீங்களும் சொல்லதான் கூடாது. ஓகேங்களா? ready to do a test. But everybody ஒரு யாரும் வந்து delete பண்ணிட்டாரு உடனே மெசேஜ். ஃபன் பண்றியே ப்ரோ. இந்த ஃபைல் பக்கத்துல இல்ல. டஸ்காஸ் இல்ல. ப்ரோ guys chat. I want to ask you guys if it is M4 Glacier or Pool. Which one do you guys prefer? Pool oda hit effect ku appuram solunga. Glacier or Pool? Deleted. Bro got serious. Still bro. ஒருத்தன் 5.4K என்ன ப்ரோ வாங்குனீங்க? ப்ரோ ஸ்பீட் பூஸ்ட் போட்டு போனா என்ன வண்டி புகஞ்சிருமா ப்ரோ? புகஞ்சி அப்படியே புகை வந்துரும். அப்படி லைக் பண்ணி பாருங்க, ப்ளீஸ் பண்ணி பாருங்க. Always watching Glacier. நம்ம ப்ரீவியஸ் டைட்டில் M4 இல்ல, நான் அதெல்லாம் கேட்கல. ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் ப்ரிஃபர் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு சாய்ஸ். இன்னுமா மைக் கேட்குது இல்லையே ப்ரோ? நீங்கள் எங்கே ப்ரோ உட்காந்து ஆடுறானுங்க? ஷங்கர் ப்ரோ ட்ரிங்க் ஏதாவது இருக்கா? இல்ல ட்ரிங்க்ஸ் இல்லையே ஒண்ணுதான் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் 2 இருக்கு, யாருக்கான வேணுமா? ஃபர்ஸ்ட் எய்ட் 2 இருக்கு. சரி எங்கடா ஃபைட் எடுக்கறானுங்க? சரியில தான் இருப்பாங்க. நான் வீட்டுல பிடிச்சி உட்காந்துருப்பான். லைட் பார்த்து இருக்கு பாருங்க. பெட்ரோல் போடலாம், ஃபியூல் போடலாம். 10 நிமிஷம் இருக்கு. அடி 12 people பாக்குறீங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. என்னோட இன்டென்ஷன்ஸ் என்ன சொல்றேன்னா, கம்பேக் கொடுன்னு சொல்லுது. பக்கத்துல இருக்கு வரான். எக்ஸ்டிங்ஷன் நம்பர்
இன்ஸ்டிங்ஷன். என்னோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, I should give a comeback immediately to BGMI competitive. What do you guys say? என்னடா அது? இவரே இல்லையா யாருமே? வாவ் போடுற ப்ரோ. காத்தடிக்குது ப்ரோ. யாரு காத்தடிக்குது இறங்கினுக்குது காத்தடிக்குது. ஓ வர மாதிரி இன்ஸ்டிங்டா? என்னோட இன்ஸ்டிங்டை நான் எப்பவுமே நம்புறேன். ஓகேவா? அதுல இதுவே ஒரு இன்ஸ்டிங்டா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஜஸ்ட் கன்ஃபியூஸ். ப்ரோ அலைவ் அப்படியே இருக்கானுங்க ப்ரோ. இருபத்தெட்டு பேரு. இப்போமா காத்தடிக்குது. காத்தடிக்குது காத்தடிக்குது காத்தடிக்குது. லெஃப்ட்லலாம் மேப்பே இல்லையா? ரெண்டரை மட்டும் ஆயிட்டே இருக்கு ப்ரோ. இங்க தான் இருப்பானுங்க. ஐ ப்ரெடிக்ஷன் மட்டி மாசா இருந்தா என்ன பண்றது? சரி ஃப்ரண்ட்ல பாரு பைக் பாரு. மிரோடோ ப்ரோ வண்டி அடி கொளுத்துங்க அவன கொளுத்துங்க. இவனை போடுறா. போயிட்டான்டா. என்னடா காரி என்ன அடிப்பானா? அவ்வளோ சீனா அவன். மலை மேல Watch out! பறந்துட்டு இருக்கான். நான் இந்த வீட்டுக்கு போறேன். வேற ஸ்குவாட் நினைக்கிறேன். போடுங்க அவனை. அடிங்க ப்ரோ. ரிவைவ் பண்ணலாம். இந்த கார் I need consumables. இருக்கான் பாருங்க. பண்ணிருக்கான். நாக்காங்க. புஷ் பண்ணலாமாண்ணா? ஏறுங்க ஒருத்தர் டக்குன்னு வாங்க. இங்க இருந்து 2 பேர் கவரிங்க ப்ரோ. போங்க ப்ரோ. ஏன் ப்ரோ லேட்டு? அங்க ஒருத்தன் ஓப்பன்ல ரெட் டாட் தான். இறங்கலாமா? கிரேனேட் போடு. நீங்க இறங்குங்க. மூவ்மெண்ட் எதுவும் தெரியல. எங்க இருக்காங்க? இருக்கான் அந்த மரத்துக்கு எங்க இருக்கா ப்ரோ? எம்டி தான் இருக்கான் ப்ரோ. Marked a location. நாக்கு போடுங்க. ஒருத்தர் இருப்பான். ப்ரோ Excellent work. ஸ்மோக்ல இருக்கான் ப்ரோ. ஸ்மோக்ல இருக்கான். Watch out. Excellent work. பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க. ஒருத்தன் நாக்குல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். செக்யூர் பண்ணிட்டீங்களா? அழுத்திட்டாரு. எஸ்கேப் பாக்குறாங்க. சீவே ஐயோ அங்க வந்துட்டான். நம்பர் 3 பின்னாடி தான் இருக்கான். என் பெட்ல 6x இருக்கு பாருங்க ப்ரோ. எப்படி ப்ரோ? என்ன அடிக்குறா? என்ன ப்ரோ ஸ்மோக்லாம் உஷாரா போட்டு வச்சு. What the fuck? bro, இவன் ஆளு போயிட்டு. Ready guys. 12:30 last match ஆடும். 12:30 தான க்ளோஸ். பை 13 போட் பாருங்க. லைக் பண்ணி பாருங்க நண்பா. 8 people லைக் பண்ணீங்கன்னா 50 லைக்ஸ் படி.
ஒரு புல்லட் கூட கனெக்ட் ஆகல. சி நோ ஸ்கோப்ல. நாங்களும் கூட வந்திருக்கலாமோ. I need a weapon. நீங்க தான் நான் கூட ஆள்ல யாரோ பத்து. எப்படியும் அவங்க தானே ப்ரோ ஜெயிப்பானுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க 35 பாயிண்ட் வெடிங்க. யாரு? நான் அந்த இது PMWC இல்ல செகண்ட் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐபிஜி 30 பாயிண்ட் பக்கம் ஒரே பாயிண்ட் டிஃபரன்ஸ். 30 மெசேஜ்ல யாரோ மெசேஜ் போறாங்களே ப்ரோ. யார் அது? சாட்ல. பேக்கேரோட ஆள் தான். பேக்கேடியா மாலா செக் பண்ண போயிருக்காரு. லைக் பண்ணி வரேன். லைக் பண்ணி வரேன். ஏய் என்னடா செக் பண்ணிட்டீங்களா ப்ரோ? சிக்கன் ப்ரோ இட்டா ப்ரோ சொல்றேன் ப்ரோ. போதுமா? பேக்கேடி எடுத்து வந்து ஏய் யார் அது? நிலவே வெள்ளி வெள்ளி நிலவே ஒரு எவ்வளோ ஸ்கோர் ஃபைட் போல கூட வரானா? கூட வரான். வெரி குட். ஐ காட் ஷாட்கன். ஏகேம் இருக்கு. யாருக்குனா வேணுமா? ஒரு மைக் சவுண்ட் வருது. ஸ்பீக்கர் உங்க சைடு யாரே ஏறிட்டா? வீட்டு மேல ஏறிட்டான் போல. எதுக்குள்ள? இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். என்ன ஏறாங்கடா? வீட்டுக்குள்ள வந்துட்டான் ஒருத்தங்கிட்ட. எங்க வீட்டு ரூஃப் ஃப்ளோர் ஏறிட்டான். வீட்டுல நம்ம பாத்து ப்ரோ. வீட்டுல இருக்கான் ப்ரோ. வா ப்ரோ. பிஸ்டல் தான் ப்ரோ. இங்க இருக்கான் ப்ரோ. இன்னொரு ஸ்கோர். நான் கேட்டது. I need consumables. இல்ல ப்ரோ. ப்ரோ இருக்கா? எக்ஸ்ட்ரா இருக்கா சங்கர் ப்ரோ? ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் இருக்கு. நினைச்சேன் ப்ரோ நேடு போடுவான். ஃபர்ஸ்ட் எய்ட் வேற இல்ல ப்ரோ. அச்சா கொடுங்க. இல்ல எதுவுமே இல்ல. என்கிட்ட இருக்கு. மொத்தம் தான் பாருங்க அடிச்சிடலாம். எட்டு பேர் ப்ரோ. 2 ஓகே. மேல போய் ரீவைவ் பண்ணிட்டேன் ப்ரோ. மைக் மட்டும் யாராவது தெரியலையே. இந்த வீட்ல என் வீட்ல இங்க வரான் பாருங்க. Watch out! பாத்துட்டான்.
தேர்ட் பார்ட்டி வந்துட்டானுங்க அவனுங்க. கரெக்டா தேர்ட் பார்ட்டியில ஏறுறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறானுங்க பாருங்க. அவ்வளவுதானா? டைம் முடிஞ்சிச்சு தானே? டைம் முடிஞ்சிச்சாயா? ப்ரோ டைம் முடிஞ்சிச்சு தானே ப்ரோ? ஒரு நிமிஷம் வெயிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதானா? க்ளோஸ்டா? க்ளோஸ்டா? அவ்வளவுதானாடா? ஆட முடியாதுல்ல? அதுதான் ஒரு நிமிஷம். சரி வாங்க கிளாசிக் போலாம் நம்ம. அப்போ பேன்ஸா கண்டு மட்டும் மாத்திட்டா ரெடி. இவங்க ஏன் மைக் மீட் பண்ண வேறாங்க தெரியலையே. ஒண்ணுமே சவுண்ட் புரிய இருக்கு. மாட்டேங்குது. ஏங்க மைக் எரியதுன்னு சொல்றீங்களா? அப்ப என்னங்க பண்ணுவீங்க? people லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். உங்களுக்குலாம் சாவலே தெரியல, நான் எக்ஸ்பிரஷன் சாவறேன். யூடியூப் ஏங்க இப்படி இருக்கிறீங்க? புரியல ஜி. புரியல ஜி, சுத்தமான புரியல. Let's fight together. சுத்தமா புரியல ஜி. இப்போ என்னையா ப்ரோ? இல்ல இல்ல. ஏய் அவங்கள கம்மி பண்ணி வைங்கடா. ஏன்னா மீட் பண்ண கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ஐபோன் மாதிரி. ஐபோன் இல்ல ப்ரோ, ப்ளூடூத் வாட்ச். கூலி பவர் ஹவுஸ், எனக்கு குறையாத மவுஸ். எல்லா பசங்களுக்கும் பண்றேன் 2 தடவை பண்ணிட்டேன். மிக்ஸாதான் இருக்கு. That's crazy as shit. Just shit. Bro, வீட்ல எப்படி போயிட்டு இருக்கு? சொல்லுங்க ப்ரோ. ஜாப்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஸ்மூத்தா போகுது ப்ரோ. ஜாப் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கீங்க. அப்புறம் வந்து லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு அதெல்லாம் ஜாலியா இருக்கு. ஏன் நீங்க ஜாலியா சென்டரா ப்ரோ? எஸ். Center is the key to success, buddy. கண்ணே இல்ல. வெளிய உங்கள்ட்ட கண்ணு இல்ல, வாங்க. ஓடிட்டானே ப்ரோ. ஓடிட்டானே ப்ரோ. இருக்கானே. இங்க இருந்து அடிச்சோம். இது புல்லட் வர இல்லன்ட்டு. எனக்கு பிபி மதர் சோது. ப்ரோ உள்ள வந்துட்டா ப்ரோ சங்கர் ப்ரோ. புல்லட் இல்ல ப்ரோ. குட்டே கேட்க மாட்டேங்குது. சொல்ற சவுண்ட் தான் கேட்கும். சரி பாருவே பண்ண முடியும். கீழே இருந்தா நீங்க நொட்ட இருக்கா? நாக்கா வரா. ஷேக்கர் ப்ரோ சாப்பிட்டீங்களா? அது ப்ரோ சாப்பிட்டீங்களா? புல்லட் இல்ல. என்ன ஸ்பெஷல்? சண்டே ஸ்பெஷல். சண்டே வர சாட்டர்டே தான் ப்ரோ இன்னைக்கு. நீ வேற ஏன் ப்ரோ பயம்புத்துற?
கேட்டா 12:35 ஆச்சு சண்டேன்ற. சண்டே இன்னைக்கு ஸ்பெஷல் இருக்கும், ஆனா சாட்டர்டே ஸ்பெஷல் இல்லை நண்பா. அழகா சர்வே பண்ணியிருக்கேன் நான், அவ்வளோதான் ஏற்றேன். ஐயோ ஒன் மிஸ் ஆகுது ப்ரோ. காசு இறங்கி எங்கேயோ போகுது. 80 ஈவெண்ட் தான் வாங்க. ஈவெண்ட் தான் நண்பா வாங்க. இந்த ஈவெண்ட் ஜம்ப் பண்ணிருக்கலாம்ல ப்ரோ. அதான் யோசிச்சேன், சரி நீங்க ஆக மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஸ்குவாட் லீவ் படி. என்ன புஷ் அடிக்கிறானு நண்பா. இங்க பாருங்க ப்ரோ, டோப்பன்ல இருங்கடா. எனக்கு லெஃப்ட் ரைட் வரானடா. இன்னும் வரவே இல்லை. இப்ப ப்ரோ வந்துட்டாரு. ஈஸியா போட்டுட்டாங்க. எங்க நான் வச்சிருக்கீங்க? Watch out. இங்க ஓபன்ல இருந்துட்டாரு போல. இங்க வரான் ப்ரோ மேல. Watch out. டேய் என்னடா இது, அந்த இடத்துல மாட்டிட்டேன் நானு. இதுனா 3 பேர் வரானுங்க. சரி ப்ரோ அப்படியே ரீகால் ப்ரோ கீழ வா. யார் அது? கீழ வாங்க, நீங்க வாங்க. சங்கர் கீழ வா. கீழ வாங்க. நான் கீழ தான்டா இருக்கேன். ஏறாங்கடா. வந்துடா. Don't give up. Your teammates can still recall you. அவ்வளவுதான், அவன் நல்ல டேமேஜ். நம்ம நேரத்துக்கு ஈஸியா கொடுக்குறானு. நான் ஜம்ப் பண்ணி இங்க அடிக்கிறதுக்குள்ள அவனை அப்பயே வச்சிருப்பேன் நான். இந்த ஒன்னேல போகுது ப்ரோ, இங்க இருக்கு. Please recall me. வண்டி போதுனா இருக்க போறாங்க ப்ரோ. வீட்லாம் ஓபன் ஆயிட்டு ப்ரோ. டீ போட்டுருவானுங்க நண்பா. I'm recalling a teammate. அவன் 1 HP ப்ரோ. Thanks. Recall tower marked a location. ஷாட்கன் வர போச்சு, வேற என்ன ஆச்சு? இல்ல யாரும் இல்ல, நாங்க வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்க இருக்கான்? யாரு ப்ரோ? கார் எடுக்க வந்தா இங்க வந்துட்டு இருக்கான். ஓ இந்த கிளாசிக் இந்த சைடா பாட்டனுங்க சொல்ல தாங்க. Excellent work. கார் எடுக்க போனோம் ப்ரோ. I'm recalling a teammate. Strike up அவன் லிஃப்ட்தான். இது பரா. எங்க போறது ப்ரோ? இங்கே இவன் அடிச்சிடலாமா? ஓடிட்டேனே கார் ஓடி. انا ஓபன்ல போய் கையிலே ஆகாசம் கார் எடுத்து ஓடிட்டான். யாராவது கார் எடுக்க வருவாங்க, அடிச்சுட்டு ஓடிட்டான். சூப்பர் இருந்துச்சுன்னு எடுக்க போனேன். அரங்கம் மதிரட்டுமே கல்லக்கட்டுமே கூப்பிடுறது கூலி பவர் ஹவுஸே குறையாத மவுசே. Watch out.
போனா வரணும். மேல கூலி பவர் ஹவுஸ் டா 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 முன்னாடி இருக்காங்க. Hey, bro, 1 HP போவேனா? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி கொடுங்க. அங்க ரெடி போடு. காத்தடிக்கிறியா அங்கே? இல்ல இப்ப எப்படி கண்டு வந்துச்சு என் கையில? I need a weapon. கிளாசிக்ல உங்க பேரை பார்த்து எடு. கூலி பவர் ஹவுஸ் இன்னைக்கும் புரியாத மவுசே. படி 12 people பார்த்து போயிருக்கீங்க. எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. லெட்ஸ் கோ ஃபார் 6 more likes for likes படி. No plans for Sunday. Sweeter bro. No plans bro. Chilling out in the home. Why bro? I have to go for class buddy tomorrow. Class sir. No class bro. French class bro. Nice. இன்னும் கத்துக்கணுமா ப்ரோ நீங்க? டீச்சிங்கா ப்ரோ? டீச்சர் ஆயிட்டீங்களா? What? IT da bro நானு. டீச்சிங்லாம் இல்ல. French IT இல்ல ஏதோ சைடு பிசினஸ் டீச்சிங் பண்றீங்களான்னு. bro Frenchல தான் வர்க்கே பண்றேன். தெரியும்ல bro. அதான் டீச் பண்ணலாமே. டீச்சர் ஆயிடலாம் bro.
காசே வராது அதுல டீச்சிங்ல. ஓகே கரெக்டா சவுண்ட் Excellent work. நம்ம இடம் தானே போறோம். என்ன ப்ரோ லாக் இது? எங்க இருக்கா? நீ அடிக்கறானே மாட்ட போட்டான் ப்ரோ இங்க இருந்து. ப்ரோ enemy ப்ரோ. இங்க ஏறாடா. ஏய் உட்கார்ந்திருக்கானே ப்ரோ. ஏசி லாஸ்ட் இவன்ட் வரா இங்க இருந்து. இந்த உள்ள இருக்கான் பொறுங்க. இந்த வீட்ல வேற ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. ஹீல் பண்ணுங்க. வெயிட். ஹீலிங். வரா பாருங்க. போட்டு நாக் ஆயிட்டீங்க எல்லாரும். ஸ்டே இல்ல என்கிட்ட லூட் அடிக்கிறதுக்குள்ள நாக் ஆயிட்டீங்க. ஏய் ப்ரோ இங்க வர எடுக்கிறேன் நீங்க பாருங்க. 0 ஆமா கிட்ட வர ஐயாமோ 0 ஆச்சு. அதான் ஏறான். இந்த பக்கம் ஏறானோ. நீங்க வரக்குள்ள போயிட்டு ஐயோ 4 பேர் சேர்ந்து அடிப்பானுங்களே இப்ப. அவனுங்க ஒரே ஆள். அடிக்க விட மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. இருக்கானுங்க. எங்க போறீங்க நீங்க? நான் போறேன். வாங்க ரிவெஞ்சி இருக்கும். ரிவெஞ்சி எடுப்போம். I'm recalling a teammate. Thanks. கிட்ட இருக்கான் ஒருத்தன். ஓகேங்களா? வெயிட் பண்ணிடுறேன். விக்கெட்
கேட்டது lag ஆவறான் அவன். அடிக்கவே இல்லையா நீ? I'm recalling a teammate. Your teammates can still recall you. Thanks. ரிப்போர்ட் ஆகி வரான் அவன். இங்கே போறோம் இங்கே போவோம். சேஃப் ஆட போறோம். வெயிட் வெம்சம். I got supplies. It's like this, bro. Nice, bro. Mic off பண்ணிட்டீங்க. இல்ல bro, ஆன்ல தான் இருக்கு. படி எல்லாரும் லைக் பண்ணி பாருங்க படி. இல்லையடா. இதுல ஒரு bro, கிரிஃபின் bro இருக்காங்களா bro? நெக்ஸ்ட் மேட்ச் வர சொல்லுங்க bro. Excellent work. Excellent work. This is Megatron. What? Prime skirmishes. How tedious. Oh, what is the bro this? Rap. Arangamati retume. Slipper retume down. Karangallo retume. Deka. Coolie power house. இல்ல bro, 4 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. இந்த சைடுல தான் சுத்திட்டு பாட் அடிச்சு நிக்குறோம். I need attachments. I got supplies. Put it. Put down. Pandari அப்படியே வாங்க, பின்னாடி தான் இன்னொருத்தன் போனா. இப்பதான் கேரளமா எங்க நாக்கு போயிட்டானே. ஓட்டான் போல. I got supplies. I got supplies. I got supplies.
உள்ள யாரோ வந்துட்டாங்க ப்ரோ. பேட்டா தான். சரி போலாம். ப்ரோ இருக்கான்னு தெரியல ப்ரோ. I got supplies. ஃபிளார் அடிக்கிறானுங்க. இது ஒரு ஸ்லீப் வச்சிக்க. லைட் இங்க ஃபிளார். சென்டர்ல. ஸ்லீப் உள்ள போகும்போது லைட் போகுது. கிளிட்ச் கேம் இது. திரும்பி ஆனடியே. வரல ப்ரோ இன்னும் 200 மீட்டர் டைம் வேற 10 செகண்ட் வெயிட் பண்ணு. நீங்க ஆங்கிள் எடுக்கறானுங்க. 5 செகண்ட். Watch out. உங்ககிட்ட வரலாம்ல இப்போதைக்கு. எங்க ஆங்கிள் எடுக்கறாங்க. Watch out. நான் அடிச்சேன். ஆங்கிள் எடுக்கறோம். மேல யாரும் இல்ல ப்ரோ. எப்போ ஒருத்தர் வரணும்னா இப்போ நான் அழுத்த முடியும் அப்பதான். ஸ்டேட் போர்ட் கீழ வர போகுது. இவர அடிச்சோட காணோம். வண்டியில தூக்கி போட்டு போயிட்டானே. ஒரு கூப் போச்சு எங்க போட்டு ஓபன்ல இருக்கு ஃபிளார். அடா பாவி தூக்கி அப்படியே ஏத்திட்டு போய்ட்டான்னு நினைக்கிறேன் ப்ரோ. மாச்சட்ட கெடுங்க. ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டானுங்களே. ஏறு. ஃபிளார் இங்க ஓபன்ல தான் இறங்கிட்டு. இவனுங்க தான் அடிச்சானுங்க நினைக்கிறேன். தெரியல எனக்கு யார் அடிச்சா. மேல போய் மாச்சட்ட கத்துவாங்க. ஃபிளார் எடுத்துட்டானா? அதனே புரியலையே. ஃபிளார் எடுத்துட்டான் ப்ரோ. எடுத்துட்டானா அவன். பின்னாடி ரைட்ல கார் பின்னாடி. எட்டு ப்ரோ அவனுக்கு இன்னொரு நின்னுட்டான்னு நினைக்கிறேன். Watch out. இவன் நானா இங்க ஃப்ரண்ட்ல. எங்க எட்டு வச்சிருந்தே. தெரியல எங்க போனா அங்க இருக்கறல எங்கன பறந்துட்டானா நினைக்கிறேன் ப்ரோ. இந்த நாக்கு வந்து அவனுங்க தான் லாஸ்ட் ஒருத்தன் ப்ரோ. இவன் மிரோட மாஸ்டர் இருப்பான் பாருங்க. அங்கதான் இருக்கா ப்ரோ. அங்கதான் இருக்கா. இது நேர்ல முடியும். நான் வெயிட் பண்ணு. இப்பதான் இவனோட ஈவென்ட் அடிச்சோம் வந்து இவனுங்க தான்டா அது அடிச்சவன் ரிவைவ் ஆகி வரானுங்கடா இவனுங்க. ஸ்ட்ரைக்கர் நோ போச்சே. ப்ரோ நீங்க அவ்வளவு மாலி போட்டு எப்படி ப்ரோ மாட்டல? அதான் தெரியல எனக்கு. மாட்டான்ட்டு நான் அப்படியே நினைச்சேன். என்ன ஓடிட்டானே. எவ்வளவுதான் அவனுக்கு மாலி போடணும், எவ்வளவு நேடு போடணும் ஒண்ணுமே புரியல. Watch out. ஆ
I got supplies. I got supplies. Match free ஆயிட்டானே. இன்னொரு பக்கி இருக்கு எடுத்துறோம். எத்தனானே அவன் அப்படி 7 பேர் 15 லைக் நான் வீட்டே வர மாட்டேங்குது Coolie power house right. Apartment வந்து வா. பாத்தீங்களா bro ட்ரைலர் இங்க தான் இருக்கானா? bro ஆவரேஜா தான் இருக்கு ட்ரைலர். இறங்கறான். எவ்வளவு ரேட் பண்ணுங்க மேல அப்புறம் bro அந்த பில்டிங் ரூஃப்ல இருக்கானே. Watch out. கிட்டிட்டேனா நானே வாங்கடா. bro மூணு பேர் இங்க bro குத்துங்க ட்ரெயின் கிட்டியா? அதேடா. ரூஃப்லயா? ரோல் பண்ணுங்க bro இது 1 HP. நேடு பிடிக்கிறான் அவன். நியர் மீ. இந்த ஃப்ளோர் நீ என்னையும் பிளாக் பண்ணிக்கிட்ட நீயும் போக மாட்டேங்கிற. bro வாங்க கீழ வாங்க. ரெண்டு நாள் வச்சிருக்கேன் நானே. ஏய் bro எட்டு bro. எத்ரா வா. சங்கர் வா செத்ரா வா. அவங்க கழுவி. புடிச்ச நேடு வேற போறானே. மோகடி ஃபுல்லா ப்ளே பண்ணிட்டு. அவனுக்கு வர மாட்டானுங்க இங்க. இருந்து bro நேடு போறான். அவனுக்கு தெரியாது நம்ம இங்க இருக்குது. வேற டீம் இன்னும் தெரியாது அவங்களுக்கு. நீங்க மேல போயிருங்க. நான் வெயிட் பண்றேன். ஹீல் பண்ணுங்க. ஒரே சில இருக்கீங்க. போட்டு கொடுக்காதீங்க ஒரு செகண்ட். வேற பிரைம் வேற ஓடிட்டு. ஜன்னல் ஓரத்துல மட்டும் போகாதீங்க. ஜன்னல் ஓரத்துல தான் நான் அடிச்சிடலாமா? என்ன டேலோது அடிக்கிறானா அவன்? பக்கத்துல இருக்கான். நான் கைட்டடா அவன். அச்சா நான் கைட்டடா. எவனையும் அதை எடுக்க கூடாது. நான் கூட போ. அவனே தான் போடுறான். அடிக்கிறான் நேரு. இன்னும் அவனை நேடு போட்டுருவானோ. அப்புறம் நாங்க நேடு போட்டு போறோம். எங்க இருந்து வாங்குனே? ஆப்போசிட்ல இருந்து அடிச்சான். பைசன் எங்க இருந்து அடிச்சான்? ஃப்ளோரின் தெரியல. எந்த ஃப்ளோர்னா நான் பார்க்கல. நான் லூட் எடுக்கும்போது அடிச்சான். இவன் ரிவைவ் பண்றான்டா. இந்த வீட்ல இருக்கான் bro இங்க. நேடு கிராஸ் பண்ணு. ஃபோன் பண்ணுமே. அப்படியே bro வண்டி சேஃபா தான் இருக்கு. வண்டி பக்கி இருக்கு. 2 பக்கி இருக்கு. மாஸ்க் போட்டு ஒன்று கொடுங்க.
ஏங்க மான்ஸ்டர் ட்ரக் என்ன? மலை மேல இருந்து வச்சிட்டீங்களா bro? போடுறேன் போங்க திருப்புங்க ஃபுல்லா அடிச்சிட்டேன். சரி அப்ப நான் அப்படியே வெளியே வரேன் எனக்கு வெளிய வரியா டேய் 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 டேய். வாங்க 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 சேஃபா இரு. என் பஜ்ஜி அவசையில் விட்டேன் நான். நண்பா லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்ன வருவானுங்க நினைக்கிறேன். ஆமா நம்ம எட்ஜில் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ஆயிருங்க. வண்டியை மறைக்கணும் டீ மறைச்சு விடுங்க. பிரைம் ஆக்டிவேட் பண்ணிடுவான்னு தோணுது ப்ரோ எனக்கு. பிரைமை பார்த்தான்னா ஆக்டிவேட் பண்ணிடுவான். டைம்லாம் அவனுக்கு எப்பயே பார்த்துட்டானுடா. அப்போ ஆக்டிவேட் பண்ணி எடுத்துடுவான் பாருங்களேன். சுட முடியாது பிரைம்னால. மூணாவது வண்டியே தான் வருவாங்க. நான் அப்படியே அவுட் ஆஃப் ஜோன்ல போய் பார்க்குறேன் என்ன கதைன்னு. இன்னும் சண்டை தான் போடுறாங்க. எடுத்தான் ப்ரோ பிரைம். கொளுத்திடலாம் அவனை வரும்போது. செல்ல போறான்டா அவன். அந்த சைடில் திரும்பிட்டான். வரான் இங்கே வரான். டைப் காட்ட நைட் ஒரு காம்ச்சாதான் அடிக்க முடியும். அவங்க ஜோனுக்கு போறான். இந்த வீட்டை ஏற்றோன்னு நினைக்கிறேன். ரெண்டு அடிப்போம் 10 பேர் தான் இருக்காங்க. வீட்டில் எனிமி வீட்டை புஷ் பண்ணுவாங்க. சரி அடிக்கிறேன். ஏற மாட்டான் இங்க. உள்ள ஓட்டான் ப்ரோ. பிரைம் பின்னாடி வந்துட்டானா என்ன? இங்க நேடு போடுறான் ப்ரோ. அப்ப அங்கே வேற ஸ்பாட் எடுத்து போயிடுறேன். பார்த்துட்டேன். புஷ் பண்ணலாம் வாங்க. வந்துடு. ரெண்டு பேர் இந்த பில்டிங்ல கவர் வைக்கிறேன். நேடு போடுங்க. வாங்க நேடு மாடி போடு. வெளியே போறான். பின்னாடி உட்காந்துருக்கணும். உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் தாங்க உட்கார்ந்தேன் நானு. அப்படி நிப்பாட்டினா ஓரத்துல. சாரி இறங்கல நான். வீட்டு கீழே இருக்காங்க. மேல போறாங்க. நேடு போடுறேன். உங்களோட ரோடு ஆப்போசிட்ல இருந்தது. ஏய் பாத்து. செல்ஃப் யார கவர் மட்டும். எங்க தச்சான்? இவன் தான் இங்க இருந்தா. Here got the last road across. 1 HP ultra. இருக்கான்.
ரீஸ்டோரி வரான் Watch இங்க out! இருக்கான் Watch out! ரெண்டு பேர் வரானுங்க ப்ரோ நான் போயிட்டு வரேன் ப்ரோ எங்கடா போயிட்டாரு அவரு? ஹலோ ஹிட்லர் எங்கடா போயிட்டாரு? ஹலோ கேக்குதா? ஹிட்லர் எங்க போயிட்டாரு? போறேன்னு கிளம்பிட்டாரு தையீதை கூப்பிடுவோமா? அப்படி பாத்துருக்கா லைக் பண்ண பாருங்க. படி சதீஷ் ப்ரோ இன்னும் இருக்கீங்களா? ரேனத் இருக்கா? இது வேணுமே. நடக்குது. யாரு ப்ரோ? பிளேயர் இருக்காங்களா? எல்லாரும் கேம் பிளே தான் இருக்கும். நேம் இல்ல ப்ரோ. கேம் பிளேல தான் இருக்கும். வாங்க ஆஷஸ் லைவ். Biro. Walang biro.
இங்க வரீங்களா? கூலி ட்ரைனிங் பாத்தீங்க. சரி வாங்க வாங்க இருங்க நான் எக்ஸிட் ஆகுறேன். எக்ஸிட் ஆகுங்க. கூலி ட்ரைலர் பார்த்தேன். ஆவரேஜா தான் இருக்கு. தட்ஸ் மை ஒப்பீனியன். I don't know about others. ஸ்டோரி லைனே எனக்கு விளங்கல. ஒன் 17204867 நண்பா. நானா பார்க்க முடியாது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனா. ஷிட். வெரி sad buddy. வெரி வெரி sad நண்பா. sad. ப்ரோ ஜயத் வந்துட்டாரு ப்ரோ. சாரி நேம் இல்ல ப்ரோ. ஆல் வந்துட்டாங்க. We'll play later. ஓகே வா ரெடி கொடுங்க மேகு. இன்னொரு நாள் ஆடலாம். நேம் இல்ல ப்ரோ. நான் ஆல்ரெடி கூப்பிட்டு இருந்தேன். வந்துட்டாரு அவரு. சாரி நண்பா. We'll play later. We'll play later. 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 என்னைக்கும் குறையான It is showtime. Good luck, mates. 市場を捨てろ。Let's fight together. Beep 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 beep. Bing bing. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சோம் பட் கேம் ஓவர். சேவ் விட்டாங்களா? நம்பர் 4 மைக் ஆன் பண்ணுங்க. நம்பர் 4 எங்க நேர்த்தது? நம்பர் 4 நான் பண்ணுங்க. நம்பர் 4 கல்யாணிங்க. நம்பர் 4 ஸ்னைப்பருக்கு வர வர என்ன நோண்டனா தூக்க வர மாட்டேங்குது. இது என்ன பிஹேவியர் புதுசா இருக்கு. புரியல. ஜாலியா இருக்கு எனக்கு. சரி என்ன நண்பா? என்ன கதை? சையது பாய். நான் இல்ல ப்ரோ. புரியல. நான் இல்லைன்னா என்ன சொல்ல வரீங்க? Watch out. நீங்க இல்லைன்னா என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலையே. ஐயோ யாருமே இல்லையா ப்ரோ பக்கத்துல? எனக்கு லாக் ஆகுதுடா. 3 பேர் வந்தானே. ஏய் ப்ரோ என்னது? இவரு எங்க நாக்கு? எங்க நச்சன தெரியல. நான் சேஃப்ரா சொன்னா படி தெரியும். ஏய் தெரியலப்பா எனக்கு அவன் எங்க நடிச்சான்ட்டு. ஆல்ட்ட வராம பாருங்க. ஏய் நான் வேற ஒருத்தர் அடிக்கலாம். இங்க ஒருத்தர் இருக்கான். ஏய் அவங்க முன்ன 2 பேர் இருக்காங்க. அவங்க நட்றா. கோமாளி கார்டு. நீங்க அடிக்கிறேன். அடிக்கறாங்க. என்கிட்டே இருக்க ஒருத்தன். Watch out. உள்ளே ஒருத்தன் தான் ப்ரோ. வாங்க. ஏ ப்ரோ உங்க கிட்டயா? ப்ரோ பின்னாடி ப்ரோ ஏய் டோர்காயா?
ப்ரோ உங்க முன்னாடி நீங்க நானும் வந்து போயிட்டேன். என்ன ஒரு மாதிரி சவுண்ட் இருக்கு. மேல இருக்காங்க ப்ரோ. நீட்டு தான் இருக்கான். Okay, bro. Watch out! வர மேக்ஸ் வந்து ரொம்ப அமைதியா எங்க வந்துட்டு இருக்காங்க ப்ரோ. நீங்க ப்ரோ மேல போய் அடிங்க ப்ரோ அவனை. Watch out! இங்க இருக்காங்க ப்ரோ. ஏய் அங்க இருந்து அடிக்கிறான் ப்ரோ. Watch out! Watch out! ப்ரோ மேலேயே இருக்கானுங்க ப்ரோ. மேல கிளியர் பண்ணு ப்ரோ. அங்க பாக்காதீங்க ப்ரோ. யோ போட மாட்டறேன் ப்ரோ. ஸ்கேட் போர்ட் போட்டுனா போயிடுவோம். இந்த மாதிரி இறங்குறேன். இந்த மாதிரி இறங்குறேன். ஸ்கேட் போர்ட் வச்சிருக்கீங்க. டேய் அடி வரானே. யோபி பைசா. என் கூட வாங்கலாம். கூட மட்டும் வாங்கலாம். பின்னாடி சைடு ப்ரோ எங்க உட்கார்ந்திருக்கறாரு? யார் ப்ரோ நீ? ஏய் என்கிட்ட வரணும். யோ சொன்னோனே நான் வேற பின்னாடி இருந்து பண்ணிட முடியுமா? நம்பர் 2 ப்ரோ வாங்க ப்ரோ. நம்பர் 2 வந்துருங்க. நம்பர் 2 வந்துருங்க. எங்க இருக்கீங்க? இந்த சைடு. ப்ரோ எங்க இருந்தோ ஒரு பைத்தியக்காரன் எக்ஸாம் ப்ரோ இப்போ டிபில. நீங்க அது மேல ஏறி உட்கார்ந்துக்கிறீங்க. கீழ இருக்காங்க ப்ரோ. இதான் நாக்கு வச்சேன். 3-4 பேர் இருக்கானுங்க இங்க. கேம்பர் கூட்டமே இருக்கு. ஸ்ட்ரைக்கர் நீங்க ஏதாவது படிக்க சொல்லியா மாலை இருக்க நீங்க. நான் ஒரேடியா உட்கார்ந்துட்டு அது கத்துக்க புரியுது எனக்கு. உள்ளார enemy அழுத்தி விடு போய். உள்ளார இருக்கானுங்க ப்ரோ. Watch out! ஏடு கூட இல்ல. சண்டை போறானுங்க. ஏய் உள்ள பாத்து இருடா. என்ன ப்ரோ இது? நான் அடிச்சா டேம் 1 HP ப்ரோ துரத்துறான் ப்ரோ. ஸ்டேட் கூட இல்ல இங்க. உள்ள இருக்கானே ஒரு 2-3 பேர் பாத்து. வேற ஹீலிங்ஸ் இல்ல. ஆமா ப்ரோ நிறைய பேர் மாலி போடு. இங்க மாலி போடு. என்கிட்ட வந்திருக்கான். என்கிட்ட அழுத்துறான். என்கிட்டே இருக்கான். ஏய் கவலைப்படாதயா. அதராதயா. அவன் நான் என் பக்கத்துல யார் அதான் சொன்னனே ப்ரோ உள்ள இருக்கானு. நீ உள்ள போகாதீங்க மேக்ஸ். உள்ள போகாதீங்க. வெளிய வந்து ஆடுங்க. அப்பனா பொட்டி. Help! ஐயோ. சுட்டி இந்த ஆள் இருக்கானே ப்ரோ. மெக்கான் போட்டுருக்கானே. சுட்டி நின்று ஊரே அப்படி நிக்கறானுங்க உள்ள. எங்க ப்ரோ போறது? டைக்கர் சொல்லுங்க ப்ரோ. கிரவுண்ட் சிக்னல் வர மேக்ஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுங்க. கிரவுண்ட் சிக்னல்
சொல்லி பார்த்தாச்சு ப்ரோ. ஆட்டர் சிட்டியா எங்க ஜம்ப் பண்றது? உலகையில் சேனை என்னோட பண்ணுங்க ப்ரோ. பண்ணிட்டு இத விட்டு பிடிங்க ப்ரோ. உன் பேரை சாய்கால் நான் உங்களுக்கு ரீகால் நான் பண்ணுவேன். முன்னாடிலாம் வந்து மேக் வச்சே கண்டென்ட் எடுப்பீங்க. இப்போ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு அப்லோட் பண்ணது. எனிமி இருக்கான்னா எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. அதை வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு வேற மாதிரியா? எல்லாமே கண்டென்ட் தான். நம்ம ஆனாலே கண்டென்ட் தான் ப்ரோ. ப்ரோ நீ பேசி நிக்கிற. வண்டி இருக்கான்னு பாருங்க. 3 பேர் நிக்கிறாங்க ப்ரோ. உள்ள 3 பேர் லிட்டரலா 3 பேர் நிக்கிறாங்க. என்ன பண்ண நடிக்கிறாங்க என்ன? என்ன அடிச்சவன்? எனக்கு யார் அடிக்கிறதுனே தெரியல ப்ரோ. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ மாலி ஒன்னு போட்டுந்தேன்னு வச்சுக்கோ. முன்னாடி இருக்க மேல சீனா வந்து லெவல்ல வச்சுக்கலாம் வந்து. அவன் போட்டா மாலி. ப்ரோ எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். I'm recalling a teammate. உயிரை பணைய வச்சு Thanks. வேற லெவல்ல சோக்கா நிக்குறானுங்க இங்க. சரி நான் வேற எங்கயாவது போறேன். டாடா. I need a weapon. வண்டி ஏறானடா. ரீகால் பண்ண வந்துட்டேன். மேக் ஏதாவது பேசுங்க. மேக் கீழ வந்துரு மேக். டிபானன் மேக் गाइस சொல்லுங்க. யூஸ் பண்ணலாம். Yes, ஸ்ட்ரைக்கர் ஸ்டிப்பிங்ல மேக்ஸ் ஏதோ சொல்லுங்க. ஆப்டிமஸ் பிரீமியம் என்ன பண்ணணும்னா இந்தியா வந்து நிறுத்தவே நிறுத்திடாதுங்க. அதுக்குள்ள சேர்த்துறோம். நான் என்ன பண்ண போறேன்? இந்த வாக்குல கிடைக்கிறேன். அவ்வளவுதான். காலம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க எப்ப வெளியே வரீங்களோ அப்பதான் வெளியே வரும். மேல வந்துட்டானுங்க. ஆங்கிள்லாம் எடுக்கிறான் ஒருத்தன். மறுபடியும் வண்டியெல்லாம் ஒரு நிமிடம் தாருங்கள். கீழே குதித்து விடுவேன். வராம பார்த்து என்ன என்ன போட்டு ரூட்டே வர மாட்டேங்குது. ரெண்டு பேரு இத கிளிக் பண்ண நினைக்கிறேன் இந்த ரவுண்ட். இது கிளிக் பண்ணா எல்லாரும் வர சொல்லுது. அது ஸ்டாப் கொடுத்துறணும் ப்ரோ. வெயிட் பார்ட்டி எங்க வர்றான்? மேல எங்கயோ ஓட்டிருக்கானே ப்ரோ. எனக்கு வேற தெரிய மாட்டேங்குது. அடிச்சா அடிப்பான் அவன். எடுத்து போயிட்டா வராது அப்படின்னு தெரியும். இல்லையே எடுத்துட்டு போனப்பா. நான் தான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட். ஹெல்ப் பண்ணடா. என்னடா பண்றீங்க? வந்துட்டோம் ப்ரோ 1 HP ஒரேத்த. வா வா வா. வரா பாரு. அல்ட வரா. Don't give up. Your teammates can still recall you. ப்ரோ இருங்க, நான் இங்க ரீகால் பண்றேன். லூட் எடுத்து. இப்போ யாரும் அலைவ் இல்ல. எனக்கு லூட் எடுத்துறேன். ஏய் ஒருத்தன் தான்டா அவன். ரீகால் பண்ணனா இங்க பண்றேன் ஒரே. சரி வேகமா பண்ணுங்க. நான் ரீகால் போல.
வண்டி ஏதோ அவன் டீம்மேட் தான் நீ போயினே நிக்காத நீ போயினே ரீகால் பண்ணலாம்டா ஏன் அவன் அடிக்க பாக்குற சரி அப்ப நான் போய் பண்ணிட்டுமா இல்ல 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 நான் பண்றேன் இருங்க பாக்குறேன் ஒரே நிமிஷம் இங்க ரீகால் வராது அவன் ஓபன் பண்ணாம பண்ணா இருந்தா வரும் பண்ணிட்டான் ப்ரோ பண்ணிட்டான் இங்க தான் பண்ணு செத்துட்டு தான் வந்து ஓடி வந்த ப்ரோ அப்பதான் படி படி ஏம்படி ப்ரோ இந்த பாட்டு பேர் பாத்தீங்களா I'm recalling a teammate. சச்சோ Thanks. நான் சூர விட்டேன் ப்ரோ சரி வாங்க போலாம் ப்ரோ செகண்ட் நதி பேட்டா போறேன் அவ்வளவுதானே வரீங்களா எங்க வரீங்க வாங்க நான் வண்டியில கூட்டு போறேன் பறந்தே வந்துடும் புரியலையே என் சேவை உங்களுக்கு வேணுமா வேணாமா டேய் Excellent work. ஒரு நேடு போட விடுறானுங்களா எத்தனை பேரு ஒருத்தன் I'm recalling a teammate. கையில நேடு ஓட வேண்டியதானே பின்னாடி வந்துட்டு இருக்கோம்ல Thanks. அவனே தான் ஏறி வந்தான் எங்க இருக்கான் சரி வாங்க எல்லாரையும் நான் காப்பாத்திட்டேன் என்ன காப்பாத்துங்க Mark the location. போய் அடிக்கலாம் சங்கர் முடியல இங்க இறங்குங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் இவ்வளவு மாதிரி அப்படியே பீஸ் ஆகாதீங்க நீங்க இருக்க இடத்துல தான் நான் நினைக்கிறேன் நமக்கு வெளியே அந்த இடத்துல தான் Watch out. இல்ல அங்கதான் செத்தேன் போயிட்டானா 4 பேர் தான் 2 பேர் தான காமிக்குது எங்க ப்ரோ போனீங்க இப்போ உங்களுக்கு மூட்டு உள்ள போங்க அப்படியே கேவலமா செத்தேன் வா இல்ல வேணாம் பாரு எவ்வளவு லூட் வச்சிருக்கான் பாருங்க நீங்க ஈஸிடா சரி வா சைக்கர் FTW ப்ரோ லைக் பாத்துறீங்க அப்படி லைக் பண்ண பாருங்க ஓ பை போலாம் गाइस ஒண்ணு வந்து அடிப்பீங்க ஓ நண்பா வாங்க நண்பா ஓகேவா காத்து Marked a vehicle. படி ரேங்க் புஷ் வாட்டர் மேன் என்ன படி பண்ணல படி எங்கடா ஆண்டி Marked a vehicle. வண்டி கீழ இருக்கு ப்ரோ சரி வாங்க போலாம் ஃபர்ஸ்ட் இதே இல்ல ப்ரோ நான்டா வாங்க ப்ரோ போறேன் வர நான் குடுக்குறேன் வா ப்ரோ வந்துட்டேன் ஓ வந்துட்ட வர அப்படியே அப்பா சங்கர் ஏய் என்ன வண்டி ப்ரோ பின்னாடி போயிடுச்சு காரு இப்படி What the fuck is that bro? What the fuck is that?
பசிக்குது எனக்கு லைட்டா. இப்போ எனக்கு வந்து பர்கர் போட்டு சாப்பிடணும் போல இருக்கு. பர்கர் ஸ்ட்ரைக்கர் ஒரு பாயிண்ட் கொடுத்தா என்ன யாராவது திட்டுவாங்க ஸ்ட்ரைக்கர் நான் திட்ட மாட்டேன். யார் திட்டுவா? எல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்களே. அப்போ பர்கர் இதை போட்டு திட்டுமா? ஜி அதுக்கு என்ன ஜியாஜி என்ன ஜி வேணாஜி திட்டுவாங்களான்னு என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸ்ட்ரைக்கர். ஒண்ணு ரொம்ப லேட் ஆயிடுச்சு எப்பவுமே இருக்கும் பர்கர்லாம். சரி என்ன பர்கர் நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க. ஏன்ட்டு கேக்குறீங்க? நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பர்கர் நல்லா இருக்கும். தெரியாது பர்கர் பத்தி அதனால கேக்குறேன். எனக்கு நீங்க பன்னீர் வச்சு என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பன்னீரா? ஓ வெஜ்ஜா நீங்க? Defend the mark. bro. எதுக்கு இங்க வரீங்க? ஏதோ கேட்கவே மாட்டேங்குது பேசுறது. ஏதோ பேசுறா ஒண்ணுமே புரியல. உங்களை தான் திட்டுறாங்க. அமைதியா இருங்க ஸ்ட்ரைக்கர் ப்ரோ. என்ன திட்டுறாங்க? சங்கர் ப்ரோ கேட்டுச்சா? சும்மா போடுறாங்கன்னு சொன்னீங்க. இருங்க நிப்பாட்டுங்க. அதான் கேட்டுச்சு. அதுதான் சொன்னேன். Watch out. எனக்கும் கேட்டுச்சு சும்மா போடுறாங்கன்ட்டு. எங்கிட்டே கேட்டுக்கலாமே. நானே சொல்லிட்டேன் சும்மா போடுறாங்க. வாட்ச் அவுட் போட்டிங்களா ப்ரோ? வாட்ச் அவுட் போட்டிங்களா? ஸ்கிரீன்ஷாட் கொடுக்க முடியாதுன்னா அமைதியா இருக்கு. ஒரு போட்டிங்களான்னு கேட்குறாரு. கேஸ் கேன் நான் வாட்ச் அவுட்டே பார்க்கலையே. வாங்க எத்தனை கேஸ் கேன் தீன் வாங்க தூயின் அவனை சூற விட்டுருவா. கௌரவ சாச்சிருவேன் நானு. நீங்க ஓட்டுறீங்கன்னா சூற விட்டுருவேன் இவனை. ரெண்டாட்ட கீழே போட்டு யாரு ப்ரோ? ப்ரோ புரியல. ஸ்ப்ரே மிஸ்டர் ஸ்ப்ரே ஸ்ட்ரைக்கர் FPW மிஸ்டர் ஸ்ப்ரே டா டீச்சிங் மிஸ்டர் ஸ்ப்ரே. அப்படினா யாரு? அவரு உங்களோட ஆர்டினரி யாரா? ஆமா ஓல்ட் பிளேயர். யார் பேரு? அவர் பேரு சபரி. மறந்துட்டேயா? சபரி. ஒரு கப்பா இருக்கு எல்லாரும் இல்லையாப்பா. வாங்க போலாம். வா எத்துட்ட வா எடுத்துட்டேன் வாங்க. நல்ல Marked a location. ஃபைட் அந்த வீட்ல சீக்கிரம் வாங்க. நான் மெகட்ரான் இப்பதான் ப்ரோ அழிச்சிருக்கானுங்க. அவனை ரிவைவ் பண்ண விடாம வண்டி போகுது. வண்டி போதான். ஏய் 1 ஸ்பீட் ஆவணுங்க. வா गाइस வா. ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் இருக்கு பாத்து. மெகட்ரான் ரிவைவ் பண்றோம். மெகட்ரான் ஆப்டிமஸ் ரிவைவ் பண்றோம். Watch out. வீட்ல எனிமி இருக்கானே என்ன பண்ண போறீங்க? போடுங்க இவனை ஃபர்ஸ்ட். இவனே வாங்க. போடுங்க ப்ரோ. இறங்காதீங்க. வண்டி நின்னுச்சு. நான் ஃபியூல் அவுட்டா எந்திரிச்சு நினைச்சிட்டேன் ப்ரோ. வெடிக்க போகுதுன்ட்டு. பொறுமை. என் ஃப்ரெண்ட்ல ப்ரோ கேம்பர் பின்னாடி ஓட்டான். அவன் செல்ஃப் ரைட் பொறுமையா ஹீல் பண்ணு. அவன் ரே பண்ண தான் போயிருக்கான். என்ன ரே பண்ணு. நவுறு ப்ரோ என்ன ரே பண்ணு. ஆமா இப்படி வாங்க அந்த சைடுல எனிமி இருக்கான். அப்படியே ரே பண்ணுங்க டக்குனு. வேற அடிக்கணும் ப்ரோ. எடுத்துட்டான் அவன். ஸ்டானுங்க அவனை. அடி வாங்கிட்டான். ஸ்லோ பண்ணலடா எனக்கு வண்டி அந்த இது நான் நிறுத்திட்டீங்கன்னு வச்சுதான் ப்ரோ ஜம்ப் பண்ணேன். பின்னாடி ப்ரோ கியூப்ல இருக்கு. இங்க வாங்கலாம் நீங்க ரைட் பண்ணிட்டு கூட ரிவைவ் பண்ணு.
இவன் வேற வந்துட்டான் ப்ரோ. இவன் வேற ஐயோ எல்லா பக்கமும் போயா. ஐயோ விரியாதியா எனக்கு ப்ரோ என் பொட்டியில் ஒன்று இருக்கு. பின்னாடி இருக்கவனை அடிச்சிடலாம். ஸ்டேட் போர்ட் போட்டு ரிஜிபியில் சொல்றீங்க. ஸ்ட்ரைக்கர் FTW அங்க எது ரிவ்யூ பண்ணிருக்கலாம். ஸ்ட்ரைக்கர் ஐயோ லேம்போ வருது. எடுத்துட்டான். கவர் பண்ணு ப்ரோ. வீட்ல எனிமி இருக்கான்டா. அடி பண்ணா. அடி அடி படி. இவராண்டா இல்ல முன்னாடி. ஆமா கூப்ல அவன் டீம்மேட் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு புரியவே இல்ல. நான் அந்த வண்டி மறுபடியும் இங்க வந்துட்டான். மேல வரான் பார்த்து ஓபன் இருக்கு. Watch out! Watch out! லேம்போ மறுபடியும் மேல தான் வந்தான். இந்த கல்ல இருக்கான். Marked a location. தப்பு பண்ணாரு. எல்லாரும் செத்துட்டாங்க. Marked a location. இல்ல புரியல எனக்கு. நான் தப்பு பண்ணேனா? எங்க தான் இருக்கான். ஸ்மோக் அப்படியே போட்டுருக்கோம் ப்ரோ. நம்ம தப்பு பண்ணிட்டோம். வாங்கனா விட்டு வாங்கனா சங்கர் கிட்ட 2 புல்லட் தான் வாங்கணும். கார் பின்னாடி நேடு போடு. நேடு மலி போடு. ஒரே ஒருத்தன் வந்து கல்லுக்கு முன்னாடி எடுத்துட்டான் அவன். ஆல்ரெடி. ஏடா? இல்லங்க நான் பாத்துட்டு இருக்கேன். இருக்கா. நேடெல்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. என்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கா ப்ரோ? இல்லையே. 10 பேண்டேஜ் தான் இருக்கு. நேடு போட்டான். அடிங்க 2 பேர் சேர்ந்து ஏறி அடிங்க. நேடு போடுவான் மேல. மேல இருந்து அடி வாங்கிட்டான். நேட்ல மட்டும் நாக்கா. பேண்டேஜ் இருக்கா? நீ என்ன போடுறான் ப்ரோ? நேடு பாத்து போங்க. அங்க இருந்தா நேடு தான் வரும். பெரிய புளுத்தி ஒரு சீட் மட்டும் இருக்குது. 2 ஹெட்ஷாட் ப்ரோ. செத்துட்டான்னு சுத்தம். சீட் மாத்தி போறான் ப்ரோ. சரி கொண்டு அடிக்கிறான். எம்ஜி இருக்கு. பர்கர் கிங்ல போடலாமா? இதுல போடுங்க. நான் இப்பதான் எமோஷனல் ஆகி ஒரு வாட்டி எங்க அப்பா அம்மா பின்னாடி கத்திட்டேன். சாப்பிட்டே ரெடி இருக்கிறாங்க ப்ரோ. அவ்வளவுதான் அப்படி முடியுது. வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மெக்கில போடுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரீயா கிடைக்கும். MG3 இருந்துச்சு. Watch out! எப்படி ப்ரோ இந்த 2 பேர் எஸ்கேப் பண்ணாங்க? டபுள் பேட்டி சைக்கிள் தெரியல ப்ரோ. இதெல்லாம் ஒரு நல்ல உங்களை வந்து காப்பாத்த வந்து செத்துட்டேன் ப்ரோ. இந்த மாதிரி அடி காப்பாத்த வந்திருக்கேன். வண்டிதான் இருக்காது நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து அப்படிதான் சீக்கிரம் இருக்கும். எதுக்கு ப்ரோ? நான் உன்னை போட்டு விடுறேன். நைட்டு ஃபுல்லா ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. எனக்கு உங்க அட்ரஸ் மறுபடியும் எனக்கு நான் இது பண்ணிட்டு போயிடலாம் நினைச்சேன் ப்ரோ. அப்படியே கூப்பிட தூக்கிடலான்னு பார்த்தேன். ஸ்ட்ரைக்கர் நீங்க தானே கேட்டீங்க உங்களோட
கிளம்பலாமா ஒரு மேட்ச் போடு. லாஸ்ட் கேம் போட்டு வேற வேலைகள் இருக்கு நிறையா. I got the Hawkeye medal. ப்ரோ ரொமான்டிக்கான பாட்டு ப்ரோ அது புரியுது எனக்கு. ரொமான்டிக் பாட்டா? ஒருத்தர் என்னடா சண்டேன்னு பாரு, இவர் என்ன இந்த பாட்டு ரொமான்டிக்? எனக்கு புரியல ப்ரோ. இந்த சாங்க பார்த்து என்னயா சொல்ற? புரியல. அது வந்து தானம் கொடுக்கிற பாட்டு ப்ரோ அது. ஸ்ட்ரைக்கர் FTW கிட்ட வேற ஏதாவது பேங்க் அக்கவுண்ட் இருந்தா மாத்தி பார்க்க சொன்னாங்க. வேற பழைய இத பேங்க் அக்கவுண்ட் இருந்தா மாத்தி பார்க்க சொன்னாங்க. பேங்க் அக்கவுண்ட் வந்து டெலிட் ஆச்சு. ஐ மீன் அதுல இருந்து போச்சு. வேற பேங்க் பிரச்சனை இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணனும் ப்ரோ அக்கவுண்ட். அதுதான் ப்ரோ பிரச்சனை. அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு பேங்க் அக்கவுண்ட் தானங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை வருது? அதுதான் வேற பேங்க் அக்கவுண்ட் நம்ம பழைய சேனல்லே போட ஆரம்பிச்சலாமான்னு பாக்குறேன். இப்ப இல்லன்னா இதுல போட்டது இந்த மாதிரி அப்படிதாங்க வராது வேற அடிக்கடி. இந்த மாதிரினே இருக்கும் நம்மளுக்கு. இங்கெல்லாம் தண்ணி இல்ல. ஸ்ட்ரைக்கர் வெளியே வந்து கொஞ்சம் அடிக்க ஸ்ட்ரைக்கர் நிறைய பேர் இருக்கானுங்க ப்ரோ. நான் வரேன் ப்ரோ. ப்ரோ 2 கிலோ அட்டைய போட்டான் ப்ரோ. எங்கடா கோச்சி என்ன அடிக்கிறான்? எங்கடா இருக்கான்? எப்படி சங்கர் ப்ரோ வெளியே வரா? ப்ரோ ஏறி வரா ப்ரோ. ஆமா இன்னொருத்த வரான் பாருங்க. சங்கர் ப்ரோ அவன் கிரேட் கவர் பண்ணிட்டான். உள்ள இருக்க நான் கஷ்டியாவா? ஸ்ட்ரைக்கர் ப்ரோ டிக்கில வந்து டெக்ஸ்ட் ப்ரோ. தப்பிச்சியா? தப்பிச்சிட்டேன் ப்ரோ. பின்னாடி ஏதோ கோச் கேக்குதுங்க. ஹெல்ப் பண்ண ப்ரோ. Awesome. ஏறீங்களா? இப்ப எங்கங்க? மட்டும் போட்டுக்கணும். ஆபாத்ததான் வந்து ஹெல்ப் கேட்டீங்க என்னங்க வரணும்? FTW மேக் கிளியர் பண்ணுங்க செக் FTW. அப்புறம் சேனல் பார்க்க நல்லா இருக்கும். நேகுவா சீரம் பண்ணுங்க. தெரிய மாட்டேங்குது. மேக் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டான ஆள் இந்த சேனல். Awesome. சொன்னா போதாது ப்ரோ. கிளம்பி போங்க பெங்களூருக்கு. அதை விட என்ன இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு உங்களுக்கு? அங்க எதுவுமே இல்ல ப்ரோ. நீங்க ஜாலியா பேசுங்க. அதுல இருந்து பயங்கரமா காத்து அடிக்குது. என் மேல எனிமி இருக்கான். அதுல காத்து அடிக்குது. மேலனா உங்க வீட்லயே ப்ரோ? நீங்க வந்துட்டு
வெளியே போய் என்ன ப்ரோ மைக் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிட்டு மேல நேடு போறேன் ப்ரோ சீ மால்டோ போறேன் ப்ரோ ஒரே நிமிஷம் யார் மாடி போடுது நான் தான் சொல்லிட்டு தானே ப்ரோ அப்படியே அடி ஏன் ப்ரோ பாதி பத்து வரானுங்கடா இங்க வாங்கடா என்ன கை வச்சீங்க ப்ரோ கூட இல்ல ப்ரோ யாரா வைக்கிறேன்னு தெரியல ஒரு நிமிஷம் வைக்கிறேன் என்ன கை வச்சீங்க இருங்க நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க மேக்கு இப்படி வாடா சங்கர் அடி விடுடா போங்க எனக்கு தான் வர போகுது சாப்பிடுறேன் நான் பண்றானுங்க ப்ரோ எதையோ கீழ குச்சி அடிச்சிரலாம்னா சொல்லுங்க நீங்க போய் அடிங்க பிரஷர் பண்ணுங்க ஏன் நின்னு இருக்கீங்க மூணு பேரு ஏய் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க என்னங்க பண்ண இப்போ இந்த மாதிரி குச்சி அடிக்க வேண்டியதானே ரெண்டு பேர் பிரஷர் பண்ணி ரெண்டு பேர் இங்க தான் ப்ரோ இருக்கான் ப்ரோ நைஸ் ப்ரோ குச்சிட்டம்பா வேறப்பா ப்ரோ ஹெல்ப் வேணும் ப்ரோ நான் குவெஸ்ட் ப்ரோ நான் சரி பில்டிங்ல இருந்து அடிச்சாங்க ஹீலிங் சரியா வந்து நேத்து இல்ல ப்ரோ எப்படி அடி உள்ள ஏங்க இதல பாத்துட்டா அவனே செத்துற அடி Watch out. இங்க வராம பாருங்க சீக்கிரம் இருக்கு நாங்க கவர் வைக்கிறீங்களா என்ன தூக்கிடு நானே இருங்க ஸ்ட்ரைக்கர் அவசரம் இருக்கு ஸ்ட்ரைக்கர் நான் கையில போறேன் கையில குத்துங்க ப்ரோ பின்னாடி இருந்து அடிச்சாங்க ஹெல்த் வேணும் ஹெல்த் ஒண்ணுக்குமே இல்ல அத நான் கச்சேன் நானே Watch out. ப்ரோ நீங்க எங்கேயே வாங்க ப்ரோ நீங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிருக்கலாம் ப்ரோ அவன்கிட்ட நாக் ஆகாம ஈஸியா அடிச்சுக்கலாம் ப்ரோ யார் அத ஓடுனீங்கல குடுக்குடன்னு மேல நீதான் டேய் ஆமா நான் தான் ஆமா ப்ரோ மாடி எனக்கு ப்ரோ அங்க இருக்கு வேற எங்க இருக்குன்னு நினைச்சிட்டு ப்ரோ திடீர்னு மேல போறப்பதான் எனக்கு மாறி பிடிக்குது ப்ரோ ஐபன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க ஸ்ட்ரைக்கர் சரக்கடிச்சு வந்து பேசுறாரு गाइस மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க நீங்க ஏய் என் பக்கத்துல ஓட்ட வந்து எங்க ப்ரோ நான் தான் இருங்க இது ப்ரோ கொட்டி இருக்கு பாட் வந்து அடிக்கிறீங்களா பாருங்க Watch out. Watch out. ஏறச்சு நான் என்னங்க பண்ண போறேன் குஷாவத நினைக்கிறேன் ஓப்பன்ல வந்ததுக்கு அப்புறம் கொட்டி அது ப்ரோ இவன் அழுத்து ப்ரோ இவன் வர இன்னொருத்தன் இருக்கான் கத்தாதீங்க சும்மா பிஸ்கா வண்டா என்ன ப்ரோ அங்க இருந்து இங்க அடிக்கிறான் என்ன ப்ரோ ஹெல்மெட்டே பறந்து போச்சு ப்ரோ ரிவைவ் பண்ணிருக்கலாமா நானு சாரி தெரியல நான் வந்துட்டான் நினைச்சு அடிக்க போயிட்டேன் சரி அதுமே சொல்லி என்ன சொன்னாரு There are enemies nearby. சரி சொல்லி வந்துட்டீங்க அப்புறம் இவை வந்து பண்றதுக்குள்ள வந்துட்டானுங்கன்னு சொல்ல வந்தேன் ஓகேவா அப்பா செம்சென்ஸ் வேணாம் ப்ளீஸ் ஓகே ஷீல்டு போட்டேன்டா அந்த இடத்துல ஷீல்டு போட்டா செத்துட்டோம்டா ஷீல்டு போட்டு தானே நான் அடிக்கிறேன் அவனை
ஷீல்டா பூஸ்டா பூஸ்ட் போட்டேன்டா அந்த ஷீல்ட் இது வந்துச்சு ஆனா செத்துட்டேன் நான் எப்படி அது வாரத்துக்கு முன்னாடி அடிச்சிருப்பான் ப்ரோ இல்ல ப்ரோ ஷீல்ட் போட்டேன் ப்ரோ ஷீல்ட் போட்டா அடி உள்ளது தானே ப்ரோ then how come I die what the fuck is this game bitch ப்ளீஸ் எங்களை யாராவது ரீகால் பண்ணி கேளுங்க அதால தல இப்ப நான் போய் சங்கர் ப்ரோ நீங்க உள்ள போங்க நான் ரீகால் போறேன் ப்ரோ உள்ள இருக்கான் ப்ரோ ட்ரான்ஸ்ஃபார்மர் சூர இங்க இருக்கா எனிமி இருக்கான் என்ன நினைக்கிறேன் பாத்து ப்ரோ காத்து அடிக்குது ப்ரோ ஸ்ட்ரைக் ரேஸ் ப்ரோ ஏறாங்க ப்ரோ வந்து ப்ரோ I'm recalling a teammate. Thanks. help bro மாட்ட bro சரி ஒண்ணுமே பண்ண முடியாது ஏ பண்ணி சால் பண்ணு ஐயோ புடிச்சு I'm recalling a teammate. Don't give up. Your teammates can still recall you. Thanks. Strike STW. Say thank you to Megu. Strike பண்றாங்க. நான் சொல்றேன் மீக்ஸ் தேங்க்யூ மீக்ஸ் பாத்தீங்களா இல்லையா பாவம் இவக்கா இறங்கி இவையெல்லாம் பண்ணி உயிரோட இருக்கீங்களா வேற யார் ரீகால் பண்ணனும் ஏங்க நீங்க பிரிச்சு பேசுறீங்க பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா படிங்க வாங்க போலாம் அடிக்கலாம் ஸ்ட்ரைக்கர் சூப்பர் கார் நல்லா இருக்கா ஸ்ட்ரைக்கர் சூப்பர் சேட்டா இந்த சூப்பர் கார் நல்லா இருக்கா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்துடலாமா வந்து ஃபோர்ஸ் வருது ப்ரோ அது எடுங்க இது வேஸ்ட் 100 பேர் இருக்கானடா என்கிட்ட பாடி இன்னும் எதைடா ப்ரோ மேக்கு இல்ல மேக்ஸ் இங்க பழைய மாதிரி ஸ்ட்ரைக்கர் திட்டாருங்க மேக்ஸ் அப்பதான் மேக்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கும் அது ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங் ஸ்ட்ரைக்கர் வந்து வாய் திறக்க விடாம திட்டுறது சங்கர் ப்ரோ நீங்க சொல்லுங்க நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா என்னது இனிமே இருக்கறோம் அக்கா இனிமையா ப்ரோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெடி ப்ரோ நான் ஓபன்ல இருக்கோம் அத வீட்டுக்குள்ள ஓடி வீட்டுக்குள்ள போறாங்க அடி உள்ள இந்த சாக்ல சேர்த்து எஸ்டி ப்ரோ சரி இப்ப நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கட்டுமா இறங்கிட்டானா இதுல போய்ட்டான் வீட்டு மேல நின்று இருக்கான் ப்ரோ நூறு இறங்கிட்டானா என்ன கதை ஒருத்தன் இறங்கினா பாராசூட்ல மிஸ்டர் பிரஸ்டியா அதெல்லாம் முடிஞ்சு ப்ரோ வருது ப்ரோ மெகட்ரான் ஐயோ அல்டி மட்டும் விடுறான் நான் வச்சிருக்கேன் நீங்க எங்கடா இங்க வந்தானுங்க பைத்தியக்காரனுங்க இந்த ஈவென்ட்ல தான் ப்ரோ எடுத்தானுங்க இங்க தான் ஸ்பான் ஆயிடுச்சு இங்க தான் வருவாங்க சூப்பர் ஏய் அல்ட்ரா அவன
இறங்கி வந்து அடிச்சானா அடிக்கணும். ரிவைவ் பண்ற வரைக்கும் அவன் போக மாட்டான். பக்கத்துல போய் சொல்லுங்க. நீங்க சொல்லாதீங்க. பக்கத்துல பண்ணுங்க அவர்கிட்ட. என்ன காலி ஆயிடும் பாய். தெரியும் பக்கத்துல ஏதாவது இருக்கா? வீடு கூட இல்லை. அவன் இறங்கிட்டாலும் அவன் அடிச்சிருவேன். சவுண்டும் கேட்க மாட்டேங்குது ப்ரோ போடுறதுல. படுத்துருங்க. இப்ப நான் என்ன பண்ணிக்கணும்? படுத்துருங்க அப்படியே படுங்க ப்ரோ. அவனுங்க போட்டு அதுக்கப்புறம் டின்னர் அடிங்க. நான் மேக்ஸ் ரீகால் பண்ணிடுவேன். ரீகால் பண்ணிடுங்க. இல்ல வேணாம் ப்ரோ. போயிடுவானுங்க இப்ப அவனுங்க. சீக்கலாம் ஸ்ட்ரீம் வேணாமா? சரி இந்த மாதிரி சீக்கிரம் செத்தனா அடுத்த மேட்ச் போலாம் சொல்லுங்க. நான் சாவறேன். இல்ல 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 அவ்வளவுதான் முடிக்க போறேன். 2 மணி ஆச்சு. என்ன பண்றான் அவன் இங்கேயே? போயிட்டான். பழைய சேனல் புது சேனல் மாத்தி மாத்தி போட்டு நம்ம வந்து இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைக்கர் FTW பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாத்தி பாருங்க. ஸ்ட்ரைக்கர் FTW சிம்பிள் தான் அது. பாக்குற நாளைக்கு தான் நாளைக்கு தான் பார்க்கலாம். I'm recalling a teammate. Thanks. அது உள்ள போயிருக்கான். என்ன பண்ணிட்டு போ. நீ நம்ம உள்ள போலாமா? ஸ்ட்ரைக்கர் FTW நீங்க முதல்ல நாக் வாங்காம இருந்தீங்கன்னா மொத்த டீமும் இருந்திருப்பாங்க. ஸ்ட்ரைக்கர் FTW. ஓஹோ அவனுங்க ஏரியே வந்துட்டானுங்க. என்ன ஸ்டாக் உள்ள நீங்க எங்க போறீங்க? வண்டி தான் இருக்கீங்க. Marked a vehicle. மெகட்ரான் விட்டு அப்படியே உள்ள போயிட்டான் போல இருக்கு. மேக்ஸ் பாத்தீங்களா? மெகட்ரான் அப்படி நிக்குது. அவனை போய் அடிக்க ட்ரை பண்ணுவான். நான் வந்துட்டு அடி வாங்க. லைன் முடிச்சிங்களா? செக்யூரிட்டி வண்டி எடுத்துட்டான் அவன். 4 பேர் அதே வண்டியில அவங்க போறாங்க. அழுத்திருக்க மேக்ஸ் எங்க அடிச்சுக்க. அடிச்சிருக்கீங்க. சூப்பர் வெரி உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க.
என்கிட்ட புல்லட் இல்லைன்னா நான் அடிச்சிருவேன். இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. இந்தாங்க. நீங்க அடிக்கணும் போறாங்க. இந்தாங்க. கீழே போட்டுக்கணே. அடிச்சிட்டேன். அவன் அடிங்க அவன் அடிங்க. எங்க போறான் அவன்? ரீகால் பண்ணணும். வரீங்களா? அவன் இந்த ரீகால் தான் போறான். வரீங்களா போலாம்? ரீகாலே முடிஞ்சிச்சு. ரீகால் ஜோன் தான் அப்புறம் எங்க போறான் அவன்? ஜோனு சோன் போனான். அவன் பாட்ஸ் கலெக்ட் பண்றான். நிமிஷம் பறக்க பாக்கி மாதிரி ஒரு பக்கி இருக்கு. நான் போன் ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு. என்கிட்ட இல்லை என்கிட்ட இல்லை. கீழே போடுறோம். கீழே போட்டு எவ்வளோ ஆப்டிமஸ் சண்டை போடுவாங்க நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கர் பாத்தீங்களா இல்லையா? தலைவிய எப்படி தலையா இருந்து ஒரு மெகட்ரான் அடிச்சு தள்ளி தூக்கிட்டாங்க. ஃபைட்டிங் ரெண்டு பேருக்கு நடக்குதே இல்லையா? இவங்க ரெண்டு பேர்ட்ட ஃபைட் நடக்குதே இல்லையா? ஆப்டிமஸ் ஃபைட் நடக்கும். நடந்துட்டு இருக்கு ப்ரோ. அடிச்சு முடிச்சிட்டானே ஆப்டிமஸ் பண்ணி. ரைட்ல பிரைம் கிட்ட எனிமி. பிரைம் கிட்டே இருக்கான். இருக்கானா? ஷூட்டிங் சவுண்ட் வந்துச்சு இங்க தான். டோர் தான் வீட்டில் தான் வச்சுருப்பான். இல்லை இல்லை சேஃப்டா சேஃப்டா. உங்களுக்கு தான் இவன் கீழே வந்துச்சா இல்லை அவனுக்கு போயிடுச்சா இவன் கீழே? ஃபைவ் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரே ஸ்மோக் மட்டும் போட்டுக்கிறேன். வாங்க ப்ரோ. ஹை வெல்கம் ஸ்ட்ரீம் ப்ரோ. ready. Going.
போலாமா? கோல் சேனல் இருக்கு ப்ரோ. போடணும் ரெக்கமெண்டேஷன் புஷ் ஆகல, அதனால நான் இதில் போட எடுக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ இந்த ரிஃப்ளெக்ஸ்லாம் வைக்கிறாங்க? ஏய் மெகட்ரான் வரான் பாருங்க, மெகட்ரான் வரான். பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. வீட்டுக்கு பாருங்க. பின்னாடி பார்த்தா போயிட்டானா? போயிட்டான். பின்னாடி வருங்க. அரை வழியில அடிச்சிருங்க அவங்க. Watch out. வந்தா ஒரு தண்ணிக்கு ஒரு தண்ணி வண்டிக்கு உள்ள இருக்கும். காரை உடைச்சிட்டானா நீங்க காரை? உடைக்கல. சவுண்ட் வந்துச்சு, வெடிச்ச சவுண்ட் வந்துச்சு. இதோ விட்டுட்டு காட்டுறேன். காரை புகைச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. என்ன பண்ணலாம் மேக்ஸ்? ஏற்போ நாலு பேர். வர வழியில லீக் தெரிய ஆரம்பிச்சு. இந்த வாட்டி அவன் வரும்போதே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சு. அந்த வீடியோ தான் சுத்திட்டு இருக்கோம். Mm, 5 meters machine. Watch out! என்ன அந்த வண்டியோட விளையாண்டுருக்கான். வண்டி வரும் நினைக்கிறேன். எங்கேயோ வரும். Your vehicle is smoking. போலாமா? போலாமா? அதான் நானும் யோசிக்கிறேன். அவன் வண்டியில வெடிச்சிச்சுல. செத்துட்டானே அவன். டேய், ஓ இவன் வண்டி இன்னும் சாவலையா? டேய் உள்ள வாங்க, உள்ள வாங்க. இல்ல ப்ரோ, நான் மாட்டிக்கிட்டேன் ப்ரோ.
அவனை மட்டும் அடிங்க. இல்ல இல்ல நினைக்கிறோம். நான் அப்பதான் வண்டி எடுக்க போனோம்னால அடிச்சுக்கலாம்னு கேள்வி. Hey guys, hello. Hello. What up guys? Bye bye. தூங்கிட்டாருங்க ஸ்ட்ரைக்கர் தூங்கிட்டீங்க தானே உண்மையை சொல்லுங்க. சரி பை பை ப்ரோ, எல்லாருக்கும் பாய். நான் கிளம்புறேன், டயர்டா இருக்கு. பாய் ப்ரோ, சங்கர் ப்ரோ, டாடா. So அவ்வளோதான் guys, let's end the stream in here and we'll see you tomorrow. Take care, I love you all. Thank you for watching. What's up? Tada. Take care. Bye. Good night.